ஒய் ரஜினி அதெல்லாம் டாபிக். இந்த ஹாய் காய்ஸ் இதெல்லாம் சொல்லுமான்னு கூட எனக்கு தெரியல. நம்ம அப்படியே பேசிக்கா நம்ம பாட்டு சும்மா ஒய் ரஜினி அதுதான் வந்து நான் ஏற்கனவே 15 தடவை சொல்லிட்டேனே அவ்வளவுதான். அது வந்து எங்க ஸ்டார்ட் பண்ண போறோம் கிட் பண்ண போறோம் இல்ல. நான் பேசிக்கா பாரு நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் வச்சிருக்கேன் பாரு. இது ஸ்கிரிப்ட்லாம் கிடையாது. யார்கிட்ட பேசுறேன் யார்கிட்டடா பேசினுக்கிறேன் இதெல்லாம் பண்ணுண்டா வேற என்ன பண்றது. நான் இப்பதான் அந்த கூலிப்ப வர சாங் கேட்டேன், நல்லாதான் இருந்தது. ஆனா அதான் நீ சொன்ன மாதிரியே தான் இருந்தது. அது வந்து ஃபுல்லாவே வந்து ஃபேன் சர்வீஸ் தான், பக்கா ஃபேன் சர்வீஸ் தான். அதனால நல்லாதான் இருக்கு. தனியா தான் அது கிளைமேக்ஸ் கிரெடிட் ஓடும்போது இந்த விக்ரம் சாங் வந்து இல்ல அந்த மாதிரி ஓட்டிட்டு இருந்தா கூட நல்லா இருக்கும். ஆனா அப்படிலாம் ஓட மாட்டான். அதை பார்த்து அவன் சூப்பரா இருந்தார் ஆளு. அந்த நீ இந்த சீன் சொன்னியா அதோட அந்த ஒரு தோல்ல ஒண்ணு தூக்கிட்டு விட்டு நடந்து போனாரு, செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது. விக் சூப்பரா வச்சிருக்கானுங்க, நல்லா இருக்கு. விக் செம்மையா இருக்கு, விக் நல்லா இருக்கு. அந்த தாடி ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அந்த ஒயிட் கலர் தனியா தெரியுது பாத்தியா, ஒயிட் கலர் வித் பிளாக் கலர் நல்லா இருக்கு. அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நல்லா தான் பாட் நல்லா தான் இருந்தது. ரஜினிக்கு அப்பா ஒரு 2-3 சீன் போடுறான். அவங்க கூட அப்படி ஸ்பாயிலர்ன்றானுங்களே, எதுவுமே காட்ட மாட்டான் போல நினைச்சேன். அவ்வளோ ஒரு 2-3 சீன் போட்டு நல்லா தான் இருந்தது. 2-3 சீனா ஃபுல் சீன்லாம் போடல, அதான் அந்த 2 கிளிப் போட்டு நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா அந்த பாட்டுல செமையா தான் இது. படம் வரப்ப படப்பு எப்படி பத்தி தெரியாதா. ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சது பாரு நல்லாதான் இருக்கும் படம். ஆனா ஓரளவுக்கு மிட்டா இருக்கும். நீ வாய வைக்காதடா, நீ நல்லா இருக்கும்னு சொல்ற படம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ற படம் எதுவுமே நல்லா இருக்க மாட்டேங்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இந்த படத்துக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன், அண்ணாத்த எக்ஸ்பெக்ட் பண்ணல. இதெல்லாம் எடிட்ல போயிட்டு இதெல்லாம் எடிட்ல போக கூடாது. அண்ணாத்து வந்து அதான் சொல்லியிருக்கல, இதுக்காக இன்னொருத்தர இந்த கதை அது வந்து ரொம்ப ஒரு ட்ரெயிலர் தான் பார்க்கும்போது ஒரு அப்படியே இந்த கிராமம் ரஜினி இதெல்லாம் ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே எனக்கு அது புரியுது. ஆனா சிவான்னு ஒருத்தன் இருக்கான் தெரியும்ல உனக்கு. ஏய் என்ன சிவாக்கு என்ன கேடு, இதெல்லாம் கட் பண்ணுமா தெரியல, அதெல்லாம் பீ போட்டு தூக்கலாம். சிவா போய் ஸ்டஃப் இருக்கு அவருக்குலாம் யூஸ் பண்ணிக்கணும் இன்டர்நேஷனல் லெவல்ல. அந்த லாங்கிடியூட் லாட்டிடியூட் எல்லாம் கங்குவால போட்டுருந்தாங்களே அதெல்லாம் சும்மா வருமா? அதெல்லாம் லாங்கிடியூட் லாட்டிடியூட் போட்டு ஈஸ்ட் ஆப்பிரிக்கா ரொம்ப போட்டிருப்பாங்க, லொகேஷனையும் போட்டு. ஐயோ கொடுமடாடி தெரியலடா. அது பார்க்கும்போது சரி ஓகே ஜாலியா இருக்கும் போல இருக்கும். ஆனால் பார்த்தேன் someone is listening to this, they have to understand. எங்களுக்கு வந்து இந்த ஃபார்மட் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ப்ராப்பரா எடிட் பண்றது, அந்த ஒரு ஹூக் இதெல்லாம் வச்சு இது பண்றது, அதெல்லாம் வந்து நம்மளுக்கு அது இஷ்டமும் இல்ல, அது வேணான்னு தோணுது. அதனால வந்து கொஞ்சம் ஆர்கானிக்கா இருக்கட்டும். நம்ம வந்து இதை பேச போறோம், ஆர்கானிக்கா இருக்கட்டும். இதுல சரி தப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபேக்ட்ஸ் ட்ரூத்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒப்பீனியன் தான், ஒப்பீனியன் பெர்ஸ்பெக்டிவ் தான், அதான் ஷேர் பண்ண போறோம். ஸோ அதனால வந்து அதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே கேஷுவலாக அதை பாட்டுன்னு ஓடிட்டு இருக்கட்டும். பேசிக்கா என்னன்னா ஒய் ரஜினி இதுதான் வந்து பேசிதான் ஸ்டார்ட் பண்ணலான்றதான் பிளான். ஸோ ஒய் ரஜினா நீ வந்து ரஜினி ஃபேனு, உனக்கு வந்து ரஜினி ரொம்ப பிடிக்கும், நீ வந்து சிம்பு கன்னி ஆனா வீடா பார்த்தா நான் தான் வந்து அண்ணாத்துல எக்ஸ்பெக்ட் பண்றது, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுதான் இங்க இருக்குது. அந்த மாதிரி சில அப்படி இப்படி இருக்கும். பட் யா இஸ் a மென்டலான், ஐ எம் நாட் a மென்டலான். நான் வந்து அனில் கல்லு தடி, நான் வந்து அனில் ஃபியூச்சர் மென்டலான். ஃபியூச்சர் மென்டல் அனில் நான் சொல்லிட்டு நானும் கழுவி ஊத்திட்டு இருப்பேன். எது மென்டலான்னு சொல்லி மென்டலான் அவன் கழுவி ஊத்திருப்பான். பட் யா பேசிக்கலி அவன் வந்து அனில், அவன் வந்து மென்டலான், நான் வந்து அனில். பட் படம் வரும்போது அப்படியே மாறிட்டே இருக்கும். நான் மென்டலானா மாறிடுவேன், அவன் வந்து படம் எல்லாம் மாறி மாறி போய் எல்லாரும் ஒன்னதான் பார்ப்போம். இன்னைக்கு வந்து ரஜினியை பத்தி தான் சொல்லணும். உனக்கு ஏன் ரஜினி பிடிக்கும், உனக்கு ஏன் ரஜினி, நீ ஏன் ரஜினி கண்ணி, நீ ஏன் வந்து மென்டலா? என்னடா இது அந்த தங்க மகன் படத்துல உங்களுக்கு எதுக்கு பொண்டாட்டி வேணும், உங்களுக்கு எதுக்கு புருஷன் வேணும்னு கேட்பேன் சமந்தா. எனக்கு இல்ல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு தடவை நம்ம ஐ மீன் நிறைய நம்ம பேசிட்டே இருப்போம். ஆனா வந்து நம்ம பைக்ல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பேசணும்டா ரஜினி ஏதோ பத்தி, நீ விடாம இது ஏதோ ஒன்று பேசணும்டா, ஏதோ ஒரு டாபிக்காக நீ வந்து விடாம இல்ல அது நல்லா இருக்கும் ரஜினி செம்மையா பண்ணியிருந்தாரு அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்பயே நினைச்சேன், அப்பயே வந்து இந்த டாபிக்லாம் நினைக்கல. நான் விட்டு எனக்கு ஒரு நாள் வந்து உனக்கு எதுக்கு ரஜினி பிடிக்கும், நீ என்ன சும்மா வந்து இந்த திருமணா ஸ்டைல்ன்றீங்க, நடந்தா ஸ்டைல்ன்றீங்க. நான் சொல்லலையே, நான் அப்படி சொல்லவே இல்லையே. இல்ல இல்ல ஆனா உனக்கு அது ஃபீல் ஆகும்ல, உனக்கு அந்த வந்து அந்த அது பண்ணாலும் சுத்திட்டு இருப்பானுங்கல்ல, அது பார்த்தாலே போதும். அதான் ஒரு மென்டலான ஒண்ணு இருக்கு, அது பேருனா தலைவர் காலையே நாங்க 10 வருஷம் பார்ப்போம். தலைவர் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கு தான் நான் கிண்டல் பண்றது. அது கொஞ்சம் ரொம்ப முத்திடுறாங்க.
இல்ல நான் எனக்கு புரியுது வந்து காலை பார்த்தா திரும்ப அது எனக்கு இல்லைன்னு சொல்றேன். ஒருவேளை அணில்னாலே இல்லைன்னு தெரியல. இல்ல எனக்கும் அந்த மாதிரி கிடையாது. இல்ல ஆஸ் அணிலா எனக்கே சம்டைம்ஸ் வந்து நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு மாதிரி அது என்ன சொல்லுவாங்க, அது ஐயோ அந்த வார்த்தை மறந்து போச்சு, நல்ல வார்த்தை அது. ஐயோ என்னமோ வார்த்தை. ஆனா எனக்குமே சம்டைம்ஸ் வந்து இந்த விஜய் திரும்பினா அந்த கண்ணை காட்டினா கண்ணுலயே அவருக்கு இந்த கத்தி எல்லாம் ஒரு சீன் வரும், கண்ணு மட்டும் அப்படியே வந்துட்டு போவோம். அதெல்லாம் பார்க்கும்போது எனக்குமே வந்து செம்மையா இருக்கிற அந்த சீன் அப்படி தோணும். ஆனா நான் சொன்னா உனக்கு என்ன தெரியுது, கண்ணில் என்ன தெரியுது அப்படின்னு எனக்கு வந்து அது அது அந்த சீனை ஜஸ்டிஃபை பண்ணிச்சுன்னா ஓகே. சும்மாவே வைப்பானுங்க பாத்திருக்கியா, சில இதெல்லாம் சும்மா நடந்துவாங்க சார், ஸ்லோ மோஷன்ல நடந்துவாங்க, போட்டு பேக்ரவுண்ட்ல மியூசிக் போடுவாங்க, சம்பந்தமே இருக்காது அந்த சீனுக்கும் அதுக்கும். லைக் இந்த இந்தியன் படத்துல அந்த இன்டர்வல்ல எதுக்கு அந்த சீனே தெரியாது, ஸ்லோமோ வச்சு ஒரு 4-5 வீடியோ வேணும்டாடி. அது வந்து வை கமல், அது வை கமலா? ஓகே. இல்லடா எனக்கு ஒர்க் ஆகாத சில சீன். எனக்கு சில படம் நீ மொக்கையா இருக்குன்னு வச்சுக்க, சுறான்னு கூட வச்சுக்க, எனக்கு தெரியல எக்ஸாக்டா சீனு, பட் சொல்றேன் அதுல கூட ஏதோ ஒரு சில சீன் வந்து இந்த படம் எல்லாம் உனக்கு பிடிக்கும், புலிதான் உனக்கு நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்ப. ஏதோ ஒரு சீன் புலியில ஸ்பெசிபிக்காலாம் சொல்ல முடியாது, ஆனா வந்து ஏதோ ஒரு சீன் ஏதோ ஒரு இதுல வந்து எனக்கு செம்மையா இருக்கு அந்த ஆளு செம்ம, இந்த கண் ஷாட் வந்து இந்த கண் இருக்குன்னு காட்டுறாங்க, செம்மையா இருந்தது அப்படி இப்படி எனக்குமே அந்த மாதிரியான்னு கேக்குறேன் நான். அந்த மாதிரியா வந்து இந்த அதனாலதான் அப்படி சொல்றாங்களா ரஜினி திருமணா முடிய சிரிப்பி விட்டா அப்படின்னு? அது வந்து அது ஒரு லிமிட்டோட இருந்தா எனக்கு அது ஒரு இது ஆர்கானிக்கா இருக்கும்னு எனக்கு தோணுது. இல்ல உனக்கு அது ஃபீல் ஆகுமான்னு கேக்குறேன். இந்த மாதிரி வந்து அப்படியே ரஜினி அப்படியே முடிய சிலிப்பி விட்டா அப்படி கண்ணு அப்படி தெரிஞ்சா. எனக்கு வந்து அந்த முடிய சிலிப்பி விட்டா அந்த மாதிரிலாம் எனக்கு வந்தது இல்ல. எனக்கு வந்து அந்த மனுஷனோட ஸ்லோ மோஷன் ஸ்கிரீன் பிரசன்ஸ் முக்கியமா, அந்த மனுஷனோட ஸ்லோ மோஷன் சொல்ல ஏற்கனவே வந்து ஒரு டைரக்டர் வந்து ஸ்லோ மோஷன் மட்டும் தான் அந்த ஆள் வச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அதான் நீ சொல்ற மாதிரி அதுக்கு அவ்வளவுதான், அங்கேயும் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ரஜினியை பத்தி தெரியல அவருக்கு, அவ்வளவுதான். ஸ்லோ மோஷன் நல்லாதான் இருக்கும், ஆனா அதை வச்சு ஓட்டுறாரு சொல்றாரு. அதை வச்சு யாருமே சூப்பர் ஸ்டார் ஆயிட முடியாதுப்பா, அவருக்கு அது தெரியல போல இருக்கு. ஆமா அது ஆமா ஓகே. ஸ்லோமோ அப்புறம் ஸ்லோமோ அதான் முக்கியமா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் தான். ஸ்கிரீன் பிரசன்ஸ் வந்து எல்லா ஆக்டர்ஸ்க்கும் அது நார்மலா அது கிடைச்சிருமான்னு எனக்கு தெரியல, பட் ரஜினிக்கு வந்து அது ஸ்பெஷல். ஸ்கிரீன் பிரசன்ஸ்னு ஒண்ணு இருக்கும், ஒரு 10 பேர் இருந்தா அந்த மனுஷனை மட்டும் அட்ராக்டிவ் பண்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாரு. இல்லைன்னா ஒரு ஃப்ரேம்ல வந்து நின்னாருன்னா அப்படி இருக்கும் அந்த ஃப்ரேம். விஜய் இல்லாத வரைக்கும் அந்த ஃப்ரேம்ல விஜய் இல்லாத வரைக்கும், விஜய் இல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும். அவரே பேசி பேசி பாவம் போக வச்சிட்டீங்களா? அதான் உங்களுக்கு கியூட்டா ஒரு படம் கொடுத்து தானடா போறாரு, நல்லா சாப்பிடுங்க அதை வச்சு. அவர் எப்படியும் போக மாட்டாருன்னு எனக்கு ஒரு இது இருக்கு, அது வேற விஷயம். அதை சொல்லி அப்படியே கல்லா கட்டலான்னு பாக்குறாருன்னு நினைக்கிறேன். அப்படி போனா ஜனநாயகடா ஐயோ போய் அது நம்ம ஒய் விஜய்ல பேசுறோம். ரொம்ப ஆக்டிங் ஓரியன்டான படம் நடிச்சாரு, அதனால வந்து கமல் எதுன்னு சொல்றது எனக்கு புரியுது, கமல் நல்ல ஆக்டர் தான். ஆனா வந்து அதுக்காக கமர்ஷியல் படமே பண்ணிட்டாரு, கமர்ஷியல்னா லைக் ரொம்ப மசாலா அந்த மாதிரி இருக்கிற படமே பண்ணிட்டாருன்றதுக்காக இவர் ஆக்டர் இல்லைன்னு அப்படின்னு சொல்றாங்கல்ல, லைக் அதுக்குள்ள ஆக்டிங்கே தேவையில்ல. அந்த மாதிரி ஆக்சுவலா அதுலயே நிறைய நல்ல சீன் ஆக்டிங்கோட சீன்லாம் வரும். எனக்கு நான் டக்குன்னு எனக்கு அண்ணாமலைன்னா சீன் இருக்கு சொல்லலாம், பட் எனக்கு வந்து நான் ஒரு காலா சீன் பண்றேன். வந்து காலா வந்து முக்காசி பேருக்கு பிடிக்காது, ஆனா ஆஸ் அ ஃபேனா ஒரு ஜென்யூன் ஃபேனா நான் சொல்லணும்னா எனக்கு காலா ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம், ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான படம்னா அது காலா தான் சொல்லுவேன் ரஜினியோட கரியர்லயே. ஏன்னா அது ரொம்ப ரீசெண்ட் டைம்ல வேற வந்தது, எல்லாம் கேட்டுனே இருந்தாங்க ரஜினி வந்து ஏன் ஆக்ட் பண்ண மாட்டாரு, இது பண்ண மாட்டாரு, சும்மா புல்லட் வந்தா ஸ்டாப் பண்றாரு, இது பண்றாரு அந்த மாதிரி ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் சின்ன சின்ன அங்க எங்க இருக்கும் காலால கூட, ஆனா அது ப்ராப்பரா நல்ல ஆக்டிங். அந்த சீன்லாம் என்னது, அந்த அந்த இவங்க இருப்பாங்களே ஹுமா குரேஷியா, அவங்ககிட்ட இந்த பேசுற சீனு இல்ல நார்மல் அந்த ஸ்டார்டிங்ல வந்து அந்த படம் ஃபுல்லா வந்து டக்குன்னு சண்டை போட்டுற மாட்டாரு. நான் அவன்கிட்ட தான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த படத்தை பத்தி பேசுறப்ப, கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணி ரொம்ப வந்து டக்குன்னு சண்டை போட்டுற மாட்டாரு, டக்குன்னு பேச மாட்டாரு, அடிக்கடி பேச மாட்டாரு, ரொம்ப ரியாக்ட் பண்ணாம ப்ராப்பரா அவரு அந்த அந்த பீப்புளுக்கு ஒரு ஒரு இது மாதிரி இல்ல, ஒரு கைட் மாதிரி அந்த மாதிரியான பர்சன் இல்ல. அதனால வந்து அவர் வந்து அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல கூட அந்த பொண்ணை வந்து அடிக்க சொல்லும் போது அவன் வந்து ரஜினியே அடிக்க வருவாரு அங்க இருக்காரு. ஆனா அந்த ரஜினி அடிப்பாரு, பிறந்துருவாரு, திருப்பி போட்டு ஏதாவது பண்ணுவாரு. ஏன்னா ரஜினி அந்த மாதிரி தான் பார்த்து பழக்கம், அந்த மாதிரி பண்ணுவாருன்னு பார்த்தா ஒரு கொடையை மட்டும் வச்சுட்டு அப்படியே அவ்வளவுதான், அங்கேயே சீன் அப்படியே முடிஞ்சிடும். நான் அதான் உங்க ஃபைட் வரும்னு நினைச்சா தேவையில்லாம ஃபைட்டே வராது. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி என்ன ஃபைட் வருமானு எனக்கு தெரியல, ஆனா ஃபர்ஸ்ட் ஃபைட்டே அந்த ரெயின் ஃபைட் அந்த இதுதான் நினைக்கிறேன். ஆமா ரெயின் ஃபைட் தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த
கேரே செட்டிங்கா அந்த சீன் வரும்பாரு. அது கூட டீசர் பார்த்துட்டு நான் அங்க செம்ம சண்டை இருக்கு, நீ கூட நினைச்சேன்னு நினைக்கிறேன், சொன்ன நினைக்கிறேன், செம்ம ஃபைட் தரட்டா ஃபைட் வராது. அப்படியே வந்து 2 பேர் வந்து ஏதோ பைக்ல வந்து துரத்துட்டு போயிடுவாங்க, அப்படியே முடிஞ்சிருவாங்க. நான் மோஸ்டா அதுல நோட் பண்ணது என்னதுன்னா, அவர் சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேசுவாங்க, அவர் தனியா நிப்பாரு, அவர் சுத்தி நிறைய பேர் இருப்பாங்க, நிக்கிறவங்க எல்லாம் தனித்தனி. சமுத்திரக்கனி நிறைய பேசுவாரு, அந்த மாதிரி பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே நிறைய பேசுவாங்க. இவர் ரொம்ப லிமிட்டடா பேசுவாரு அந்த படத்துல. ரொம்ப பிடிச்ச விஷயம் இருப்பாரு. நல்லா போகும் படம், நல்லா இருக்கும் அந்த படம். பாக்காதவங்க பாருங்க, பாத்தீங்கன்னா திரும்ப பாருங்க, அது நல்லா இருக்கும். ஆக்சுவலா படம் நல்லா இருந்தது. நான் இப்ப ரீசெண்டா திரும்ப ரீவாட்ச் பண்ணேன், சொன்னேன், நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. நிறைய சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருவேளை இப்ப வந்து திரும்ப நல்லா ஓடி இருக்குன்னு தோணுச்சு. அந்த படம் சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த தான் எல்லாருமே சொல்லுவாங்க, இது முள்ளு மலரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் ரஜினி தெரியல எந்த அளவுக்கு நான் ரஜினி ஆக்டிங் டிஃபெண்ட் பண்ணுவேன்னு தெரியல. இப்ப நான் இவ்வளவு பேசுற வந்து நானே கூட அப்படியே ஸ்ட்ரைட்டாவே எல்லாம் ஒத்துக்க மாட்டேன், ரஜினி இஸ் தி ஆக்டர் அப்படிலாம் கிடையாது. இஸ் a capable actor, இஸ் a very good actor. இது வந்து கான்ட்ரவர்ஷியலாவும் இருக்கலாம், பட் லைக் எனக்குமே வந்து இல்ல அவர் ஒரு நல்ல ஆக்டர் தான், கேப்பபிளான ஆக்டர் தான். அவரை விட நல்ல ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. எக்ஸாம்பிள் கமலே இருக்கான், சாரி இருக்காரு, கமலே இருக்காரு. பட் ரஜினி வந்து ஒரு கேப்பபிளான ஆக்டர் தான். நீங்க ரோல் கொடுத்து நீங்க ஆக்ட் பண்ண வச்சீங்கன்னா ஆக்ட் பண்ணுவாரு, அவருக்கு ஆக்ட் பண்ண தெரியும். ஏன்னா மனுஷன் ஸ்கூலிங் எல்லாம் பண்ணிருக்காரு, அவர் ஆக்டிங் ஸ்கூல் எல்லாம் பண்ணிருக்காரு, அவருக்கு தெரியும் ஆக்டிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. எதுவுமே அது பண்ணாமலாம் சூப்பர் ஸ்டார் இந்த ஸ்டார்டம் அதெல்லாம் அவ்வளோ அதெல்லாம் வந்துடாது. சும்மாலாம் 160 ஃபிலிம்லாம் அப்படி சும்மாவே எல்லாம் தாண்டி போயிட முடியாது. நீ தாண்டி போயிட முடியாதுன்னா, இது வரைக்கும் மனுஷன் இன்னமும் ஒரு சூப்பர் ஸ்டாரா தானே இருக்காரு, இன்னமும் ஒரு ஹீரோவா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, இன்னமும் படம் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு, இன்னமும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்துகிட்டு தான் இருக்காங்க. அது எத்தனை பேர் பண்ணாங்கன்னு தெரியல இது வரைக்கும். அது வந்து கரெக்ட் தான். ஆனா அதுக்குன்னு அவர் அப்படிதான் சொல்ற மாதிரி ஆக்டிங்கே வராது, இல்லைன்னா வந்து இதை மட்டுமே வச்சு ஓட்டுறாரு, ஸ்டார் பவரை மட்டுமே வச்சு ஓட்டுறாரு. ஸ்டார் பவர் தான் வந்து அவரோட இதுவே மெயின் இதுவேன்றதெல்லாம் வந்து அது ரொம்ப ஒரு நடிச்சிருக்காரு ரீசெண்ட் டைம். ஆக்சுவலா நான் உங்ககிட்ட எப்பயுமே சொல்லுவேன், தனுஷ் வந்து ரொம்ப எவால்வ்ட் ஆக்டர், ரொம்ப வந்து ரிஃபைன்ட் ஆயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து தனுஷ் தான் வந்து டாய்டாரு பேசுது எனக்கே ஒரு நீங்க வந்து இன்னொரு வந்து நீங்க எல்லாம் நடுவில் வந்து இருக்கான் போறாங்கன்னா we are like common people. நமக்கு பிடிச்சவங்கள நம்ம வாடா போடாம தான் சொல்லுவோம். அப்படிலாம் சொல்ல பண்ணிக்கலாம். பட் லைக் நீங்க ரெகுலர் லைஃப்ல எங்க அப்பாவே கூட வந்து எங்க அப்பா கமலோட கம்மி வயசு, ஆனா அவர் பேசும்போது வந்து கமல் இப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. உங்க அப்பா இல்லாமோ இங்க பாக்குற கேட்கறவங்க அவங்க அப்பா இல்லாமோ இல்ல நீங்களாமே கூட என் அப்பா நீங்களாம் கூட அப்படியே பேசும்போது ஃப்ளோல வந்து கமல் படம் பாத்தியாடா, இந்த படம் பாத்தியாடா, அப்படி இருக்கான்னு வரும். ஆனா மரியாதை இல்ல, இப்படி மரியாதை கொடுக்கல, அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த அதான் திரும்ப புசியானு சொல்றாங்க, தளபதினு கூப்பிட்டு அது எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குறா. தளபதினு கூடுங்க, விஜய்னு ரஜினி இதுல அதை பேச வேணாம், நம்ம அதுக்கு தனியா போடலாம். இல்ல அப்படி ஃப்ளோல வந்துச்சு, பட் அதான் சொல்றேன். அதனால அப்படிலாம் உனக்கு நடுவில் வந்துச்சுன்னா வந்து ஏன்னா எடிட் பண்ணாம கொஞ்சம் அப்படியே ஃப்ளோலே போடணும் பாக்குறேன். எடிட் பண்ணி முதல்ல முக்கியமா இந்த விஷயமே நாங்க வந்து இதை கண்டென்ட்டா வந்து அப்ரோச் பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு we are registering something, we are like documenting something, we are documenting our thoughts, like அதை போஸ்ட் பண்றோம், அப்படியே அப்லோட் பண்றோம், அந்த மாதிரி தான் ஐடியா. அதனால வந்து நடுவில் எடிட் பண்ணி இருந்தா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால வந்து ஒரு வேலை ஏதாச்சும் ஒன்று தப்பா வர மாதிரி உங்களுக்கு தப்பா இருக்கிற மாதிரி இருக்குன்னா இல்ல இன்டென்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. அது அப்படியே ஒரு காமனா நார்மலா பேசுற மாதிரி தான் பேசுறோம், அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. சேம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ரிஃபைன்ட் ஆக்டர் சொல்றேன். ஆமா இப்ப தனுஷ் வந்து ரொம்ப அப்படியே ரிஃபைன்ட் ஆகி ரொம்ப எவால்வ்டு. ரொம்ப எவால்வ்டு ஆக்டர் அப்படின்னா வந்து நான் டக்குன்னு தனுஷ் தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் படத்தையும் பார்த்துட்டு இப்ப பார்த்தா யாரா அந்த அது வெறித்தனமா நடிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு நினைச்சிருந்தேன். எனக்கு தெரிஞ்சு சூர்யா கூட அதை சொல்லலாம். சூர்யால செம்ம எவால்வ்டு ஆக்டர் தான். இல்ல நான் இப்ப அது எதுக்கு சொல்றேன்னா, எனக்கு மோஸ்ட் அந்த மாதிரி நான் மோஸ்ட் எவால்வ்டுனா வந்து நான் தனுஷ் தான் சொல்லுவேன். ஆனா நான் ரஜினி நான் பெருசா பேசுனது, ஆனா எனக்கு இந்த கூலி இப்ப இந்த டீசர் பார்த்துட்டு இல்ல வந்து நான் ரீசெண்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் இப்ப நான் சரி ஓகே ஒய் ரஜினி அப்படின்ற டாபிக் பத்தி பேசலான்னு போது சரி ஓகே நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன், இவன் வந்து ரொம்ப சிம்படிக்க போறான், இவன் வந்து ரொம்ப மென்டலானா இருக்க போறான் ஒரு சைடு, ஏதாவது வந்து நான் நின்னா ஸ்டைலு பாருனா ஸ்டைலு தலைவர் இப்படி அப்படின்னு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேளை பேசினானா நான் பேலன்ஸ் பண்றதுக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணுவாரு, அவர் சில்லி மாதிரி பண்ணுவாரு, சந்தன் முகில வந்து பபிள்கம் போட்டு இது பண்றது அதெல்லாம் பண்ணுவாரு அப்படி அப்படின்னு ஏதாச்சும் சொல்லலாம். அதெல்லாம் நானே சொல்லுவேன், நீ அதை கவலையப்பட வேணாம். அதெல்லாம் நானே பேசுவேன். பண்ணாருன்றதையும் பேசணும்ல.
அதெல்லாம் பேசணும் தான். ஆனா நம்ம ரொம்ப அது ஏன் என்னால பேச முடியலன்னா, அந்த சிவாஜி படத்துல வர மாதிரிதான். அவர் வந்து என் பிள்ளைங்க படிக்க வச்சார். அந்த மாதிரி அந்த டைம்ல நான் என்ஜாய் பண்ணிருக்கேன். அந்த படம் நான் வந்து 100 டேன்னு நினைக்கிறேன், பிருந்தா தியேட்டர்ல சந்திரமுகி. அது எல்லாருமே தான் என்ஜாய் பண்ணோம். நம்மளுக்கு அந்த நேரத்துல தெரியாது. இப்போ சூப்பர்மேன் மாதிரி பறந்து போய் செந்தில்னு காஃபி தட்டுறாருல, அந்த அந்த சீனுக்கெல்லாம் அப்ப யாருமே கிண்டல் பண்ணல. அந்த முத்து படத்துல அந்த அந்த ஒரு மலையில இருந்து இன்னொரு மலைக்கு குதிரையிலே தாண்டுவாரு. அதெல்லாம் எல்லாம் என்ஜாய் பண்ணணும். அதெல்லாம் அதான் சொல்றேன். ஒருவேளை இப்ப அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனா நம்ம நேம் பண்ண வேணாம். எதுக்கு நேம் பண்ணுவேன், பாலையா எல்லாம் இருக்காரு, அதாவது இன்னும் பண்ணிட்டாரு. இந்த சர்க்கஸ் நல்லா காட்டிக்கிட்டு கீழே போல ஜெய் பாலையா ஜெய் அடிப்பண்டா, பரவாயில்ல இல்லைன்னா அடிச்சுக்கடா, பாலையாலாம் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இதுல நான் அந்த இதுல பாக்கலாமா கூட தெரியல. என்ன கேட்டாலும் பண்ணாதீங்கன்னு என்ன உயிர் எடுக்கிறீங்க, லாஜிக் இதெல்லாம் வந்து மீறலாம். அதுக்கு அநியாயத்துக்கு இதெல்லாம் இந்த படம்ல யாருக்கு என்ன மாதிரி என்ஜாய் பண்ணுவாங்கன்னு ஒண்ணுமே புரியல. பட் லைக் என்னவோ என்ஜாய் பண்ணுங்க. ரஜினி வந்து அந்த இதுல பார்த்தா இவனுங்கெல்லாம் எனக்கு ஒன் டைம்ல ஞாபகம் இருக்கு, ஃபேஸ்புக் அந்த இதெல்லாம் கொஞ்சம் பூம் ஆயிட்டு இருந்த டைம்ல வந்து இந்த நார்த் இந்தியன் பேஜஸ் இவங்களுக்குலாம் வந்து தீனியே வந்து ரஜினியை சும்மா கலாய்க்கிறது, விஜய் கூட நிறைய இந்த குருவி கலாய்க்கிறது. பட் லைக் தட்ஸ் ஜஸ்டிஃபைட் தான் நான் சொல்லுவேன் ஒரு இதெல்லாம். ஆனா வந்து ரொம்ப ரேசிஸ்டா பேசுறது, இல்லைன்னா வந்து ஒண்ணுமே இல்லை இந்த ஆளு ரொம்ப அநியாயமா பேசிட்டு இருப்பாங்க. நான் வந்து அப்ப நம்ம அந்த மெச்சூரிட்டிக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஆமாமா கரெக்ட் தான், ரஜினி சும்மா பறந்துட்டு இருக்காரு அப்படிதான் இருந்தது. ஆனா எனக்கு என்ன இப்ப அவர் பண்ற படம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த ஆள் வந்து கரெக்டா புரிஞ்சுதான் பண்றாரு. இப்ப அதை அப்படியே கம்மி பண்ணிட்டாரு பேர். இந்த பாலையா வேலைலாம் பண்ணாம அப்படியே கம்மி பண்ணிட்டாரு. இப்ப அந்த படத்துல அந்த அப்படியே ஒரே அடியா ஃபுல்லா அப்படியே ஜம்ப் படிக்கிறது அந்த அளவுக்கு. ஜெயிலர்லாம் என்ன எனக்கு ஜெயிலர் வந்து ஒரு ரீசன். ஆனா எனக்கு அது இதுக்கப்புறம் அது அவரு கொஞ்சம் வயசும் ஆயிடுச்சுல, இதுக்கப்புறமா பாலையா பண்ற என்னதான் நான் சொல்றேன். அவங்க கண்டெம்பரரிஸ் எல்லாம் இருக்காங்களே, அவங்க பாலையா சரி விட்டுறான், பாலையா விட்டுரு. சிரஞ்சீவி அந்த இந்த படம் சிரஞ்சீவி அவர்கிட்ட வராது. அதான் அவருக்கு ஒரு தோணணும்ல நமக்கு, இது தப்பு, இந்த இடத்துல இதெல்லாம் பண்றதெல்லாம் தப்பு, ஒர்க் ஆகாது இதுக்கப்புறம். அதான் சொல்றேன்டா, அதுக்குதான் நான் சொல்ல வரேன். ஈஸ் லைக் அதுக்குதான் அந்த தனுஷ் இது மோஸ்ட் எவால்வ் ஆக்டர்ன்னு சொன்னேன். எனக்கு அந்த இதுல பார்க்கும்போது ரஜினியுமே ஆக்சுவலா மோஸ்ட் எவால்வ் ஆக்டர் தான், ரொம்ப எவால்வ் ஆயிருக்காரு. கரெக்டா இருக்கு அந்த பீட்டு. அங்கங்க சின்ன மிஸ் பண்ணுவாங்க, சின்ன படம் இந்த அண்ணா தம்பரெல்லாம் வந்து போவோம். ஆனா வந்து ஒரு அப்படியே கிராஃபா பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு நல்லா கெஸ் பண்ணிருக்காரு கரெக்டா, இதெல்லாம் ஒர்க் ஆகும் இதெல்லாம் ஒர்க் ஆகும். இவங்க கேக்குறாங்க எல்லாம் ஏன் 70 இயர்ஸ் அந்த குதிரை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு அவர் சொல்றதெல்லாம். ஐ மீன் 70 இயர்ஸ் கிடையாது, இத்தனை வருஷம், ஐ மீன் 30 இயர்ஸா அத்தனை வருஷமா அந்த 160 170 படம்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் அவருக்கு இந்த இது கரெக்டா தெரிஞ்சிருக்கு. இப்ப இந்த படம் இப்படி கரெக்டா வரும், இந்த படம் வந்து இப்படி ஒர்க் ஆகும், இந்த அவருக்கு தெரியல. எனக்கு அந்த இதுல கூட சொல்றாரு, எனக்கு இந்த படத்தை ரா கட் பார்க்கும்போது என்ன படாது ஜெயிலர் பார்க்கும்போது இது எப்படி ஒர்க் ஆகும் எனக்கு புரியல. ஆக்சுவலா பர்சனலா எங்க 2 பேருக்குமே வந்து சரி அவனுக்கு நான் பேசல, எனக்கு வந்து பர்சனலா வந்து ஜெயிலர் ஒர்க் ஆகல. எனக்கு வந்து கொஞ்சம், ஆனா எனக்கு புரியுது ஏன் ஒர்க் ஆச்சுன்றதெல்லாம். எனக்கு ஒர்க் ஆனவங்களுக்கு ஏன் ஒர்க் ஆச்சுன்றது இல்ல, எனக்கும் ஒர்க் ஆகல. நான் ஃப்ராங்கா சொல்றேன்னா எனக்கும் தான் ஒர்க் ஆகல. எனக்கும் ஒர்க் ஆகல, அந்த படம் சுத்தமா ஒர்க் ஆகல. அதை பத்தி நாங்க தனியா பேசியிருக்கோம். அதை வேணும்னா ஏன் ஒர்க் ஆகலன்னு நாங்க ஒண்ணு சொல்றோம், ஒண்ணு வேணா அப்புறமா போடுறோம். பட் லைக் ஒர்க் ஆகல. ஆனா வந்து எல்லாருக்கும் ஒர்க் ஆகும்போது எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, இந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கு இது வந்து இந்த டைம்ல இதை பண்ணலாம் கரெக்டா இருக்கும், இந்த டைம்ல இப்போ இது பண்ணா கரெக்டா இருக்கும், இந்த டைம்ல இந்த படம் வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த இதுல பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இவருமே ரொம்ப எவால்வ் ஆக்டர் தான், ரொம்ப சீசன்டான ஆக்டர் தான். ஐ மீன் ஆஃப்கோர்ஸ் இஸ் அண்ட் கரெக்டா புரிஞ்சு எப்படி பண்றாருன்னா எனக்கு இப்போ வரைக்குமே அவர் ட்ரை பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு இப்போ வேட்டையன் மாதிரி ஒரு படம் கொடுக்குறாரு. ஆமா ஆமா இல்ல, வேட்டையன் மாதிரி ஒரு படம் கொடுக்குறாரு. ஆமா வேட்டையன் சூப்பர். ஆமா நான் சூப்பரா இருந்துன்னு சொல்ல மாட்டேன். பட் லைக் அவரு ரஜினி அதை பண்றதுன்றது வந்து ஆமா சமய பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான். அது வந்து வேட்டையன் வந்து ஃபர்காட்டன் ஃபிலிம்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. சில படம் எல்லாம் இருக்கும்ல, அது வந்து சொன்னாதான் இந்த படம். நீ இப்ப சொல்லும் போது வேட்டையன் அது ஸ்டார்டிங்ல அந்த ஒரு 20 நிமிஷம் கட் பண்ணியிருந்தானா, அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் தேவையில்லாத 20 நிமிஷம் கட்டு. அப்புறம் அந்த அப்பப்ப தேவையில்லாம ரஜினிக்கு சிம் படிக்கிறது, அந்த ஏதோ ஒண்ணு சொல்லுவானே, அந்த ஃபாஃபா ஏதோ ஒண்ணு சொல்லுவாருடா, அது பால் ஏதோ ஒண்ணு வருமாடா ஒரு காமெடி, எனக்கு மறந்து போச்சு. ஆனா அப்பப்ப சிம்பிள் புலி வருதோ நம்ம சொல்லுவான். அப்பப்ப இன்ட்ரோ தான், எல்லாமே இன்ட்ரோ தான். சாங்ல இருந்து ஃபைட்ல இருந்து எல்லாமே அது இன்ட்ரோ தான் ஃபுல்லா. அந்த ரூம்ல கேமரா வச்சுட்டு ஒரு சீன் வருமாடா,
ரூம்குள்ள கேமரா வச்சிருவாரு, ரஜினி அதை போய் ஆஃப் பண்ணிருவாரு. ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் வெளியே வரும்போது ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு, ஒரு சூப்பர் ஸ்டார் சிம்பா பத்தி நம்ம பேசும்போது நம்ம இதுவே ஸ்டார்டிங் அதான் ஆரம்பிச்சு, அனிருத்த பேசாம இருக்க கூடாது, ஏன்னா அப்படி அது அவரு 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 அனிருத்த தனியா கவனிப்போம் அவரை. இல்லடா இல்ல தனியா அவருக்கு தனியா அவரோட ஈரான்றானுங்க. அது கரெக்ட் தான், அவரோட ஹீரோ தான், அது ஒத்துக்க முடியாதுன்னு இல்ல. ஒத்துக்க மாட்டாது. இல்ல அண்டர்ரேட்டட் மியூசிஷியன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அண்டர்ரேட்டட் மியூசிஷியன் அனிருத் சும்மா அனிருத் அண்டர்ரேட்டட் சொல்லடா, அண்டர்ரேட்டட் மியூசிஷியன் நிறைய பேர் இருக்காங்கன்றேன். லைக் சனா கூட இருக்காரு. சனா அண்டர்ரேட்டடா இப்ப எனக்கு தெரியல, இப்ப எல்லாத்தையும் சனா தான் இருக்கு. ஏன்னா அவர் தொடர்ந்து அந்த 2 படம் கொஞ்சம் ஒர்க் ஆனனால கொஞ்சம் தூக்கி பேசுறானுங்க இப்போ. ஆனா அனிருத் அளவு ஐப் இல்லல்ல. அனிருத் ஓவர் ரேட்டட் தான் நான் சொல்லுவேன். ஆனா அவருக்கு அதான் அவனுக்கு வந்து கேப்பபிள் இருக்கு, நிறைய ஸ்டஃப் இருக்கு அவன்கிட்ட, ஆனா அவன் வேஸ்ட் பண்றான். ஆமாடா டேய், ஜெர்சி எல்லாம் டேய் வெறியா இருந்ததுடா டேய், ஜெர்சி செம்ம சூப்பரா இருந்துச்சு. நானும் ரவுடி ஆல்பம் பாத்திருக்கேன் நீ. நான் டேய் இப்போ எதுக்கு அனிருத்த பத்தி பேசி? இல்ல ஆமா அனிருத் இது தனியா பத்தி பேசினா இருக்கும். அது தனியா பேசினா நான் எதுக்கு அனிருத் எடுத்தனா, இந்த ஒரு டாபிக் மட்டும் அனிருத் ரஜினிக்கு அடிக்கும் சிம்பு நல்லதுதான். ஆனா கூடி படத்துக்கு வந்து சம்மந்தம் இல்லாம வந்து பாஷான்ற பாத்துட்டான் பவர் ஹவுஸ். ஆமா அதான் கேட்டேன். சம்பந்தமே இல்ல, ஆனா பாட்டு ஃபயரா இருக்கு. பாட்டு சூப்பரா இருக்கு. பாட்டு நான் நிஜமாலே செம்ம ஃபயரா இருக்கு. சார் ரஜினி ஃபேனா எனக்கு பயங்கரமா கூஸ் பம்ஸா இருக்கு அந்த பாட்டு. ஆனா படத்துக்கும் அந்த பாட்டுக்கும் சம்பந்தமா இருக்குன்னு பாத்தியா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா பர்சனலா ஏதோ எழுதுன மாதிரி இருக்கு. எனக்கு ரஜினியை பிடிக்கும்டா, ரஜினியை பத்தி எழுதுறேன் பாடுறான்ற மாதிரி எழுதுனாரு, அதுக்கேத்த ஒரு டியூன் போட்டு வச்சுக்க மாதிரி இருக்கு எனக்கு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஸ்பாய்லர் ஏதோ படத்தை பத்தி ஒரு ஸ்பாய்லர், இப்ப அமீர் கான் பேசுறாங்க இன்ஸ்டான்னா ஒரு அது பேசிக்கா என்ன உனக்கு ஒரு இமோஷன் போகும்ல. நான் வந்து ஐயோ இதை நான் படத்துல பார்த்தேன்னா சூப்பரா இருந்திருக்குமே, அது அந்த மாதிரி அந்த மாதிரி தானே. இப்ப நீங்க உங்களுக்கு இமோஷன் போறதானே பிரச்சனை, அதனால தானே ஸ்பாயில் பண்ணக்கூடாது, எதுவுமே ஸ்பாயில் ஆயிடாம பாக்கணும்ன்றீங்க. இப்ப இந்த மாதிரிலாம் போனா இதுவும் இமோஷன் போகுதுல. இப்ப பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், கூலி பாட்டு செம்மையா இருக்கா படம். இந்த தேவான்ற கேரக்டர், தேவா தானே ஒரு பேர் கூலில, ஓகே தேவான்ற கேரக்டரா சூப்பரா போயிட்டு இருக்கா அப்படின்னு திடீர்னு வந்து பாஷா கிஷான். ஆமா ஒரு செகண்ட் அப்படியே படத்துல இருந்து ரஜினி வந்துட்டு போகுது. நான் அப்பவே சொன்னேன் உங்ககிட்ட, நான் எப்பவுமே ஒரு சினிமா ஒரு படம்னா அது அந்த வேர்ல்டு கரெக்டா, அந்த படம்னா அந்த படத்துக்குள்ள இருக்க வேர்ல்டு, அந்த வேர்ல்டு வச்சுதான் கனெக்ட் பண்ணணும். நடுவுல சூப்பர் ஸ்டாருன்றீங்க, அதுதான் எனக்கு புரியல. பண்ணலாம் ஏதோ ஒரு படத்துக்கு அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் அவரு இல்ல கிடையாது, கண்டிப்பா கிடையாது. படத்துல சூப்பர் ஸ்டார் சிச்சி படத்துல கிடையாது, கிடையாது. அதான் ஒரு நார்மல் மனுஷன் அவரு. ஒரு ஏதோ ஒரு கேங்ஸ்டர் என்னன்னு தெரியல, படம் வந்தாதான் தெரியும். பத்தியா அதுல வந்து சூப்பர் ஸ்டார்ன்றது இல்ல பாஷா ரெஃபரன்ஸ் இல்ல வந்து ஏதோ ஒன்னும் பாட்டு, எத்தனை பாட்டு இது வரைக்கும் 4 பாட்டு ரிலீஸ் ஆச்சா, 3 பாட்டு ரிலீஸ் ஆச்சாடா, அது எல்லாத்தையுமே வந்து இருக்கு. ஏதோ ஒரு இதுல அந்த மோனிகா பாட்டுல கூட பாஷா, மோனிகா பாட்டுல தான் பாஷான்னு ஏதோ ஒரு லைன் வந்து, இந்த படத்துல வந்து இந்த படத்துல நிறைய கேரக்டர் வந்து நினைக்கிறேன், பரட்டை, அப்புறம் இந்த பாட்டுல நிறைய வந்துச்சு, ஃபுல்லா ரஜினி ஆந்தம் மாதிரி தான் இருந்தது இது. அந்த இந்த பாட்டு இன்னொன்னு அது என்ன பாட்டு, இந்த டிஆர் ஆடினாரு அந்த சாங்ல ஏதோ ஒன்று வந்தது நடுவில் வந்து நினைக்கிறேன், இல்ல நடுவில் ஒரு இது வந்து தெரியல. ஆனா வந்து ஃபுல்லாவே அங்கங்க வச்சுக்கிறது இந்த ரஜினிக்குன்னு இல்ல, எல்லாருக்குமே தான் மட்டும்தான் முடியும். அது அனிருத்தோட டச் போல இருக்கு. இப்போ இது ஜனநாயகன் பாத்தியல, தளபதி வந்து இவன் பண்றான், அவன் எல்லா ஆக்டருக்கும் அதான் பண்றான் அவன். இது தப்பு சரின்றதுதான் வேற சப்ஜெக்டிவான இதுதான். ஆனா எல்லாருமே ஆன்லைன்ல அடிக்கடி அவங்க சொல்றதெல்லாம் பாக்குறாங்க, ஏன் இதே வந்து ரெப்பிட்டேட்டிவா இதே பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த படத்துல அதே தளபதி இல்ல, ஒருவேளை கேக்குறாங்களா அவங்க இதான் வேணும்னு, இல்லன்னா வந்து நீங்களே பண்றீங்களா, இல்ல இப்படி போட்டா பிடிக்கும்னு நினைச்சுக்கிட்டாங்களான்னு தெரியல. இல்ல இப்போ உனக்கு ஸ்டஃப் இல்லன்னா நான் ஒத்துப்பேன், நீ இதே போட்டு இவன் இதே தாண்டா உனக்கு அவ்வளவு ஸ்டஃப் இருக்கு, அவ்வளவு நல்ல பாட்டு கொடுத்துருக்க, அவ்வளவு நல்ல தீம் மியூசிக் தந்திருக்க, சூப்பரா பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்க, ஆனாலும் ஏன் இப்படி பண்ற, பெரிய ஹீரோஸ்க்கு வந்தா மட்டும் ஏன் இந்த மாதிரி பண்றான்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து ஏதாவது அவனுக்கு ப்ரெஷர் வருதான்னு தெரியல எனக்கு, நம்மளுக்கு வெளியே இருந்து சொல்ல முடியாது எதையுமே. ஓகே ரஜினி கம் பேக் டு ரஜினி. நீ ஓகேடா, ஆமாடா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். டாப் 3 வேணாம், எப்ப பார்த்தாலும் டாப் 3ன்றாங்க. டாப் 5 ரஜினி ஃபிலிம்ஸ். டாப் 5 எனக்கு வந்து பாஷா இருக்கும். எனக்கு ரேங்கிங் பண்ண தெரியாது, பட் 5 ரேண்டமா பரவாயில்ல, ரேண்டமா நான் சொல்றேன் 5 படம். பரவாயில்ல சொல்லு. எனக்கு பாஷா பிடிக்கும், எனக்கு தில்லு முள்ளு பிடிக்கும், தில்லு முள்ளு, காலா காலா, ஆமா, அப்புறம் வேற என்ன,
எனக்கு நிறைய கமர்ஷியலா பார்த்தா எனக்கு வந்து அண்ணாமலை கூட பிடிக்கும் எனக்கு கமர்ஷியலா. நம்மள ஏன் கமர்ஷியல்னு பார்க்கக்கூடாதுண்ணா? ஏய் கமர்ஷியல் பண்ணா ஏன்னா சும்மா எடுத்துடுறாங்க. கமர்ஷியல் படமும் பண்ணா நல்லா தான் இருக்கும். கமர்ஷியல் படத்துக்கு என்ன கேடுன்றேன். எனக்கு சிவாஜி பிடிக்கும். சிவாஜி எந்திரன் விட்டா எந்திரன் வந்துச்சு. எந்திரன் இங்க தான். வந்துச்சு. அது போயினே இருக்கும். அப்போ பார்த்தேன்னா சில்லு முள்ளும் மலரும் அதான் டாப் 5 கேட்டேன் உங்ககிட்ட. டாப் 5 கேட்டேன். ஆக்டிங் வைஸ்ல பார்த்தா முக்காவாசி படம் ரஜினி. இது ஸ்டார்டிங்ல இருக்க அந்த பழைய படம் பிளாக் அண்ட் ஒயிட் மூவி. நான் இது ஒண்ணு பார்த்தேன். நீ செருப்படி பட்ட கதையெல்லாம் நான் கேட்கல. 5 படம் சாரி அவர்கள்னு ஒரு படம். அது டைம் இருந்தா பாருங்க. அவர்கள் யூடியூப்ல தான் இருக்கும் பாருங்க. ரஜினியோட கேரக்டர் பாருங்க, நீங்க கண்டிப்பா யோசிப்பீங்க இப்படி ஒரு நெகட்டிவ் ஷேட்லாம் பண்ணிட்டு எப்படி ஒரு இவ்வளவு சூப்பர் ஸ்டார் ஆனாருன்னு. எனக்கு இது வரைக்கும் ஒரு டவுட் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு டாக்ஸிக்கான ஒரு கேரக்டர் அந்த படத்துல. அது எப்படி இதெல்லாம் இவ்வளோ நெகட்டிவா நடிச்சுட்டு எப்படி மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னு தான் தெரியல. அவரு அதுக்கேத்த மாதிரி எவால்வ் ஆயிட்டாரு. எப்படி எல்லாம் ஒரு மேஜிக்கா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆமா சொன்னான் என்கிட்ட. நான் இன்னும் இந்த படம் பார்க்கல, நானும் பார்க்கணும், நானும் போய் பார்க்கறேன். ஆமா ஆமா சொன்னான். அதெல்லாம் பண்ணிட்டு அது இப்ப பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது அப்பதான் அப்ப அந்த மாதிரி படங்கள் இல்ல அதுதான் நான் கேக்குறேன். அப்போ அது ஒரு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்களா இவன்லாம் இந்த மாதிரி வில்லன் ரோலுக்கு தான் ஓகே அப்படின்னு சொல்லி? இல்ல இப்ப இந்த சோசியல் மீடியா எல்லாம் வந்த பிறகுதான் ரொம்ப இமேஜ்ன்றாங்க. அப்பெல்லாம் அதெல்லாம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பெருசா இந்த அளவுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால ஒன்னும் ரஜினி வந்து எப்படி நடிச்சோம்னா ஒன்னும் கிடையாது. ரஜினி அப்ப என்ன அவ்வளவு பெரிய ரஜினி. இந்த படம் சரியா பாக்கல. சிவகுமார் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அந்த இந்த படம் என்னது கமல் ரஜினியும் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அந்த போட்ல வச்சுட்டு ஒரு ஃபேமஸான படம்டா. ஐயோ பேர் மறந்து போச்சு பாரு எனக்கு. இது நினைத்தாலே நீக்குமா? இல்ல இல்ல அதான்டா 10 மைல்னு கூப்பிடுவாரே கமல். 16 வயது சாரி. அந்த படத்துல இதெல்லாம் கட் பண்ணிடுறா, பேர் கூட தெரியலடா. அதெல்லாம் பரவாயில்ல. ஏண்டா ரெண்டு பேர் வந்து தெரியலடா வந்து நீ ரஜினி ஃபேன் கிடையாது. ஏண்டா இதெல்லாம் அநியாயம். எனக்கு கூட தான் சம்டைம்ஸ் மறந்து போகும். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சொல்லு 16 வயதில் வந்து அதுல வந்து சிவகுமார் சொன்னாரு தியேட்டர்ல வந்து லாஸ்ட்ல அவ்வளோ நெகட்டிவான ரோலாம் அதுல லாஸ்ட்ல ஸ்ரீதேவி என்னமோ பண்றாராம் ரஜினி. அந்த மாதிரி நெகட்டிவ் ரோலாம். ஆனா வெளில வந்து பரட்ட அப்படின்னு சொல்லி கத்தினுங்கிறானுங்களாம். அவ்வளவு என்ஜாய் பண்றானுங்களா ரஜினி நெகட்டிவ் ஷேட் பண்ண. அது ஒண்ணு நான் சொல்லணும். ரஜினி வந்து எனக்கு நெகட்டிவ் ஷேட் பண்ணா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப ஏதாவது ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ண முடியாது. ஆனா பண்ணாருன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். நான் ரொம்ப ஆனா அது நடக்காது, அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மனுஷன் செம்மையா பண்ணுவாரு வில்லனிசம். இந்த இப்பதான்டா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரா? நான் டக்குனு ஒரு நிமிஷம் நான் இப்பதானே 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாரு எந்திரன்ற மாதிரி சொல்றேன். 2010 எனக்கு உடனே 5 வருஷத்துக்கு முன்னாடின்ற மாதிரி தோணுது. ஆனா இப்பதானே எந்திரன் பண்ணார்ல. ரீசெண்ட் டைம்ல யார் வந்து பெரிய ஸ்டார் வந்து வில்லன் இதெல்லாம் பண்ணது? எனக்கு தெரிஞ்சு ரஜினிக்கு அப்புறம் யாரும் பண்ணலன்னு நினைக்கிறேன். ரொம்ப அப்படியே ரொம்ப வில்லனிசம் எல்லாம் யாரும் எந்த படம் பண்ணல. இந்த ரோலக்ஸ்னு ஒரு 5 நிமிஷம் சூர்யா வந்தாரு, அவ்வளவுதான். மற்றபடி யாரும் பெருசாலாம் பண்ணல. ஆமா இப்பதான் பண்ணாரு. திரும்ப என்ன உனக்கு அப்படியே ஃபுல் வில்லனிசமா? எதுக்கு ஃபுல்லா வில்லனிசம்? முதல்ல எதுக்கு ஹீரோஸ் பண்ணணும்? ஹீரோஸ் தான் இருக்கணும். மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இருக்கணும். மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இருக்கணும். டைரக்டர்ஸ் சும்மா எல்லாம் எதையோ பண்றதுனாலதான் இது ஆக்டிங்ல நீ எதை கொடுத்தாலும் பண்ணணும். அது கரெக்ட் தான். ஆமா தெரியாம சொல்றேன். ஆமா தெரியாம கரெக்ட். இல்ல ஆனா வந்து எந்த ரோல் கொடுத்தாலும் பண்ணணும்ல. இல்ல நல்லா இருக்குன்னா சும்மா இப்ப இந்த விஜேஎஸ் நடுவுல ஒரு இது இருந்தா இருப்பாரு சைடு ரோல் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கு. ரஜினி நீ அந்த மாதிரி பண்ண முடியாதுல்ல. ரஜினியோட ஸ்டேச்சரே வேறல. ரஜினி அந்த மாதிரி பண்ண முடியாது. வந்து சார் வில்லனா நடிகலாம் நடிக்க முடியாதுல. அவரு நினைக்கணும். கரெக்ட் தான். படிக்க ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா? இல்ல இதுதான் சொல்றேன். யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஜெனரல் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கணக்கு சரியா வரும். அதெல்லாம் கிடையாது. ஆமா புரியுது. இது வந்து சிம்படிக்கிற மாதிரி தான் சொல்றான். தப்பா நினைச்சுக்க. என்ன சொல்றான்னா டக்குன்னு அப்படி பண்ற முடியாது. இமேஜ் வச்சு தமிழ் இது என்னடா இது ட்ரிபிள் ஆர் படம் மாதிரி தமிழ்ல சொல்றதே தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற யாரா நீ? இல்ல நீ சொன்னது ஒரு மாதிரி ரொம்ப சிம்படிக்கிற மாதிரி போயிட போகுதுன்றதுனால. பட் ஓகே நீ சொன்னதே வச்சுக்கோ. அப்ப ஆமா கரெக்ட் தான். வில்லனா ரஜினி எனக்கு தெரியல. வில்லனா ரஜினி நல்லாதான் இருக்கும். நல்லாதான் இருந்தது எந்திரன்லயும். ஆனா ஃபுல் ஃபிளெட்ஜ்டா வில்லனா ரஜினி அது நடிக்க வாய்ப்பு இல்ல. அது எனக்கு தெரியும். ஆனா
நல்லா இருக்கும்ன்ற. யாரா யாரா இப்ப வந்து வில்லனா காட்டுறாங்க? இப்ப எல்லாருமே ஆன்டி ஹீரோ ஆயிட்டாங்க. ஹாலிவுட் படத்துல இருக்கட்டும் எல்லாருமே ஆன்டி ஹீரோ தான். இந்த வில்லனே கிடையாது, ஃபுல் ட்ரூ வில்லனே கிடையாது. நான் நல்லா யோசிச்சது வந்து, நான் தனி ஒருவன் யோசிச்சேன். நான் தனி ஒருவன் வந்து இந்த அரவிந்த் சாமி ரோல் வந்து ரஜினி கிட்ட கொடுத்திருந்தா சூப்பரா பண்ணிருப்பாரு. நான் அரவிந்த் சாமி குறை சொல்ல, அரவிந்த் சாமி நல்லா தான் பண்ணாரு. ஆனா நான் நிறைய யோசிச்சேன். ஏன்னா அந்த படத்துல இந்த ஃபைட்டுக்கான எலிமெண்ட்ஸ் கிடையாது, ஃபுல்லா சூப்பரா இருக்கும். பியூர் வில்லன் தான் அரவிந்த் சாமி. ஆனா இந்த தேவையில்லாம அடிக்க மாட்டான், ஃபுல்லா பிரேக். ரஜினி வந்து எதெல்லாம் பண்ணா வந்து தியேட்டர் அலற விடுவாங்களோ அதெல்லாம் பண்ணாம ரஜினி வில்லனாவும் நடிச்சு ஆக்டிங் ஆகும். உனக்கு எல்லாம் உனக்கு வந்து பர்சனலா உனக்கு வந்து ஆர்காஸ்மிக் டெத் அடையறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீ வந்து கேட்டு வாங்கிக்கிற. ஆமா, இதெல்லாம் தனி ஒருவன்ல உனக்கு சித்தார்த்த ரஜினி நடக்கணும்ன்ற விஷயங்கள்லாம் நான் மாதிரி கற்பனை பண்ணி இந்த மாதிரி பாட்காஸ்டும் போட்டு வாய் ரஜினி கேட்டா அதெல்லாம் நீ இதெல்லாம் ஷேர் பண்ணி என்ன மாதிரி ஒரு 2 பேராவது இருக்க மாட்டாங்களா ஃபேன்ஸ்? அதுக்குதான். ஓகே, கரெக்ட். தனி ஒருவன்ல சித்தார்த் அபிமானி கேரக்டர்ல ரஜினி. அப்ப ஜெயம் ரவி கேரக்டர்ல ஆப்வியஸ்லி கமல் தான். ஏய் ஆப்வியஸ்லி விஜயா? சரி வேணா விடுங்க. நான் கொஞ்சம் சிம்பிள் சும்மா ஓகே. கமல் அண்ட் ரஜினி இப்ப வேண்டாடி விட்டுருடா, அதை செஞ்ச வயசாயிடுச்சுடா. இந்த அவங்கள வந்து இவ்வளவு ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க கூட்டிட்டு வந்து இந்த முக்கியமான 2 பேரை விட்டோம். ஒன்னா நடிக்க கூடாதா? என்ன சொல்றது? இல்லடா, இப்ப அதுதான் இப்ப நான் சொல்ல வரேன். நடிக்கட்டும் வந்து இருடா, அதான் நான் சொல்ல வரேன். ஒண்ணும் இல்லடா, நடிக்கட்டும், நீங்க நடிங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவரை வந்து இந்த இந்த ரொம்ப 35 வயசு 40 வயசு அந்த மாதிரி ரோல், ரொம்ப வந்து அந்த 70 வயசு அந்த மாதிரி காட்ட ஆசை. நான் பேசணும்னு நினைச்சேன். ஆமா, ஏன் ரஜினிக்கு ஏன் 40 வயசு ரோல் எல்லாம் தரீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இல்ல பிளாஷ்பேக், இப்ப கபாலில ஒரு சின்ன ஒரு இது வருது, ஒரு 5 நிமிஷம் சீக்வன்ஸ் வருது. அப்ப கொஞ்சம் அது நீ நான் கபாலில அந்த பிளாஷ்பேக்கே சூப்பரா பண்ணி வச்சிருப்பான் ரஜினிய. அழகா நல்லா மேக்கப் போட்டு சூப்பரா இருப்பாரு. அதுலயே ஒண்ணு அந்த மாதிரி பண்ணணும். இல்ல அந்த மாதிரி பண்ண முடியலன்னா காலா மாதிரி பிளாஷ்பேக்ல ஏதாவது அனிமேட்டட் மாதிரி பண்ணி அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். அது நல்லா நல்லா இருந்தது. ரைட்டர் ரஞ்சித் சிம் படிக்கிற மாதிரி இருக்கு. எது பேசினாலும் சிம் படிக்கிறது. பட் ஆமா நல்லா இருந்தது. பேசினாலும் ஏன்டா படத்துல இந்த சீன் நல்லா இருக்குன்ற உடனே ரஞ்சித் இல்ல நம்ம கரெக்டா இந்த 2 படம் கரெக்டா இந்த 2 அதுல தான் யூஸ் பண்ணிருக்கான். ரஜினியை கரெக்டா யூஸ் பண்ணிருக்கிறது ரஞ்சித் மட்டும் தான். என்ன கேட்டா இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல ரைட் கரெக்ட் பக்காவா. ஏன்னா அந்த மனுஷனோட ஏஜுக்கு கரெக்டா ஒரு பேரா இருக்கிற மாதிரி வச்சு காலால ஒரு வயசான கேரக்டர் அழகா வச்சிருந்தான், அழகா செட் பண்ணிருந்தான். ஃபுல்லா படம் ஃபுல்லா சூப்பரா இருந்தது. ஆமா சூப்பரா இருந்தது. அந்த ஏஜுக்கு கரெக்டான ரோல் அது. எனக்கு வந்து இந்த படம் இருக்குல்லடா, அது பேர் என்ன, அதுவும் எனக்கு ரீமேக் பண்ணி ரஜினி நடிக்கணும்னு ஆசை. எது தெரியுமா? இந்த ஹாலிவுட்ல ஒரு படம் இருக்கும், ஐயோ பேர் மறந்து போச்சு. அந்த கண்ணு தெரியாத ஒரு வயசான லைட்ஸ் அவுட். லைட்ஸ் அவுட்டா? லைட்ஸ் அவுட்டா? நான் லைட்ஸ் அவுட்டா இல்ல லைட்ஸ் அவுட் தானே. அந்த எனக்கு புரியுது அந்த இதுதான். ஐயோ விக்ரம் வச்சு அந்த படம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். விக்ரம் வச்சு அந்த படம் பண்ணணும்னு என்னமோன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே தானே. கெட் அவுட் இல்ல, அது ஜார்டன் பீல் படம். லைட்ஸ் அவுட் தான்டா இல்லையா? லைட்ஸ் அவுட் கிடையாதுடா. டோன்ட் பிரீத்ல வந்து ரஜினி பண்ணா எனக்கு அதான் எல்லாமே இப்போ வரைக்கும் அது இதுதான். எதெல்லாம் ஆமாமா எனக்குமே அது இருந்தது. எனக்கு வந்து ஆமாமா இது முக்கியமா பேசி ஆகணும். ரஜினி வந்து இது பண்ணணும் அதை பண்ணணும். எனக்கு வந்து அவர் வந்து இது வந்து என்னன்னா ஒரு சொட்டை அடிச்சுட்டு சொட்டையா ஆமா ஆக்சுவலா மொட்டை கூட வேணும். சொட்டையா வந்து அந்த நம்ம கூட ஒரு ரீல் காட்டினே, சும்மா அந்த சொட்டையை வந்து ஒரு மாதிரி நல்லாதான் இருக்காரு இவர். எல்லா படத்துக்கும் எதுக்கு விக், எதுக்கு ரஜினினா விக் தான் வைக்கணுமா? அப்பெல்லாம் அந்த மனுஷன் நேச்சுரலாவே சூப்பரா இருக்காரு. அவரு மொட்டை அடிச்சுட்டு தாடி வச்சாலே மனுஷன் பயங்கரமா இருப்பாரு. ஆனா ஒருத்தம் கூட அதை யூஸ் பண்ணல. வெறும் சிவாஜி படத்துல சங்கர் மட்டும் தான் அதை யூஸ் பண்ணாரு. அவரு ஃபுல்லா ஒரு இந்த கபாலி பியர்ட் மாதிரி வச்சு ஒரு மொட்டை அடிச்சு ஒரு லுக் எடுத்துட்டு வாங்கலாம், பயங்கரமா இருப்பாரு. அது யாருமே டெஸ்ட் ஷூட் கூட பண்ண மாட்டீங்க நீங்க. டெஸ்ட் லுக்காவது பண்ணி பாருங்க. அதெல்லாம் மொட்டை கூட வேணாம்டா, சொட்டை சூப்பரா தான்டா இருக்கு. நான் நார்மலா நல்லா தான்டா இருக்கேன். மொட்டை கூட அடிக்க வேணான்றேன், இருக்க சொட்டையாவே வாங்கன்றேன். மொட்டை கூட ஏதோ ஒரு லுக்கா இருக்கும், ஒரு சொட்டையாவே ஒரு மாதிரி. அது ஏன் சொட்டையா ஒரு ஹீரோ கூட தான் காட்டக்கூடாது? சொட்டையா அதுவும் இவ்வளவு பெரிய ஃபேம்ல இருக்கிற ஒரு ஆக்டர். அது நேச்சுரலா அந்த ஆடியோ லான்ச்ல வரும்போது சில போட்டோஸ் எல்லாம் போடுவாங்களே, ஆள் செம்மையா இருப்பாரு, செம்ம ஷார்ப்பா இருப்பாரு. அந்த மாதிரி பண்ணலாமே, ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் படம் அந்த மாதிரி சொட்டையா வச்சு கூட பண்ணலாம். அந்த ஜெயிலர் பிடிக்கலாம், ஜெயிலர் சொட்டையா கூட பண்ணிருக்கலாம்.
எனக்கு தெரிஞ்சு செமையா தான் இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு கூட. அது எதுவுமே பண்ண மாட்டானு, எப்ப பார்த்தாலும் ஒரு விக்கெட் எடுத்து தலையில கவுத்துறானு. அதுவும் நான் நிறைய முடி இருக்கிற விக்கா எடுக்கிறானுங்க. ம். அட்லீஸ்ட் கம்மியான முடி இருக்கிற மாதிரி விக் ஏதாவது எடுத்து வைங்கடா, கொஞ்சம் பால்ட் ஆன மாதிரியாவது ஏதாவது காமிங்கடா. அது அதான் அதை சொல்லும் போது ஆமா காலா சூப்பரா இருக்கு. திரும்ப அங்கேயே தான் போற மாதிரி இருக்கு காலா. ஆமா, இது சொன்னோடனே உனக்கு 5 ஃபேவரட் ஃபிலிம்ஸ் கேட்டேன். 5 வந்து ஃபேவரட் லுக். 5 ஃபேவரட் லுக்னா காலா கண்டிப்பா இருக்கும். காலா, கபாலி. கபாலி ஃபர்ஸ்ட்ல வைப்பேன் நான் கபாலியை. வந்து எனக்கு பாஷா வந்து பிளாஷ்பேக் ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒட்டுதாடியா இல்ல ஒரிஜினலான்னு எனக்கு இது வரைக்கும் சந்தேகமா இருக்கு. அந்த பிளாஷ்பேக் பாஷா, அதுல அவர் தாடி ஒரிஜினலா இல்ல அது ஒட்டு மாதிரி தான், ஒட்டு வைக்க மாதிரி தானே இருக்கு அது. அந்த கிளாஸ் போட்டு நடப்பாரு, முன்னாடி ஒரு 4 முடி மட்டும் அப்படியே முன்னாடி நிக்கும், பயங்கரமா இருக்கும் அது. அந்த பயங்கரமா இருக்கும் அந்த மனுஷனுக்கு. அந்த கண்ணாடி தான் ஹைலைட், ஃப்ரேமே இருக்காது, அது சைடு ஃப்ரேமே இருக்காது. சூப்பரா இருக்கும். அப்புறம் என்ன என்னோட ஃபேவரட் லுக் நீ விட்டுட்ட. சிவாஜில எனக்கு அந்த மொட்டை பாஸ் கூட பிடிக்கும். எனக்கு ஓகே, பிடிக்கும் பிடிக்காது தெரியல, மிக்சர் தான். ஓகே 4 யோசிக்கிற ஒரு முக்கியமான ஒண்ணு விட்ட. அடிக்கடி இந்த லுக்கை பத்தி சொல்லிட்டே இருப்பேன். செமையா இருப்பாரு ஆளு. தெரிஞ்ச நிறைய பாபா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாபா செமையா இருப்பாரு. பாபாவோட செம சூப்பரா இருப்பாரு. பாபாவோட அந்த காஸ்டியூமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது போட்டிருக்க ட்ரெஸ், எல்லா காஸ்டியூம் டிசைனர் யாருன்னு தெரியல அந்த படத்துக்கு, ஆனா சூப்பரா பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து ஓகே, இன்னொரு கான்ட்ரோவர்ஷியல் ஒப்பீனியன். மாஸ்டர் வந்து எங்க 2 பேருக்கு பெருசா பிடிக்கல. பிடிக்கல போகல, சும்மா பார்த்தாலும் பெருசா பிடிக்கல. மாஸ்டர் பிடிக்கல, ஒர்க் ஆகல. அது ஏன்னா அதுக்கும் தனியா வெளியே போறோம். ஆனா அதுல வந்து இவங்க எதுக்கு எதை சொல்றேன்னா, அதுல வந்து ஜேடி வைப் அது என்னன்னு எனக்கு புரியல. பட் லைக் ஜேடி வைப் பண்ணுவாங்கல்ல, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ரஜினி வந்து செம வைப், செம கூலா. நீ சொல்ற அந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் கூட செம கூலா, அவர் பாட்டுன்னு அப்படியே ஒரு பாபா படத்துலயா? ஆமா, பாபா படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே முடிஞ்சிச்சு தானே படம். செகண்ட் ஹாஃப்ல வந்துதான் நம்ம போய் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இது பத்தாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேற ஒரு அடிஷனல் சீன்ஸ் வேற. புயல்ல போயிட்டு ரஜினி பர்த்டேக்கு பாபா ரீவாட்ச் பண்ணோம் போயிட்டு. இது என்னது ரீ ரிலீஸா? ஆமா. ஐயோ கொடுமடாடி, என்னால மறக்கவே மாட்டேன். எனக்கு பாபா வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும், அந்த இவன் சொல்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பார்த்துட்டு நான் படம் முடிஞ்சிச்சு படம் கிளம்புறேன்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும். என்ன போய் ஃபுல் படமும் வந்து நீதான் படம் பாக்கணும்னு சொல்லி இந்த படம் போயிட்டு எவ்வளவு பெரிய கண்ணினா அந்த அடிக்கிற புயல்ல அந்த படத்துக்கு போயிட்டு ஐயோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 நிமிஷம் என்னமோ புதுசா இந்த பொண்ணுங்க தான் இந்த பொண்ணுங்க எப்பா அத பத்தி பேசணுமேடா எப்பா. இவங்க பொண்ணுங்க போதும், ரஜினி வாழ்க்கையை முடிக்கிறதுக்கு அவங்க 2 பேரும் பொண்ணுங்களே போதும். இவ்வளவு நேரம் வேணாம். ஆனா இது வந்து ஒரு ஆதங்கத்துல சொல்ற அவங்க என்ன ஒரு 2 கோச்சடையான் பண்ணாங்களா ஒரு படம், அப்புறம் லால் சலாமா. கோச்சடையான் இருந்தது. கோச்சடையானா எனக்கு இல்ல அதுக்கு வரேன், அதனால இல்ல நல்லா இருந்துதான். அதுக்கப்புறம் வரேன், இதை முடிச்சிருவான். பாபா வந்து இந்த புயல் இதுல வந்து போயிட்டு படமும் ஓகே இருக்கு. எதை சொல்றேன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அந்த இது அதுவும் முக்கியமா அந்த இவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார் பாருங்க, யாராவது நம்பியார் வருது அவர்கிட்ட இந்த எக்ஸ்பிளைன் பண்ற சீன், அதை நான் இவங்க அடிக்கடி சொல்லுவேன். செம சூப்பரா இருக்கும் அந்த சீன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இந்த யாரும் கடவுள் வந்து ரியாலிட்டியா இருக்கும், அது ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும். அதுவும் ரஜினி வாயில இருந்து அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு சாமி நம்பிக்கை இருக்க மனுஷன் வாயில இருந்து வருதுன்னா கொஞ்சம் டயலாக் அது நல்லா இருந்துச்சு, அது சூப்பரா இருக்கும். அந்த டயலாக் ஃபுல்லாவே அது டைம் இருந்தா பாருங்க. அந்த சீன் மட்டும் ஏதோ போடுவான், முடிஞ்சா போடுறேன் அந்த சீன். அந்த கிளிப் நான் காட்டுறேன், ரெஃபரன்ஸ் நான் போடுறேன். அந்த டயலாக் பாருங்க, அந்த டயலாக் ஒன்னும் பக்காவா இருக்கும். அது டைலாக் ரைட்டர் யாருன்னு தெரியல, ஆனா அந்த படத்தோட டைரக்டர் ஸ்கிரீன் பிளே ரஜினிகாந்த் தான். அது எத்தனை பேருக்கு ரஜினிகாந்த் கிடையாது, டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா தானே. டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணாவா? ஆமாடா, பாஷா பட டைரக்டர் அவர் தானே. ஆமா அவர் தான் டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா. அப்போ கதை ஸ்கிரீன் பிளே மட்டும் ரஜினி நினைக்கிறேன். ஸ்கிரீன் பிளே கூட தெரியல. ஆமா கதை ரஜினி தான், ஸ்கிரீன் பிளே ரஜினி தான். ஸ்கிரீன் பிளே ரஜினியா? ஓகே. டைரக்ஷன் சுரேஷ் கிருஷ்ணா நினைக்கிறேன். நான் ஏதோ ஒன்று ஏதோ படிச்சேன், சுரேஷ் கிருஷ்ணா வந்து ரஜினி வந்து இதை கொடுத்து எனக்கு இதை படமா பண்ணி கொடுங்க நம்ம சொன்ன மாதிரி நான் படிச்சேன். ஆமா அந்த பாஷா அந்த பாபாவை ரீ ரிலீஸ் நம்ம எப்பயுமே ஒண்ணு பண்ணுவோம்ல,
இப்ப ரஜினி படம் வரப்போதுதான் அதுக்கு முன்னாடி நாள் அவரோட பாட்டு இதெல்லாம் போட்டு கேட்டுக்கிட்டு ஹைப் பண்ணிட்டு இருப்போம்ல. அந்த மாதிரி அந்த ரிலீஸ்க்கு எல்லாம் தேவையே இல்லாம இதெல்லாம் உட்காந்து படிச்சு ஹைப் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணி ஹைப் பண்ணிட்டு இருந்தேன். போயிட்டு ஐயோ அது ஒரு லைஃப் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணா ஏதோ முன்னாடி ஒரு 15 மினிட்ஸ் புதுசா கிளிப் ஏதோ ஆட் பண்ணிருக்காங்க போல. ரஜினி ஏதோ பண்ணிருக்காருப்பா, என் தலைவன் ஏதோ பண்ணிருக்காருன்னு நினைச்சேன். அதான் இதுலதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். சிம்பிள்ன்றதா அதனால எனக்கு நினைச்சேன். எனக்கு நல்லா தெரியாது ஒரு பூமர் விஷயம். அவ்வளவு சீக்கிரத்துல எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன்டா எதுவுமே. இல்ல ரஜி அப்படி நான் கூட விஜய் வந்து இந்த ஆள் படத்துல நான் நம்ப மாட்டேன்டாடி, ஒரு எப்பயுமே லெட் டவுன் தானே பண்றப்ப அப்படி சொல்லுவேன். ஆனா படம் கிட்ட வரும்போது வந்து அது என்னமோ மனசு வராது எனக்கு. இல்லடா படம் செம்மையா இருக்கும்டா தளபதி. அதான் அடிக்கடி நடக்கிறத கோட் கூட போய் செருப்படி வாங்கிட்டு வந்தேன். அந்த மாதிரி அது ஒரு வந்துடும். அந்த மாதிரி மேபி நீ சொல்றேன் தெரியல. ஆனா எனக்கு வந்து எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இது அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷமோ என்னமோ ஆட் பண்ணா கிடையாது. எதுவும் வந்து பக்கா ரஜினி பூமர் திங் ஒண்ணு பண்ணுவார் பாரு, அதான் அந்த மாதிரி எனக்கு என்னமோ தோணுச்சு. அதே மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருந்தாரு ஒரு 5 நிமிஷத்துக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னா ஒரு மாதிரி இந்த அவர் என்னமோ அவர் நினைச்சு பண்ணிருக்காரு. அதாவது அவரு பண்ற டைலாக், அவர் அடிக்கிற சர்க்காசம் எல்லாமே கரெக்டா இருக்கும். இப்ப இருக்க ஜெனரேஷன் இப்ப பார்த்தாலும் இவர் சொல்றது கரெக்டா தானப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பேசுவாங்க. அந்த மாதிரி சில அப்ரோச் சில இதெல்லாம் அந்த கேரக்டர் டிவில எக்ஸாம்பிள் அந்த டிவில பாத்துட்டு டைலாக் சொல்லுவாரு. அது சரஸ்வதி வரம் கொடுத்துட்டாங்களாம், சிவாஜி சார் பேசிட்டாராம் காதுல பூ அப்படின்ற மாதிரி ஏதோ அது அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவாரு. நடிகர் திலகத்தை ஏமாத்திருக்காங்க சொல்லுவாரு. புரட்சி தலைவரையே ஏமாத்திருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாரு. கரெக்ட். அந்த மாதிரி அது நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். இன்னொரு சீன் வந்து அந்த கடவுள் பாபா வந்து இவருக்கு வந்து அந்த 7 மந்திரத்தை கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு வந்துருவாரு, நம்பாம தான் வருவாரு. வந்துட்டு ஃபர்ஸ்ட் மந்திரத்தை யூஸ் பண்ணுவாரு. இந்த காத்தாடி வந்து என் மடியில வரணுமோ என்னமோ ஒண்ணு யூஸ் அப்போ யூஸ் பண்ணிட்டு அப்படியே டக்குன்னு பாப்பாரு. அந்த மந்திரத்தை சொல்லிட்டு டக்குன்னு மேல பாப்பாரா, ஒண்ணுமே நடக்குதா, பாபா கன்ஃபார்ம் தான், கீழ்பாக்கம் தான் அப்படின்ட்டு போயிடுவாரு. செம்மையா இருக்கும் அந்த சீன்லாம். நிஜமாலே செம்மையா என்ஜாய் பண்ண சீன் அது. அது ஒண்ணு. அப்புறம் அந்த ஒரு பைத்தியக்காரர் ஒருத்தர் இருப்பாரு, நாமளே ஒரு பைத்தியம் நமக்கு ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் நான் அவரே அந்த செல்ஃப் ரோஸ் படிக்கிறதுலாம் வந்து அந்த கேரக்டர் செம்ம பண்ணா இருக்கும். செம்ம சில்லா ரொம்ப லைட் பேக்கா அந்த மாதிரி நல்லா இருக்கும். அந்த கேரக்டர் சூப்பரா இருக்கும். அந்த கவுண்டமணியும் சொல்லி அவனுக்கு கவுண்டமணி வேற லெவல். அந்த படத்துல ஒரு சீன்ல இதெல்லாம் உனக்காக தானே இந்த பாபா போட்டிருக்கேன், இந்த கருமாத்தெல்லாம் நான் போட்டுட்டு அல்டிமேட்டா இருக்கும் அந்த சீன். அது நிறைய காமெடி சீன்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு அந்த படத்துல இருந்தது. அப்படியே கட் பண்ணா செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லா அப்படியே எவ்வளவுக்கு எவ்வளவு சாமி இல்லன்னுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சாமி இருக்குன்னு அப்படியே இறங்கிடும். அப்படியே ஃபுல் ரஜினி மோடு வந்துருவாங்க. ரஜினி மோடு ஆன்ன்ற மாதிரி வந்துருவாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் அததான் எழுதிருப்பாரு, செகண்ட் ஹாஃப் தான் எழுதிருப்பாரு. ஃபுல்லா படத்துக்காக அது ஃபுல்லா எடுத்திருப்பாரு. என்னங்க படம் ஃபுல்லா சாமி கதை மாதிரி இருக்குது அப்படின்னு சரி ஏதாவது ஆல்டர் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐயோ ஆனா நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு பிடிக்கும் பாருங்க, என்னவோ சூப்பரா இருக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே நிறைய டாக்ஸிக் இருக்கு அதெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படினா அப்படியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கல. அந்த அங்கங்க அந்த கேரக்டரோட அந்த சீன்ஸ்லாம் பண்றது அத நான் சொன்ன அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப உச்சகட்ட பூமர்தனமான சீன்லாம் பேசுவாங்க. ஆமாமா கரெக்ட். யார் வந்து இப்ப காப்பாத்துவா, உங்க பாபா வந்து காப்பாத்துவாரா, அதெல்லாம் அந்த கேரக்டர் சில விஷயத்தை அப்ரோச் பண்றதுலாம் நல்லா இருக்கும். அப்ரோச் பண்றதுன்னா உடனே வந்து டாக்ஸிக்கா ஏதாச்சும் ஒண்ணு பண்றதை வச்சுட்டு நம்ம இன்னமும் பெரிய யூடியூப் செலிபிரிட்டி மாதிரி நம்மளை யாரும் ரோஸ்ட் பண்ண போற மாதிரி நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பட் நான் சொல்றேன், இந்த கேரக்டர் அப்ரோச் பண்றேன்னா அந்த அந்த பொண்ணுங்க ஏதோ பண்ணும் போது நீங்க உள்ள போய் பண்ணுங்க, இல்லைன்னா பசங்க பாப்பாங்க அப்படின்னு அந்த ஸ்டீரிங்லாம் அப்ரிஷியேட் பண்ணலாம். அப்புறம் அந்த பேக்ல தட்டிட்டு பேட் டச் அப்படின்றது அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணல. அதெல்லாம் பூமர் தனம் தான், ரொம்ப டாக்ஸிக்கான விஷயம். அதெல்லாம் நாங்க என்டோர்ஸ் பண்ணல. நான் சொல்றது இந்த அவருக்கு அந்த என்ன சொல்றது அந்த ரிலீஜன் மேல அவருக்கு இருக்க வியூவோ, ரிலீஜன் தப்பா சொல்றேன் அதை கூட வச்சுங்க. ஆனா வந்து நாட் ஜஸ்ட் ஒன் ரிலீஜன் உடனே வந்து ஏன்டா பத்தி சொல்ல அந்த மாதிரிலாம் இல்ல. நான் ஜென்ரலா சொல்றேன். ரொம்ப அப்படியே வந்து இல்லாம அந்த கேரக்டர் நல்லா ஷார்ப்பா பேசும். யார் வந்து காப்பாத்துவா, இவரா அவங்கதான் யாருமே இல்லையே அப்படின்றது அந்த உடனே காப்பி பண்ணி சொல்லுவாங்க. அதான் இந்த மாதிரி எதனாவது யார் வந்து காப்பாத்துவா, உங்க பாபாவா இல்ல காளிகாம்பாலா அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேசுவா அல்லாவா அப்படின்னு எல்லா மதத்தையும் சொல்லிட்டு நறுக்குன்னு ஒண்ணு சொல்லுவாரு, யாரும் காப்பாத்த மாட்டாங்க, ஏன்னா இருந்தா தானே காப்பாத்துறதுக்கு அப்படின்னு நம்மதான் நம்மள காப்பாத்திக்கணும்ன்றது. அது ரொம்ப நம்பிக்கை இருக்கவங்களை நாங்க ஹர்ட் பண்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. உங்களுக்கு இருந்துன்னா வச்சுங்க. பட் நீங்க அந்த பேரை வச்சுக்கிட்டு வந்து
எங்களுக்கு சாமி இருக்குன்ற பேரை வச்சுக்கிட்டு வந்து அவங்க நம்மளை காப்பாத்திடுவாங்க, இது நம்மள இது பண்றோம், அதை நம்ம அப்படியே சொல்லி முதல்ல என்னை காப்பாத்துன்றது நம்பிக்கையே இல்லை. அப்படி காப்பாத்துனாலும் வந்து பேசிக்கா அது நான் எப்படி அதை வந்து நான் புரிஞ்சுக்கிறேன்னா, நீ எதுவுமே பண்ணாம நீ வந்து இருக்கிற அழிச்சாட்டி தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற கொடூரமான இதெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப ஈவில் பர்சனா இருந்துக்கிட்டு அப்புறம் வந்து சாமி கும்பிட்டு சாமி வந்து என்ன காப்பாத்திரும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த மாதிரி கேவலமா கும்பிடுறது கும்பிடாமலே இருக்கலாம். அந்த மாதிரி அந்த கேரக்டர் பேசுற மாதிரி தான் நம்ம பார்த்து சூப்பரா இருக்கும். பாபா பத்தி இவ்வளவு இருக்கு, ரஜினியை பத்தி பேசுறோம், பாபா பத்தி அந்த பாபாவை ஃபர்ஸ்ட் ஆஃப் அதை பத்தி எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம் இல்லையா? எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால சொல்றேன். லுக்கு தானே கேட்டேன், ஒரு லுக்கு ஆரம்பிச்சுட்டு பாபா பத்தி இவ்வளவு எல்லாரும் போயிட்டு இதை வந்து நம்ம ஒய் பாபா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டு பாபா பத்தி தனியா இது ஒண்ணு எடுத்து போட்டோம். இல்ல இது வரும், இதை நான் கட் பண்ணி எங்கேயாச்சும் கேப் கிடைச்சதுன்னா கொஞ்சம் சின்னதா வைக்கிறேன் இதை மட்டும், ஏன்னா ரொம்ப பெருசா போகுதுன்னு நினைக்கிறேன். அனிலா, நீ வந்து ரஜினி வந்து உன்னை இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரா? பண்ணிருக்காரு. பண்ணலாம் எப்படி அப்படிலாம் நான் சொல்லவே மாட்டேன்டா. ரஜினின்னு கிடையாதுடா. நான் பார்த்த வரைக்கும், நான் பார்த்த படங்கள்ல நிறைய ஆக்டர்ஸ் எனக்கு வந்து இது நான் ஏன்னு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எனக்கு கமல் மேல தனிப்பட்ட ஒரு 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 சின்ன வன்மம் ஒண்ணு இருக்கிறது. சின்னதுன்றது ரொம்ப கம்மி. எனக்கு ஒரு வன்மம் இருக்கிறது. அதனால வந்து ஆனாலுமே வந்து என்ன இருந்தாலும் படம் பாக்குறோம், அது பார்க்கும்போது அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த படத்துக்குள்ள ஒரு இதாயிடுவோம். அப்போ அந்த சில சீன்லாம் வந்து பரவாயில்ல செம்மடா இத்தராய் செம்மடா அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தோணும். அப்படி தோணம்லாம் இருக்காது. ரஜினி ஆமா இம்ப்ரெஸ் பண்ணிருக்காரு. எனக்கு காலா பார்த்துட்டு தான் சொல்றேன்டா, காலா பார்த்துட்டு வெறியா இருக்கடா அந்த படம். ஏன்னா நானுமே அந்த படம் பார்த்துட்டு அந்த டைம்ல எனக்கு இந்த மெச்சூரிட்டி நான் வெளியே வந்துட்டு என்னடா படம் இது. எனக்குமே நான் தியேட்டர்ல பார்த்து நான் தூங்கிட்டேன், முக்காவாசி நான் தூங்கிட்டேன். நான் அப்ப இருந்த மெச்சூருக்கு அப்ப கொஞ்சம் வயசு கம்மி தான், அதனால அவ்வளவு மெச்சூர்லாம் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ரீவாட்ச் போட்டக்கப்புறம் எனக்கு தெரியுது இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஆக்டரு ஏன்னா இந்த படத்தை இவ்வளவு அண்டர் ரேட்டடான படமா இருக்கு இது இப்போ வரைக்கும். இத பத்தி யாரும் அவ்வளவா பேசுறதும் இல்லையே. ரஜினி அவ்வளவு பேர் சொல்றீங்களே ரஜினிக்கு ஆக்டிங் வராது, அவர் நடந்துகிட்டு இருக்காரு அப்படி போறாருன்னு உட்காந்து இன்டர்வியூல எடுக்கிற போது சொல்றீங்க ஸ்லோ மோஷன்னு. இந்த படம் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அவருது பாக்கலன்னா பேசவே கூடாது. இந்த மாதிரி நடிக்கிற படங்கள்லாம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு எனக்கு ஒருவேளை இந்த நடிப்பு எல்லாம் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு கூட நீங்க சொல்லுங்க. அது ஒரு ஜஸ்டிஃபை தான் தெரியுது, சரி உங்களுக்கு பிடிக்கல போலன்னு. ஆனா எதுவுமே பார்க்காம இந்த மனுஷன் வெறும் ஸ்லோ மோஷன்ல தான் இவ்வளவு வருஷமா சர்வே ஆகிட்டு இருக்காருன்னு சொன்னீங்கன்னா அது எப்படி ஏத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு அப்படியே அந்த ஸ்டீரியோ டைப் பண்ண மாதிரி ரஜினினா அப்படிதான் ஒரு முத்திரை குத்திட்டாங்க. அந்த அது அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து சொல்ற மாதிரி சொல்லிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். ரஜினி அதான் நீ சொன்ன மாதிரி ஒரு படத்தை ஒன்றுத்தையும் அதெல்லாம் பெருசாலாம் பார்க்காம வெறும் வந்து ரஜினி ரொம்ப அப்படியே பறக்கிறதுக்கு இருக்கிறதுன்னு இருப்பாரு, அப்ப பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு 10 படத்தை பார்த்துட்டு இல்ல வந்து ரீல்ஸையோ இன்டர்நெட்ல ஏதோ ஒரு ஷேர் பண்ற கிளிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ரஜினி வந்து ஸ்லோ மோலயே க்ரோ ஆயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஆனா அப்படிலாம் கிடையாது. காலா வந்து அதுக்குன்னு உடனே வந்து இவனுங்க காலா அப்படியே பெர்ஃபெக்ட் ஃபிலிம் பண்றானுங்க அப்படி இப்படின்றானுங்க. எனக்கு வந்து ரஜினியோட எல்லா படங்கள்லயும் முக்காவாசி படங்களும் ஒரு 80% படங்கள்ல எனக்கு படம் நல்லா இல்ல, மொக்கையா இருக்குது, பூமரா இருக்கு, அதுல ஏதாவது 2-3 சீன் அந்த மனுஷன் ஏதாவது ஸ்கோர் பண்ணிருப்பாரு கண்டிப்பா. இந்த ஸ்லோ மோஷன் அதெல்லாம் தவிர்த்து ஆக்டிங் வைஸ்ல அந்த படம் கேவலமா இருந்தாலும் ஏதாவது சீனாவது பக்கம் அண்ணாத்தைல 2 சீன் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா அண்ணாத்த வந்து ரஜினியே பண்ணல. ரஜினி வேஷம் போட்டு பண்ணுவாங்கல்ல, இது சொன்னா சிரிப்பா இருக்கும். ஆனா இதெல்லாம் சொல்ல இது வந்து ஒரு மீம்ல நான் பார்த்தது, அதனால நான் சொல்றேன். ஐயோ சொல்ல எடிட்லாம் கிடையாது, பரவாயில்ல இருக்கட்டும். நான் ஒன்னும் தப்பாலாம் சொல்லடா, அதாவது சொல்றேன்லடா இரு நான் சொல்றேன். சிவா தலையோட நியூட்ஸ் ஏதாச்சும் வச்சிருக்கியாடா? எப்படி நம்ம கதை முடிஞ்சு காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் வரும். நான் சொல்ல இன்ஸ்டால பாத்துருந்தேன் நானு, சிரிப்பா வந்தது. எப்படா நீ திரும்ப படம் கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா. எனக்கு ஒரு ஆச்சரியம். எனக்கு வந்து ரஜினி வந்து ஒரு டைரக்டர் கிட்டயே தொடர்ந்து 2 படம் எல்லாம் பண்ணதே கிடையாது. ஃபர்ஸ்டும் லாஸ்ட்டுமா பண்ண படம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரஞ்சித் கூட தான் நினைக்கிறேன். இல்ல பாலச்சந்தர் கூட பண்ணிருக்காரு. அது பழையசரா? அது இப்ப சொல்றேன். ஓகே ஓகே. நான் சொல்றது ஒரு பெரிய ஸ்டார் ஆயிட்டு தொடர்ந்து 2 படம் ஒரே டைரக்டர் கூட எனக்கு செஞ்சு. இது சிவாஜி எந்திரன் இல்லையா? நடுவுல தான் குசேலன் வந்தது. தெரியல, நடுவுல குசேலன் வந்ததுன்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. சரி ஓகே, புரியுது ஓகே. நான் ரஞ்சித்த சொல்லடா அதுக்கு. ஏன்டா சிவானாலே அங்க யாரு வருவான்னு தெரியும். யாரா? ஓ அஜித். ஓகே ஓகே ஓகே.
இல்ல நான் அது எதுக்கு சொல்றேன்னா நான் அண்ணாத்துக்கு தான் சொல்றேன். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி அந்த ரஜினியும் ஏதாச்சும் பிளஸ்மைல் பண்ணி இந்த படத்தை நடிகர்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லிட்டாரா என்ன தெரியல. எதுக்கு அப்படி ஒரு ரஜினி வந்து எதெல்லாம் சொல்லி கலாச்சிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண படம் தானே பாரு. நீ என்னப்பா கழுவி ஊத்திட்டு இருக்க? அப்படி அது பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு என்ன டவுட்னா, நீ டீசர் ட்ரைலர்லாம் பார்த்தல? பார்த்தேன்டா. அப்புறமா நீ ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த படத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணனா நீ உடனே நான் மாஸ்டர் பீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண அதெல்லாம் கிடையாதுடா. இப்ப சொல்லுவாங்கல்ல குட் பேட், இப்ப நம்ம குட் பேட் அக்லி உனக்கும் வந்து ஒர்க் ஆகல எனக்கும் ஒர்க் ஆகல. இல்ல அது தனி வீடியோ அஜித். நான் ஏன்னு சொல்றேன். ஆனா வந்து சில பேர் வந்து நான் இதுதான் கொடுக்க போறேன் எனக்கு தெரியும், இதுக்கு நான் போய் பார்த்தா இது எனக்கு கொடுத்துட்டாங்க நான் ஹாப்பி அப்படின்றாங்கல்ல. சரி அப்ப எனக்கு நம்ம என்ன சொல்ல முடியாது. கரெக்ட் தான் அவங்க வந்து இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அவர் டெலிவரி பண்ணிட்டாரு. ஓகே அப்ப அவங்க ஹாப்பினா ஓகே, நம்ம ஹாப்பி இல்லைன்னா நம்ம என்ன பண்றது, புலம்பிட்டு போக வேண்டியதான். அடுத்து அந்த மாதிரி வந்து நான் அண்ணாத்த வந்து குப்பையா இருந்தாலும் சரி ஓகே இந்த குப்பை வரப்போகுது, இந்த குப்பை நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், நான் ரெடி ஆகிட்டேன் பரவாயில்லன்ற. எனக்கு குப்பை இருந்தாலும் நான் எதுவுமே ரெடி ஆகல. எனக்கு என்னமோ தெரியல அந்த டைம்ல வந்து ரஜினி உண்மை பண்ணா இருக்கும் போலியே. ஏதோ ஒரு வில்லேஜ் ஸ்கிரிப்ட்ல ரஜினி ஒரு படம் ஒண்ணு ஞாபகம் இருக்கா, அந்த ஏதோ ஒரு வில்லேஜ்ல ஒரு பணக்காரா இருப்பான்னு நினைக்கிறேன். வில்லேஜ்ல அவங்க அப்பா அனுப்பிச்சு விட்டுருவாரு, அங்க போய் நீ கொஞ்ச நாள் வாழ்ந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அனுப்பிச்சு விட்டுவாரு என்ன தெரியல. அதுக்கப்புறம் அங்க போய் வாழ்ந்துட்டு இருப்பாரு. அந்த மாதிரிலாம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் எல்லாம் ரஜினி பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த அது கூட வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் நினைக்கிறேன். இந்த ராதிகா காலையில அவர் எழுப்பிட்டு இட்லி சாப்பிடுங்க இது சாப்பிடுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி. இப்ப நீ சொன்ன ரஜினி காமிக்கல் சைடே இல்ல காமி இது வில்லேஜ் இதெல்லாம் பார்த்துதான் வந்து அந்த மாதிரி தான் ஃபன்னா இருக்கும். ஏன்னா சூரியல வேற இருந்தாரா, சூரிய வந்து அந்த டைம்ல காமெடினா வந்து வயிறு வலிக்க நான் சிரிப்பேன் அந்த மாதிரி காமெடி பண்ணுவாரா. அதனால வெறித்தானம் பயங்கர ட்ரீட் இருக்கு நம்மளுக்கு. வந்து குப்பைன்னு கூட நினைச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த ஒரு மாதிரி அந்த வேர்டு எனக்கு மறந்து போச்சுடா, என்னடா வேர்டு அது, ஐயோ என்னமோ சொல்லுவாங்கடா அந்த மாதிரி ஒரு. நான் அதுக்கப்புறம் ஞாபகம் வந்தா சொல்றேன். அந்த மாதிரி ஒரு படம் போல இருக்கு, ரொம்ப ஜாலியா போகும் போல இருக்கு. அந்த மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். போய் பார்த்தா சிவா வந்து நான் சிவாடா நீ எப்படா நினைக்கலாம் நான் சிவாடா இல்ல சிவாவை பத்தி நம்ம பேசலாம். சேம் ஐ நேம்ன்றாரு. நம்ம வந்து அது ஒய் அஜித்ல நம்ம வந்து சிவாவை பத்தி பேசிக்கலாம். அது சிவா கலாம் வீடியோ எல்லாம் போட முடியாது. ஆமா போற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா போகணும், கங்குவாக்கு போகணும். கங்குவாக்கு தனியாவா? அது போட்டுடலாம். அத ஏன் பாவம் சூர்யாக்கு இதை பார்த்து இது எப்படி வருது. அஜித் இதுல வந்து சிவாவை பேசணும், சூர்யா இதுல சிவா எப்படி ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்காரு. எனக்கு அதுதான் இந்த ஒரு மீம் ஒண்ணு இருக்கும் தெரியுமா, ஒரு கோடாரிய வச்சுட்டு ஒரு ஈவல் வந்து ஒரு ரூமா வெட்டிட்டு வரும், இன்னொரு ரூம்ல கதவு தட்டுற மாதிரி. விஜய் மட்டும் எப்படி தப்பிச்சாருன்னு எனக்கு புரியல. எப்பயுமே விஜய் தான் ஃபர்ஸ்ட் மாட்டுவாரு. விஜய் தான் ஃபர்ஸ்ட் மாட்டுறது. இந்த புது வண்டி வாங்கினா எலுமிச்சை பழம் மாதிரி விஜய் தான் வச்சு நசக்கிட்டு போனாதான் அதுக்கப்புறம் வண்டி நாடும் நல்லா ஓடுன்ற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் டேட் ஏதாவது தள்ளி போச்சு அந்த மாதிரி ஏதாவது ஆயிட்டனால ரஜினி தலை விட்டாருன்னு நினைக்கிறேன் அதுல. ஏன்னா அது ஏன் எனக்கு சிரிப்புனா, ரஜினி பரவாயில்ல, ரஜினி வந்து இப்படி எல்லாம் கலாய்க்கிறானுங்க, இவனுக்கு ஒன்னும் தெரியல, ரஜினி திருந்திட்டாரு, சூப்பரா நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப கொஞ்சம் சூப்பரா நடிச்சிருக்கானா. இப்போதைக்கு இந்த மாதிரி படம் ஃபிளாப்போ அது ரிசல்ட் எல்லாம் மாறினா கூட இப்பத்தி மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி படம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது கொடுக்குறேன் பாரு டக்குன்னு அண்ணா தமிழ். ஐயோ எதெல்லாம் சொல்லி கலாச்சாரம் அந்த மாதிரி இருக்கும், எதெல்லாம் சொல்லி கலாச்சாரம் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன படம் நடிச்சாரு? உனக்கு இதாவது கட் ஆகுது நீ பேசுறது. இல்ல எனக்கு கரெக்டா தானே கேக்குது. கரெக்டா கேக்குதா? அண்ணாத்தைக்கு அப்புறமா அண்ணாத்த முதல்ல எப்ப வந்தது? 2019 தான் நினைக்கிறேன். தர்பார் நினைக்கிறேன். தர்பார் வந்தது. தர்பாரும் ஒண்ணும் சொல்லிக்கலாம் இல்ல, அத பத்தியே அந்த ஹீரோ வந்து ஒரு டார்க் ஹீரோ போல. ரஜினியோட ஃபிளாஸும் பத்தி பேசணும். பேசணும். ஆமா, ஒய் ரஜினின்னு போட்டு சிம்ப் அடிக்கலாம் பார்த்தா சிம்ப் அடிச்சோம். நான் இப்ப வரைக்குமே சிம்ப் அடிக்கலப்பா. நான் சிம்ப் அடிக்கணும்னா அடிப்பேன். நான் சிம்ப் அடின்னு பிரச்சனை இல்லன்ற. ரொம்ப 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 அப்படியே குரங்கு பில்ட்டில அடிச்சலாம் போக கூடாது. குரங்கு பில்ட்டில ஜென்யூனா பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. சிம்ப் அடிக்கிறதுனா ரொம்ப அப்படியே அந்த மாதிரி இல்லடா. எனக்கு சிலது புரியாது. இப்ப நான் சொல்றேன்ல, ரஜினி திருமணா ஸ்டைல், நின்னா ஸ்டைல், நடந்த ஸ்டைல்ன்றாங்க. அது உண்மையாவே எனக்கு பிடிக்கல, அதனால நான் அது சிம்ப் அடிக்க முடியாது. இல்ல நான் இப்ப என்ன சொல்றேன்னா, உனக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா சிம்ப் அடித்தாலும் பிரச்சனை இல்லைன்ற. ஏன்னா எனக்கு தான் அது புரியல. எனக்கு இந்த நின்னா ஸ்டைல் அந்த மாதிரி இப்ப நான் சொல்லுவேன் சில இதெல்லாம், விஜய் இதெல்லாம் பண்ணா காமெடியா இருக்கும், எனக்கு ஒர்க் ஆகும். இதெல்லாம் நீ வந்து மூஞ்சி சொல்லிப்ப. கிளியரா ஒண்ணு சொல்லவா? நான் கிளியரா ஒண்ணு சொல்றேன். எனக்கு வந்து இப்ப அந்த சீன் தான், இப்ப அந்த சீன்ல ஒரு ஏதாவது ஒரு சம்பவமோ இல்ல ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு அந்த ஸ்லோமோ நடக்கிறாருன்னா
அது பார்த்தா எனக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு அந்த ஸ்லோமோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ம் ம் பெரியடா நீ வா ஸ்லோமோல வாத்தலை வா நான் அடிக்கிறேன் கிளாப்ஸ்ன்ற மாதிரி இருக்கும். ம் ம் ஆனா அதுவே நீ அப்படியே கட் பண்ணன்னு வச்சுக்கோ, இதுல இருக்கும் அது என்ன வேட்டையன் படத்துல சம்பந்தமே இருக்காது, சும்மா சும்மா ஸ்லோமோ போவாரு, வெறுப்பா இருக்கும் அது. எதுக்கு ஏன் இப்போ ஸ்லோமோ, சும்மா சும்மா ஸ்லோமோ, தியேட்டர்லயும் கத்தல அந்த சீனுக்குலாம், ஏன்னா வெறுப்பாயிட்டான் அவங்கள. எதுக்கு இப்ப சும்மா சும்மா எதுக்கு ஸ்லோமோ போட்டு நடந்துக்கிட்டு ஏ சூப்பர் ஸ்டார்டான்னு பிஜிஎம் போட்டுக்கிட்டு, அது கொஞ்சம் வெறுப்பா இருந்தது. ஆனா எனக்கு வந்து அந்த சீன் ஜஸ்டிஃபை பண்ணும், ஓகே ஓகே எனக்கு தோணணும், அது அந்த மாதிரி தோணணும் எனக்கு. ஜெயிலர்ல அந்த அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைச்சது. எனக்கு லாஸ்ட்ல வந்து அந்த உட்காந்து சிகரெட் போடுறது அந்த மனுஷன் அந்த மாதிரிலாம் போட்டு ரொம்ப நாளாச்சு அந்த மாதிரிலாம் பார்த்து. அந்த சீனுக்கு அந்த இது நல்லா இருந்தது. அது ஃபுல்லா ஃபைட் பண்ணிட்டு அப்படியே வந்து சேர்ல உட்காந்து சிகரெட்டை போட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 பேரும் மீட் பண்ணி அது நல்லா இருந்தது. அது ஜெயிலர் ஆக்சுவலா படம் எனக்கு ஒர்க் ஆகல. இப்பயுமே கூட நான் எல்லாமே நல்லா இருக்கும். சீன்ஸ் சிலதெல்லாம் ஆமா எனக்கு கொஞ்சம் ஒர்க் தான் ஆச்சு. அந்த எனக்கு வந்து அந்த லாரி ஃபிளிப் ஆகுது, அந்த ட்ரக் அந்த இது அந்த லாரி அப்படியே ஃபிளிப் ஆகும். அது ட்ரைலர்லயே சொன்னல நீ, அது ட்ரைலர்லயே வெச்சிருந்தாங்க அந்த சீன். சூப்பரா இருந்தது, அது செமையா இருந்தது. அது ஷார்ட் ரஜினி அந்த இது பண்றது அந்த ஓப்பன் ஆகுது, அது ஒரு மாசு, அது சூப்பரா இருந்தது. பார்க்கும்போது ஒரு லாங் ஷாட் அப்படியே லாரி அப்படியே ஃபுல்லா ஃபிளிப் ஆகும், செமையா இருந்தது. அங்க ரஜினி அப்படின்ற செமையா இருந்தது அந்த ஷாட், பார்க்க சூப்பரா இருந்தது. ஷார்ட்ஸ்லாம் ஆமா நீ சொன்ன மாதிரி படமே நம்ம அப்படியே புத்துவிந்தோன்னு கூட வச்சுக்கேன், அந்த சீன் வரும்போது டக்குன்னு எந்திரிச்சு கத்திட்டு கூட உட்காந்துடலாம். அந்த மாதிரி சீனாச்சு சிலது இல்ல. மத்தவங்க நிறைய பேருக்கு படமே ஒர்க்கா இருக்கு, அது வேற. நம்மளுக்கு ஏதோ ஒரு சீன் ஓகே, இந்த சீன்லாம் நல்லா இருந்தது, இந்த சீன்லாம் ஜாலியா இருந்தது. படத்துல சீன்ஸ் மட்டும் தான் எனக்கு, மத்தபடி கதையிலயும் சரி ஸ்கிரீன் பிளே கூட எனக்கு அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் ஐயோன்ற மாதிரி ஆச்சு எனக்கு. அந்த தமன்னாப்பா ஏதோ ஓட்டணும், ஒரு 3 மணி நேரத்தை ஓட்டணும்ன்ற மாதிரி வச்ச மாதிரி இருந்தது அந்த சீன்ஸ்லாம். அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரிதான். அது அதான் எனக்கு என்ன சிரிப்புனா தெரியல. சில பேர் சொல்லுவாங்க, ஐ மீன் பீஸ்ட் அளவுக்கு தெரியல மோசமா. எனக்கு கேட்டா நீ சொல்லுவே சம்டைம்ஸ், ஏன் வந்து நீ ஷிட்டையும் கம்பேர் பண்றன்ற மாதிரி. அந்த மாதிரி இன்னொரு குப்பையோட கம்பேர் பண்ணாதான் அந்த மாதிரி பண்ண அந்த படத்தை பாத்துடலாம்னா நிறைய பேர் அது நான் சொல்லி இல்ல. நான் அது ஏன் சொல்ல வரேன்னா, விஜய்ல மட்டும் நல்லா பெரட்டி அடிச்சிடுறாங்க. நான் ஜெயிலர் பாத்துட்டு நான் என்ன நினைச்சேன், பரவாயில்லப்பா என்னடா இது மிட்டா இருக்கு படம், நல்ல வேலை இப்ப வந்து அவன் கத்துக்கிட்டான் அந்த பறக்கிறது அந்த இதெல்லாம் வைக்க கூடாது, உஷாரா அதெல்லாம் நினைச்சிருந்தா அவன் ரஜினிக்கு வச்சிருக்கான். ரஜினி எனக்கு பீஸ்டுக்கு முன்னாடி ரஜினியை வச்சு பண்ணியிருந்தானா கண்டிப்பா அதை பண்ணிருப்பான், பண்ணிருப்பான். பீஸ்ட்ல என்ன அடிச்சானுங்களோ அடிச்சது ஒண்ணு திருந்திட்டான், இந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிடணும் அப்படின்னு. அவன் வைக்கல முக்காவாசி. அவன் அந்த இன்டர்வியூலயும் சொன்னான்னு நினைக்கிறேன், வந்து ரஜினிய லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட்டு கூட அவன் வைக்கலையா, அப்புறமா தான் உட்காந்து எழுதுனானா. அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு கூட கிடையாதான், லாஸ்டா எல்லாரையும் சுட்டுட்டு அவங்க ஆளுங்களே சுட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து வில்லன் கூட பேசுற மாதிரி தான் எழுதிருந்தானா. ரஜினி சண்டை போடுற மாதிரியே அவன் எழுதுனான் லாஸ்ட் வரைக்குமே. ஆச்சியா, அப்ப நீ கேட்ட மாதிரியே ஒரு படம் நெல்சன் உனக்கு கொடுத்துருக்கான், ஒரு ஈவில் கேரக்டர், ஒரு சண்டையே போடாத ஒரு கேரக்டர், சித்தார்த் அபிமன்யு மாதிரி ஒரு கேரக்டர் கேட்டல. இந்த படத்துல அவர் சண்டை போட மாட்டாரு, அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் தவிர பெருசா சண்டையே போட மாட்டாரு. அப்புறம் வந்து ஈவில் கேரக்டரா, எதுக்கு ஈவில்னா அந்த சரவணன் கேரக்டர் இருக்கான்ல, அந்த பருத்திவீரன் சரவணன் கேரக்டர் இருக்காரு, அவர் வந்து என்ன பண்ணாருன்னு தெரியாது, அவர் ஏதோ கேட்டது படத்துல. அந்த படத்துல ரஜினி தான் ஜெயிலுக்கு போனோம், ரஜினி எஸ்கேப் ஆறாரு, அதான் எனக்கு புரியுது. ரஜினி சம்பந்தம் இருக்கிற கிரிமினல் ஆர்கனைசேஷன் கூட எல்லாம் லிங்க் வச்சிருக்கிறது ரஜினி தான். ஆனா வந்து புள்ள வந்து ரொம்ப கெட்டவன், போய் போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறான், நம்ம அவ்வளவுதான் அப்படி. ஐயோ நீயும் போய் கூட போய் சரண்டர் ஆவியா, அந்த சும்மா இருந்த பருத்திவீரன் சரவணன் அவரை வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண வேணாம். பார்ட் 2 இருக்கு தம்பி, பார்ட் 2 வருது, அதுல வந்து மொத்தமா ஃபிக்ஸ் பண்றது எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பாரு. கரெக்ட், பார்ட் 2 முதல்ல இதுக்கு சம்பந்தம் எல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு படம் 400 கோடி 500 கோடி கலெக்ட் பண்ணிட்டாலே அது அவனுங்க பாயிண்ட் ஆஃப் ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னு பார்த்தா அப்படி எடுக்கதான் செய்வாங்க. ஏன்னா அது ஒரு பிரான்சைஸ் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது ஒண்ணு எடுத்தா அதுக்கு ஒரு ஹைப் இருக்கும், அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க, கண்டிப்பா வரும் கலெக்ஷனு. செட்ல தான் பாப்பாரு. நமக்கு தெரியணும்ல ஒரு மனுஷன். எனக்கு அதுதான் ரஜினி கிட்ட எனக்கு புரியாததே ஒண்ணு, அதுதான் ரஜினி இப்போ வரைக்குமே என்னால புரிஞ்சுக்க முடியல. நீ அப்படி சொல்றியா எனக்கு ஜெயிலர் படம் பிடிக்கலன்றியா, சக்சஸ் மீட்ல வந்துட்டு பிடிக்கலன்னு சொல்ற ஒரே ஆளு இவர் தான் எனக்கு தெரிஞ்சு. ரா காட்டு தானே பிடிக்கலன்னாரு,
ராக்கெட் வந்து பிடிக்கல, அதுக்கப்புறம் அது அனிருத் எப்படா ஒரு மனுஷன் எப்படா சொல்ல முடியும் ஒரு சக்சஸ் மீட்ல வந்து இந்த படம் இந்த படத்தை பத்தி நெகட்டிவாவே பேச முடியாதேடா. ஏன்டா சக்சஸ் மீட்ல தான் பேச முடியும், ஆடியோ லான்ச்ல வந்து எனக்கு இந்த படமே பிடிக்கலன்னு சொல்ல முடியும்? டேய் சக்சஸ் ஆயிடுச்சுடா, சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை எப்படா வாய் தரப்பானுங்க? ஆமா, இதுக்கப்புறம் காய்ச்சி போக வேண்டியதா, ஓடிச்சுல, காசு வந்துச்சு, நீங்க என்ன நினைச்சது? எனக்கு அப்படியே பாட்டு நடிக்கிறாரு பாரு. அதான்டா அவர் ஒரு மாதிரி விட்டியா ஒரு மாதிரி காமெடியா கட் பண்ணி ஆடியோ லான்ச்ல சொல்றாரு, பாஷா மாதிரி ஒரு 10-12 மடங்கு எழுதிட்டோம் அப்படியே சொன்னாரு. பாஷா மாதிரின்னு சொல்ல அவரு இது சொன்னாரு. ஆமா ஆமா கரெக்ட். ஒன்லைன் சொன்னாராம், அதுவே பயங்கரமா இருந்துதான். அப்புறம் ஒரு 1 மந்தோ 20 டேஸோ போயிட்டு ஃபுல் ஃபிளெஜ்டா எழுதிட்டு வந்தாராம். இந்த ஒன்லைன் சொன்னதை விட பல மடங்கு பயங்கரமா இருந்துதான். என் ரஜினி வந்து அதான் பேசினா அப்படியே ஒருத்தவனை உயர்த்தணும்னா அப்படி உயர்த்துவாரு, அப்படியே பிராங்க் இல்லைன்னா. ஐயோ பத்தியா. ஓகே, இத பத்தி ஜெயிலர்லாம் வேணாம். ஜெயிலர் வந்து ஜெயிலர் தனி வீடியோ போடணுமா? இது வந்து எங்களுக்கு ஒர்க் ஆகலாம். அது பேசாம நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டு என்னென்ன படம் ஏன் நம்மளுக்கு ஒர்க் ஆகல கமெண்ட்ஸ்ல வேணா சொல்லுங்க, எந்த படத்துக்குலாம் நம்ம பண்ணலாம், எந்த படம்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகலன்னு சொல்லுமா. அப்படி பார்த்தா நம்மளுக்கு குட் பேட் ஒர்க் ஆகலன்னு சொன்னா செருப்பால் அடிப்பாங்க. இல்ல எது அதிக லைக் வருதோ அந்த படம் வேணா நம்ம எடுத்து பண்ணலாம். அதனால யார் கமெண்ட் போட போறாது, அது போட்டா நம்மளே போட்டு நம்மளே பேச. நான் போடுறேன், நான் ஒரு 5 ஐடியில இருந்து போடுறேன், அது எழுத போடுறது 5 ஐடியில இருந்து டிஃபரெண்ட் ஃபில்ம்ஸ் போடுறேன், அதை பத்தி திரும்ப பேசி வீடியோ. ஆமா பட் வந்து ஆமா இப்ப நம்ம குட் பேட் அக்லி ஒர்க் ஆகலன்னு நினைச்சா செருப்பால் அடிப்பாங்க. உனக்கு என்னடா அப்படின்னு ஜெயிலர் ஒர்க் ஆகலாம் செருப்பால் அடிப்பாங்க. மாஸ்டர் செருப்பால் அடிப்பாங்க. எல்லாத்துக்குமே சொல்றவங்க சொல்லிட்டு தான்டா இருப்பாங்க. அப்ப என்னதான்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல. இப்போ நம்ம ஏற்கனவே ஃபேவரட் ஃபிலிமும் பேசிட்டோம். வரேன் அப்பனா என்ன தெரியுமா, எனக்கு வந்து கான்ட்ரோவர்ஷியலா உனக்கு வந்து யாருக்குமே ஒர்க் சொல்லு சாரி உனக்கு கட்ட கேக்குது. நீ வந்து எனக்கு வந்து உன்னோட ஃபேவரட் சீன்ஸ் எல்லாம் ஏதா இருந்தா சொல்லு. எனக்கு ஒர்க் ஆச்சு இந்த சீன்ல. எனக்கு அந்த இந்த இதுதான் ஞாபகம் வருது. அந்த இது கொஞ்சம் வியர்டா இருக்கும். அது எனக்கு வந்து அந்த முள்ளு மலர் பார்த்தேன். முள்ளு மலர் பார்க்கும்போது எனக்கு இது ஞாபகம் வருதுன்னா டக்குன்னு அதான் திரும்ப எனக்கு வந்து ஒரு பெரிய ஆக்டர்லன்னு சொன்னதும் எனக்கு அந்த சீன் சொன்னும் போல இருந்தது. இதை நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவங்க கிட்டலாம் விட்டு ரஜினி பத்தி பேசணும் சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து அந்த முள்ளு மலர்ல வந்து ஒரு சீன் வந்து அவங்க தங்கச்சி வந்து அந்த கை அதான் ஒரு கை ஸ்பாய்லர் அலர்ட் வந்து படம் பார்க்கலாம் போக ஸ்பாய்லர் போக அப்படின்னு சொல்லிட்டு ஓகே. அந்த சீன் வந்து என்னன்னா ஏதோ கல்யாணம் ஏதோ ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு, அரேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப வந்து ஏதோ ஒருத்தர் வந்து என்னமோ ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது சொல்லுவாரு அந்த மாதிரி எப்பாடி கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுங்கடா கையில இருந்தா அந்த மோனு கேட்கறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீன் வரும். அந்த இது அதுவும் சூப்பரா இருக்கும். அந்த ஆக்டிங் ஒரு மாதிரி அந்த கேரக்டர் வந்து பயங்கர ஒரு வந்து சட்டிலா நடிச்சுட்டு போவாரு. ஒரு அது ஆக்டிங் மாதிரி இருக்காது. சும்மா இப்ப நம்ம அப்பா இல்ல வந்து யாரோ ஒரு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த மாதிரி ஒரு 40 ஏஜ்லோ இல்ல ஒரு மிடில் ஏஜ் பர்சன் ஒருத்தருக்காங்களா சும்மா பேசுற மாதிரி ரியலிஸ்டிக்கா இருக்கும். ரொம்ப ரொம்ப யதார்த்தமா சும்மா அப்படியே பேசிட்டு போற மாதிரி இருக்கும். அது ஒரு டைலாக் ரீட் பண்ற மாதிரி கேப்பா கொஞ்சம் பண்ணிட்டு போடா அப்படின்னு. அது மாதிரி ஒரு மாதிரி எமோஷனலா இப்ப கமல்ல இந்த சீன் கொடுத்திருந்தா கண்டிப்பா கமல் எல்லாம் கம்பேர் பண்ண கூடாது. கமலுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. கமல் வந்து அதை வந்து எடுத்துன்னு வருவாரு, உள்ள இருந்து எடுத்துட்டு வருவாரு. அந்த அழுகையை ரொம்ப கஷ்டப்பட்டா தெரியல, எனக்கு தெரிஞ்சு அது ரொம்ப மெனக்கடுவாரு. அவர் மெனக்கெடுத்து எடுத்துட்டு வருவார்ல, அது கமலே கூட சொல்லிருக்காரு. தட்டுலா பண்ணுவாரு. ஆனா 2 பேர் பண்றதும் நல்லாதான் இருக்கும். ஏன்டா கமலி ரஜினி கம்பேர் பண்றீங்களாடா நீங்களா யாரா அப்படி இப்படின்லாம் வந்து அந்த மாதிரி சொல்ல. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், இது வந்து பெர்ஸ்பெக்டிவ் தாட்ஸ், கம்பேர்ன்றதுலாம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு அது வந்து எங்க ஒப்பீனியன் செட் ஆகணும் கிட்டாங்கன்னா பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒப்பீனியன் செட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. பட் அதான் இவன் சொன்ன மாதிரி வந்து அது ரொம்ப இதான் அப்படியே பேசிட்டு போற மாதிரி இருக்கும் சொல்றது. சும்மா உங்ககிட்ட வந்து ஒரு ஆள் வந்து அப்படி பேசிட்டு அப்படி போற மாதிரி தான் இருக்கும். அந்த சீன் ஆக்சுவலா சூப்பரா இருக்கும். அந்த சீன் நீங்க முள்ளு மலரும் கண்டிப்பா பாருங்க. முள்ளு மலம் பாத்தீங்கன்னா அந்த சீன் பாருங்க. அந்த கை போயிடும், அந்த கல்யாண அரேஞ்ச்மெண்ட். அப்ப ஏன்னா அந்த கேரக்டர் வந்து ஸ்டார்டிங்ல எப்படி இருக்கும் தெரியும்ல, அந்த ராவண ஆண்டாலும் பாட்டெல்லாம் வருமே, ரொம்ப அடாவடியான கேரக்டர். அப்படியே போடா வேலையாவது மயிராது அப்படின்ற மாதிரி அப்படிதான் இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மாதிரி அப்படியே அவனுக்கு கடங்க மாட்டேன் மாதிரி அப்படியே கை இது போனதுமே வந்து அவரால் அந்த எப்படி இந்த குடியார வந்து குடிய விடுற மாதிரி எப்படி அந்த ஆட்டிடியூட் இதெல்லாம் விட முடியும் டக்குன்னு. ஆனா வேற வழியில அந்த ஸ்டார்டிங் கேரக்டர் வந்து திமிரு புண்ட மாதிரி சுத்திட்டு இருக்கான்னு நம்மளுக்கு சொன்னாலும் இப்ப அதை பார்க்கும்போது எல்லாம் இருந்தாலும் பாவம் எப்படி சுத்திட்டு இருந்தான், இப்படி ஆயிடுச்சு நிலம்புன்ற மாதிரி அது ஒரு 3 செகண்ட்ல பண்ணிட்டு போயிடுவாரு. அது ஒரு மாதிரி செம்மையா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ணாமலையில நிறைய சீன்ஸ் சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாரு.
ஓய், எனக்கு நீ ஆமா இது எனக்கு கண்டிப்பா சரி சரி ஓகே நீ சொல்லு, நான் பேச விட மாட்டேன் சொல்லு. அண்ணாமலை சரி சொல்லு சொல்லு, அண்ணா நீ முடிச்சதை நான் சொல்றேன். அந்த அதான் அந்த பொண்ணை வந்து அடிச்சிருவாரு, கோவத்துல அடிச்சுட்டு ம் வந்துருவாரு. ம் வந்து ஒரு செகண்ட் அவர் அந்த இது ஒரு மலையில மாதிரி இருக்கும், அங்க பின்னாடி வந்து ம் மா மாடு ஓட்டிக்கிட்டு ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு. அந்த சீன்ல ம் டைலாகே இருக்காது, ம் டைலாகே இல்லாம ஒரு மனுஷன் ம் அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்லயே காமிப்பாரு. ம் அது முடிஞ்சா போடு மேல. ஏதோ அந்த கார் அப்படியே இருக்குமே அந்த ஆமா ஆமா, அதானே. அந்த அப்படியே மாட்டு ஓட்டிட்டே போவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இதுல தானடா ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம. ம் அவரு ஃபேமிலி கிட்ட ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு, ஃபுல்லா வேலை வேலைன்னு போயிடுவாரு. ம் ம் அந்த மாதிரி ஒரு கல் அந்த லைஃபே பீஸ்ஃபுல்லா இருந்ததுன்ற மாதிரி. நல்லா இருந்தது. ஓகே அந்த சீன் நல்லா இருக்கும். அது அந்த இன்டர்வல் சீனும் சூப்பரா இருக்கும். அவ்வளோ கம்பீரமா பேசின டைலாக் எல்லாம். அந்த டைலாக் பேசனா இன்னைக்கு ஒரு இன்றைய சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் வந்து உருவாகி என்னடா ஏதோ இந்த மேடையில கூப்பிடுற மாதிரி பேசினுக்கிறேன். இல்ல நான் விஜய் சிம்புன்றத அப்பப்போ ப்ரூவ் பண்ணல, நான் ஒரு அனில்ன்றத ப்ரூவ் பண்ணல. அந்த சீனை ஆக்ட் பண்ணி காட்டிதான் ஒருவர் வந்து புரியுது புரியுது அப்படின்றத நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். அதெல்லாம் பண்ணிட்டு போக்கிரி படத்துல கூட தானே எத்தனை ரஜினி இல்ல நிறைய பண்ணிருக்காரு. போக்கிரி படம் இல்ல நிறைய வந்து அப்பப்ப ரஜினி ரெஃபர், அதுவுமே நான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். இப்ப அப்படியே ஃபுல்லாவே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்பெல்லாம் நிறைய ஏன்னா அம்மால தம்பி இங்க பாட்டே இருக்கு ஒரு அண்ணாமலை தம்பி குட்டி ஸ்டோரி எல்லாமே அங்க இருந்து தானே ஸ்டார்ட் ஆச்சு இது. ஆமா 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 எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. எத்தனை தலைவர் படம் பாத்துட்டு பண்றது, எத்தனை ரஜினி படம், தலைவர் படம், ஒரு ரஜினி படமா ஓகே அந்த மாதிரி. ஆமா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. அந்த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்ததும் அது எனக்கே கொஞ்சம் சஸ்ஸாச்சு. அனில் ஐயா ஏன் இதெல்லாம் என்ன பண்றீங்க, நீ எது பண்ணாலும் சொல்றாரு, அவரு சொல்றத சொல்றாரு, நீங்க எது பண்ணாலும் உங்களை விட்டுறாங்க. அனில் நீ என்னதான் போட்டு தரணும், படம் ஒரு நிம்மதியா பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வர முடியல, அதுக்குள்ள காரி துப்புறாங்க, வீட்டுக்கு வந்தா காரி துப்புறாங்க. பட் யா ஓகே ரஜினி வந்து டிஸ்ட்ராக்ட் ஆவானா. நீ ரஜினி சொன்ன நான் கண்டிப்பா சொல்லணும்னு நினைச்சேன். எனக்கு வந்து ரஜினி வந்து எனக்கு விஜய் இது வந்து ரொம்ப பிடிக்கும். விஜய் வந்து இந்த சோகமான சீன் அந்த அழுதாருனா வந்து கேவலம் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து அப்படியே டேரப் ஆயிடும். அது ஒரு மொக்க சீன் இந்த மாதிரி இருந்தாலும் வந்து எனக்கு லைட்டா டேரப் ஆயிடும். ஏன்னா எனக்கு வந்து அது ஒரு எமோஷனல் கனெக்ட் என்னமோ இருக்குல்ல அந்த மாதிரி. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நாளை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி, அதனால வந்து மேபி அதனால என்னன்னு தெரியல. ஆனா எனக்கு அந்த கோட்ல அந்த சீன்ல ஒன்னு அழுவா இருப்பாரு அப்ப ஆவல. பட் லைக் சில சீன்ஸ் எனக்கு அந்த மெர்சல் அப்படியே ஸ்லோவா கிட்ட போகும்ல கேமரா, அப்ப அந்த நித்யா மேனன் அந்த அழுவார்ல, அது எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த மாதிரி இல்ல நான் ஏன் எல்லாத்தையுமே அதுக்குன்னு பேசவே அப்படியே ஒரு நான் தான் சொல்றேன், நம்ம கண்டென்ட்டா பேசிட்டு இருக்க மாதிரி ஒன்ன பத்தியே அப்படியே இதை பத்தி தான் பேச போறோம் அப்படின்னா நம்மளால பேச முடியாது. நம்ம ஒன்னும் கண்டென்ட் பண்ணல, நம்ம வந்து நான் வீட்டு சொன்ன டாக்குமெண்ட் பண்ற மாதிரி தான். இதெல்லாம் எங்க தாட்ஸ், எங்க பெர்ஸ்பெக்டிவ். இதை வந்து கேளுங்க, கேட்டீங்கன்னா அதை காசாக்கலாம் அப்புறம் அது ஐடியா இல்லைன்னா பரவாயில்ல, கேட்கறவங்க கேளுங்க அப்படின்ற மாதிரி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரி விஜய் இது பண்ணா வரா மாதிரி எனக்கு ரஜினி வந்து சேட் சீன்ஸ் எனக்கு வந்து இந்த சிவாஜில அவர் எல்லாமே புடிங்கிடுவாங்க பாரு, புடிங்கிட்டோடனே அந்த ஒரு 5 நிமிஷம் சீன் ரோட்டுக்கு வர்றது, வீட்டுக்குள்ள போயிட்டு இப்பவும் மீம்ஸா வந்துட்டு இருக்குல்ல, வீட்டுக்குள்ள போயிட்டு ஸ்ரேயா வந்து இனிமே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கதவு மூடி அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு, மனுஷன் பின்னு இருப்பாரு, சூப்பரா இருக்கும். அப்படியே ரஜினியோட அந்த ஒரு 5 நிமிஷம் அந்த ஒரு எனக்கு தான் இவர் வந்து கமர்ஷியல் ஆக்டர் அந்த கமர்ஷியல் படத்துலயுமே அந்த மசாலா படத்துலயுமே வந்து அங்கங்க சீன்லாம் வரும்போது கரெக்டா டெலிவர் பண்றாரு. சூப்பரா இருக்கும் அந்த சீனும். அது வந்து அது ஏஆர் ரஹ்மான் வர தனியா அடிக்கிறேன். ஏஆர் செமையா போட்டு அந்த கமல் லோகேஷ் சொல்ற மாதிரிதான் சட்டை கிழிச்சிட்டு சண்டைக்கு வருவேன் மாதிரிதான் நான் ஒண்ணு பேசுவேன் நீ ஒண்ணு பேசுவ, அவ்வளவுதான். நீ அனிருத் சைடு தான் பேசுறேன், அவருக்கும் இருக்கு ஆயிலாம் ஆல்பம் நல்லா இல்லன்னு சொல்றேன். அதான் சொல்றேன் அந்த பாயிண்ட்ஸும் இருக்கு, அத பத்தி பேசுவோம். நல்லா இல்லதான். ஓகே ஓகே புரியுது. பட் யா அந்த சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அந்த ஏதாவது மீம்ல எப்பயுமே வந்துட்டே இருக்கு அந்த கார். அது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும்டாது. கார் சாவி எவ்வளவு பாவம் அவரு எல்லா நாளும் கழட்டாரு, கொஞ்சம் ஓசியில பள்ளி கொடுக்க வேண்டியதானே வந்து காசு. அவர் சொல்றாரு, அதுக்குதான் அவரு அங்க மென்ஷன் பண்றாரு, பேங்க் பேலன்ஸும் தாண்டிட்டேன், காசு வேற இல்ல அப்படின்னு. சரி சார் அப்புறமா கொடுங்க அந்த மாதிரி ஏதாவது கேட்பாருன்னு நான் நினைச்சேன். சரி கார் சாவி கொடுத்துருவாரு, சார் சங்கட்டமா இருக்கே அப்படின்றவாரு.
சங்கடமா இருக்கு வேணாம் குத்துற வேண்டியது. சங்கடம் எல்லாம் பட வேணாம் அந்த மாதிரி சொல்லி அது குடுத்துருவாரு. பிறக்கும் போது நானே காரோட பிறந்தேன், கரெக்டா தான் சொல்றீங்க, நடந்து போயிருங்க செருப்பு இல்லாம கூட நடந்து போயிருங்க அப்படின்னு கூட சொல்லுவாரு. அந்த சீன்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வெளியே வருவாரு. சார் நான் வேணா டிராப் பண்ணிடவா அப்படின்னு. அம்மா டேய் யாரா நீ, ஏன்டா டிராப் பண்ணிட்டு கேக்குற மனுஷன் கொடுக்க வேண்டியது எல்லாமே போச்சு. அந்த இடத்துல அந்த காரை தடவிட்டு போறது, இடத்துல விவேக் நீ பாக்கணும். விவேக் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு, பயங்கரமா இருக்கும் விவேக்கோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த இடத்துல. சூப்பரா பண்ணிருப்பாரு. அது கொடுக்காது எனக்கு அந்த இதுதான். டக்குன்னு ஒரு யோசிச்சுட்டு இந்தாங்க இந்த கார் சேவை வச்சுக்கோங்க அப்படின்னு வருவாரு. அப்ப வந்து சேச்சா வேணாங்க நீங்க வருத்தப்படுறீங்க அப்படின்னு. அது மாதிரி எனக்கு பார்க்கும்போதுலாம் பாவமா இருக்கும், ஐயோ அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி லிங்கா மைரா கூட பிடிக்காது, ஆனா அந்த பிளாஷ்பேக் கூட எனக்கு ரொம்பலாம் பிடிக்காது. எனக்கு அந்த சீன் அதான் அந்த ரஜினி ஏமாத்துறாங்கன்னு எனக்கு ரொம்ப பாவமா இருக்கும். இருந்தாலும் நிறைய படத்துல அவர் ஏமாத்துறாங்க காமிச்சிருவாரு அந்த மனுஷன், ரொம்ப பாவமா இருக்கும். ஒரு கொஞ்சம் என்ன பாவம் தானே ஏமாத்திட்டீங்களேடான்ற மாதிரியே பண்றாரு. அந்த மாதிரிதான் இருக்கும். அதான் அவர் வந்து கதறி அழுது அந்த மாதிரி பண்ணானுங்கன்னா கூட பண்ண மாட்டாரு. அதுதான் ஒரு ஸ்பெஷாலிட்டியே. அது பண்ணாமே அந்த ஆக்டிங் காட்டுவாரு. அந்த முத்து படத்துல அந்த கிளிப்பும் போட்டு காமி, அந்த முத்து படத்துல வந்து அவர் வந்து எஜமா வந்து அடிச்சு துரத்திடுவாரு. அந்த வீட்டுல இருந்து அந்த கேட் வரைக்கும் நடிச்சுக்கிட்டே வருவாரு. ஆனா டைலாக்கே பேச மாட்டாரு, அழுதுகிட்டு நடிச்சுக்கிட்டே வருவாரு. செம்மையா இருக்கும் அந்த சீனு. ஏன் அதுல ஸ்கோர் பண்ணிருப்பாரு. ஆனா செம்மையா இருக்கும் அந்த சீனு. முடிஞ்சா போடு அந்த சீனை. அவருக்கு அந்த இந்த சில இதெல்லாம் இருக்குல்ல, நான் என்னடா பண்ணேன் அது அப்படியே இருக்கும். அவரு டைலாக்கே பேச தேவையில்ல, அவர் அந்த ஆக்டிங்லயே தெரியும். டேய் நான் என்னடா தப்பு பண்ணேன், என்ன எதுக்கடா இப்ப அடிச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இளமோன்னு வடிவேல் காமெடி வருவேன், அடிச்சு தோச்சு கிளிப்பு மாட்டிட்டு போறீங்க அந்த மாதிரி. பாவமா உண்மையிலே பாவமா இருக்கும். அந்த மனுஷன் இந்த அடி அடிக்கிறீங்க, இத்தனைக்கும் காமெடி அது அவரு வீடுறா எல்லாமே அவர் இருந்தானுங்க. அதை போய் அவரை போய் அந்த அடி அடிச்சு பெரட்டிதான். அவர் வந்து இந்த மாதிரி சோகமா பாவமா இருந்தாருன்னா எனக்கு ரொம்ப பாவமாயிடும். அது நான் இதுக்குதான் விஜய் கொண்டு வந்து போடு இந்த சீனி போடு. நான் சொல்ற சீனா கபாலி படத்துல வந்து அந்த அவங்க ஒய்ஃப வந்து தேடிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்த உடனே அப்படியே ஸ்லோ மோஷன்ல எழுந்து போய் கட்டி புடிச்சு ஒரு அழுவாரு. ரொம்ப அந்த கதறி அழுவுறதே அவர்கிட்ட கிடையவே கிடையாது. அந்த மனுஷன் அந்த 2 டிராப் தான் விழும், அதுல தெரிஞ்சிடும் அவரோட ஆக்டிங். அப்படி இருக்கும் அந்த சீன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்துல ஒரு அழுவாரு, சூப்பரா இருக்கும் அந்த சீன். இப்ப சில பேர் வந்து ஆமா இதுக்காக அந்த சீன் நான் சொல்றேன், நான் திரும்ப அந்த சீனே சொல்லணும்னு இருக்கேன். இந்த அழுதாதான் இதனாலதான் வந்து ஆக்டிங் தெரியும் அப்படின்ற மாதிரி எனக்கு திரும்ப இந்த சீன் நான் சொல்றேன். அந்த காலால வந்து அந்த உமா குரேஷி கூட இந்த கேஃபேல உட்காந்து பேசுற சீனு, அந்த கேஃபே ரெஸ்டாரண்ட் என்னமோன்னு, அது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்ப அமைதியான சீனு. ரொம்ப அழகா பேசுவார். அது ரொம்ப சாஃப்டா ரொம்ப அமைதியா நல்லா இருக்கும் அது பாக்கிறதுக்கே. அதுவும் வந்து இந்த சஃபாரி சட்டை போட்டுக்கிட்டு சூப்பரா கட்டிருந்தாரு அந்த படத்துல ரஜினி. பிளாஷ்பேக்ல போட்டிருந்தாரு அந்த அவங்க வெட்டிங் இருந்தது, அவங்க வெட்டிங் பிளாஷ்பேக்லாம் அந்த சஃபாரி போட்டிருந்தாரு. அந்த ஞாபகத்துக்காக திரும்பி போட்டு அந்த மீட்டிங்க்கு எனக்கு இந்த இது போட்டுட்டு அப்படியே என்ன கண்ணுக்குள்ளே இருக்குன்னு வருது. இந்த சோகமா இருக்கிறதோ இல்லைன்னா வந்து ரொம்ப காமான சீனோ, ஏன்னா ஒரு அப்படியே ஒரு எனர்ஜியான பர்சன் அதெல்லாம் இல்ல. எனக்கு இது வரைக்கும் வருத்தம் என்னன்னா, அந்த மனுஷன் காமெடி சூப்பரா பண்ணுவாரு, நல்லா பண்ணுவாரு, அதை யாருமே யூஸ் பண்ணல. அதுதான் எனக்கு ஒரு வருத்தமே. அந்த சின்ன சீன் கிடைச்சா கூட அந்த சீன்ல காமெடி பண்ணுவாரு அந்த மனுஷன். சிரிப்பு வரும் நமக்கு, சிரிப்பு வாய் விட்டு சிரிக்கலன்னா கூட அந்த மூஞ்சில நம்மளுக்கு அந்த ஸ்மைல் வந்துரும் அந்த ஆள் பண்ண பார்த்து. இல்லடா சீரியஸ் சீன்லயே சம்டைம்ஸ் ஒரு அந்த காலா சீன்ல அந்த இதுரா என்னது குமாரே யாரு இவரு அப்படின்னு சொல்றேன். அந்த சீன் வந்து எப்படி ஆரம்பிச்சு அப்படி மூவ் ஆகும் அந்த சீன், அது மாதிரி சமசிரிப்பா இருக்கும். குமார் யாரு அவரு ஓகே. அந்த உமா குரேஷி வந்து மீட் பண்ணிட்டு கட் பண்ணா ஒரு வைஃப் கூட பெட்ல நைட் இருக்காங்க. நான் ஸ்கூல் படிக்கும் போதையும் ஒருத்தன் லவ் பண்ணா என்ன, நான் பார்க்கும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அங்க. செம்மையா இருக்கும் அந்த ரியாக்ஷன் எல்லாம். முடிஞ்சா அந்த கிளிப்பும் போடு, சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன ரியாக்ஷன் எல்லாம் நல்லா கொடுப்பாரு. ரஜினி வந்து சொல்லுவாங்களா ஃபார் எவர் யங்கடா. ஆமாடா அந்த பாட்டுல ஸ்டார்டிங்ல வந்தது என்னமோ வந்ததுடா. என்னடா வந்தது இந்த கூலி பவர் சாங்ல யங் ஃபார் எவர் யங்னு என்னமோ வந்தது. அந்த மாதிரி அது ஒண்ணு சொல்லுவாங்க எப்பயுமே. ரஜினி வந்து என்றும் இளமையா, என்றும் 18 என்றும் 16 பாட்டுலயே போடுவார்ல, இளமை இளமை போகாது முதுமை எனக்கும் வாராதா கடைசியா பிறகு ஓடுறாரு எல்லாம். அதான் அதையும் பத்தி பேசும்போது இது அதான்
இந்த பிராங்க்லாம் நிறைய பண்ணிருக்காரு மனுஷன். பிராங்க் பண்ணிருக்காரா? ஆமா. என்ன பிராங்க்? அத பப்ளிக்கா பிராங்க் பண்ணாருடா. வேர்ல்டு நீ கூகுள்ல கூட அடிச்சு வச்சிருக்காங்க. வேர்ல்டு மோஸ்ட் பிராங்க்டு பர்சன் அப்படின்னு போட்டா அவர் வராரு. அவரோட ஃபேன்ஸ்லாம் வருவாங்க. அந்த பிராங்க சொல்றியா நீ? மனுஷன் ஏன்டா அப்படி பண்றாருதா தெரியல. என்னன்னா எல்லா படத்திலும் அது ஒண்ணு திணிப்பாரு. நேரம் வரும்போது காலம் வரும்போது வரேன் அப்படின்னு பாட்டுல சொல்லுவாரு. ஃபேன்ஸ்க்கு வந்து அது ஒரு இந்த டீஸ் பண்ணி பண்ணிருக்காரு. அவருக்கு அதுல ஒரு என்னன்னு எனக்கு தெரியல, அது பண்ணிருக்காரு அவரு. இப்ப பாரு டெம்ட் ஆவானுங்க பாரு, நான் சொல்றேன் பாரு பார்ட்டி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொன்னா டெம்ட் ஆவானுங்க பாரு அப்படின்னா அதே மாதிரி டெம்ட் ஆவானுங்க. 10 நிமிஷம் கத்துவானுங்க. அவள்தான் சரி விட்றா, ஒரு 2 நாள் கழிச்சு போட்டு விடு அப்படின்னு முடிச்சு விட்டாரு. படையப்பல அந்த சீன் வந்துதா இல்லையா? அந்த என்னது இப்ப கூட பேசிட்டு இருந்தோம்டா, அந்த அனிருத் சிம்பு தான் பார்த்தா அனிருத் அப்பாவும் சிம்பு. அனிருத் அப்பா சொல்லுவாருடா பாட்டி நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது முக்கியமா பண்ணுவேன். ரஜினி ஃபேமிலியே ரஜினி ஃபேன். ரஜினி ஃபேமிலி எல்லாருமே ரஜினி, வேற யாருக்குமே ஃபேன் கிடையாது. எல்லாருமே ஒரு தலைவர் இருந்தா கூடுவாங்க. எவன வேணா கேளு, எவனை எத்தனை வந்தாலும் ரஜினி ஃபேன்னு வானுங்க. அது என்னன்னே புரியாது எனக்கு. அது அவங்க ஃபேமிலில ஒரு NDA சைன் பண்றாங்க போல இருக்கு. நீங்க வந்து ஃபேமிலி மெம்பரா இருக்கணும் ரஜினி ஃபேன் தான், தலைவர் இருந்தா கூப்பிடணும், என்ன தலைவர் இருந்தா அட்ரஸ் பண்ணும். அதை பார்த்துதான் புசி ஆனந்த் ஆயிட்டாரு போல. ஏய் நீ என்னடா தலைவர், எல்லாருமே நீங்க தளபதி தான் என்ன அப்படி பண்றீங்க? ஐயோ தியா. அந்த படத்துல கூட அந்த இதுல கூட பார்ட்டி இல்லையா அப்படி அப்படின்னு சொல்றது, அந்த மாதிரி அப்பப்போ டீஸ் பண்ணிக்கிட்டே நிறைய. நீ அந்த கிளிப்ஸ் எல்லாம் போட வரும், அந்த கிளிப்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடுவான். அத நிறைய டீஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாட்டுலயே, படத்துல சீன்ஸ்ல. இந்த மாதிரி ஒரு வரண்டாய் அப்படின்ட்டு பதிவுகளை நான் விரும்ப மாட்டேன்னு சொல்லி ஒரு லைன் வரும். அடுத்த லைன் பாத்தியா சேர்த்துப்படி தங்கப்ப தக்க மாதிரி அடுத்த லைன் சேர்த்துப்படி. அதான் அப்படியே வரும். அதேதான் அவரு பேசும்போதும் அதேதான் சொல்றாரு, படத்துலயும் அதேதான் சொல்றாரு. ஒரு அன்ஷூராவே டபுள் மைண்டடாவே இருந்திருக்கு அவருக்கு. ஐயோ நம்ம வந்தா வர முடியுமா, ஒர்க் ஆகுமா, அதனாலதான் அவர் வரல. ஒரு மீம் இருக்கும், டோன்ட் டூ தட் அப்படின்னு சொல்லி மேல போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பறவை வந்து இந்த இதுல கடல்ல கால் விட்டு பார்ப்போம், கடல்ல வந்து தட்டு சும்மா லைட்டா விட்டு பார்ப்போம் ஆகுதுன்ற அந்த மாதிரி இவர் அந்த மாதிரி பார்க்க பண்ணலாமா வேணாமா, பண்ணாமா வேணாமா, கடைசியில் பண்றேன்டா அப்படின்றது ஃபேன்ஸ் எல்லாம் ஐயோ ஐயோ பாடி கடைசியாடா ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷம் கத்தினே தான் அவனுக்கு எனர்ஜி. வயசானவங்க வேற அவங்க, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது இந்த மனுஷனுக்கு. கத்துறானுங்க அப்படியே. அவரு நின்னுகிட்டு பாபா சிம்பிள் எல்லாம் காமிச்சிக்கின்னு தலையாவே நின்ட்டாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் போயிட்டாரு. அப்படியும் கேட்டுதான் பரவாயில்ல, தேதி கண்டிப்பா தலைவர் தேதி அறிவிக்க போறாரு, கட்சி ஸ்டார்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். ட்விட்டர்ல ஒண்ணு அமுச்சு விட்டனே முடிஞ்சுது. அதே மாதிரி இதான் ரஜினி இந்த மாதிரி ஸ்கோர் பண்ண சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்ப ரஜினி வந்து கேவலமா நடிச்ச சீன்ஸ் எல்லாம் உனக்கு ஏதாவது இருக்கா? எனக்கு இருக்கு. எனக்கா தர்பார். நான் வந்து அண்ணாத்தையில அந்த ஃபேஸ் வந்து 2 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க டிவி முன்னாடி. நான் சொல்ற சீன்ஸ் எல்லாம் நீ போட்டுரு சரியா? அண்ணாத்த முன்னாடி அது டிவி பாத்துக்கிட்டு இருப்பாங்களோ என்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போயிட்டு அவங்க பேசுறத கேக்குற மாதிரி மூஞ்சில ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாரு. கன்றாவியா இருக்கும் அது. ஏன் தலைவா இதெல்லாம் பண்ற நீ அந்த இந்த படம் இருக்குல்ல, 7G ரெயின்போ காலனி படம், உன் ரேஞ்ச் என்னன்னு உனக்கு தெரியல, உன்னெல்லாம் நான் எங்க வச்சிருக்கேன் தெரியுமா? அந்த நிலைமைக்கு போனேன் அந்த சீன்ல நான். தலைவா என்ன தலைவா நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. லிட்டரலி மீ இன் எவரி விஜய் ஃபிலிம் எவர் அப்படிதான் எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் அந்த தர்பார்ல நீ சொன்ன மாதிரி அவன் கையில கிடைச்சானா ஏதோ ஒண்ணு பண்ணுவாரு. அப்பா அதெல்லாம் பார்க்க முடியல என்னால. தியேட்டர்ல வேற போய் பார்த்தோம். அத இல்ல நம்ம 2 பேர் தான் பார்த்தோம். அந்த மயங்கி விடுற சீன்ரா, அது சம சிரிப்பா மீன்ல போடுவாங்க. ஓ குட் அப்படியே அப்படியே போயிட்டு அப்படியே அப்புறம் டக்குனு ஆல்ரைட் ஓகே ஆல்ரைட் அப்படி. ஐயோ என் தலைவா பிளான் பண்றேன் அப்படி சொல்ல மாட்டாரு. அருணாச்சலம், ஆதித்யா அருணாச்சலம் மைண்டட். ஐயோ இந்த வேலைன்ற மாதிரிதான் இருக்கும். ஆமா ஆமா இந்த மாதிரி இருக்கு. அப்படிலாம் பார்த்தா இப்ப நான் வண்ணத்தை கொட்ட ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய சீன் இந்த மாதிரிலாம் இருக்கு. சொல்லு அதுவும் சொல்லணும். இங்க அதையும் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். இருக்கு. எனக்கு லிங்காலமே கூட ட்ரிபியூட்லாம் கிடையாது, ரஜினியோட ட்ரிபியூட்லாம் கிடையாது. லிங்காலமே கூட நிறைய சீன். லிங்காலனா அப்போ போயிட்டே இருக்கும். லிங்காலா நீ அந்த அது பேரனா அவரு
பேர ரஜினி வந்து வேற லெவல் பண்ணிருப்பாரு. பரகாஸ் பண்ணிருப்பாரு. பரகாஸ் லிட்டரலா பறந்தே பறந்துருவாரு. நம்ம இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தோம், பரகாஸ் அந்த லிட்டர் பறந்துருவாரா கடைசியில கிளைமேக்ஸ்ல. சரி சரி சரி. அதுக்குதான் சொல்லியிருக்கான் போல இருக்கு. ஆமா, அந்த ஒரு இது போல இருக்கு. என்ன சொல்லுவாங்க, அது இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்ன சொல்லிடுவாங்க, அதை வந்து பின்னாடி கதையில கொண்டு வருவாங்க. அதுக்கு பேர் நம்ம சொல்லுவாங்க, அது ஒரு டேர்ம் இருக்குடா, அந்த மாதிரி போல இருக்கு. ஈஸ்டர் எக்லடா, அது வேற என்னமோ வரும்டா. சரி, அந்த மாதிரி வந்து அதை வந்து பிளாட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் பின்னாடி பறக்க விட்டாங்க. அதான் சத்தியமா எனக்கு அதானே அது வந்து தட் மஸ்ட் பி யுவர் விஜய் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்க எப்படி புலி படம் பார்த்து நான் என்ன சஃபரிங்லாம் ஆனனோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் உனக்கு. பரவாயில்ல, பிளாஷ்பேக் நல்லா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு பாத்துருப்பேன். டக்குனு கியர் ஒரு 5 கியர்ல போட்டு சரன்னு பைக் விட்டு போவாரு அப்படியே. ஜப்பார்லயுமே அதான். இப்ப வந்து ரஜினி வந்து அஜய்லாம் இருக்காரு, இந்த பறந்து அடிக்கிறது, அதெல்லாம் வந்து அந்த அந்த பாம உடம்புல கட்டிட்டு தூக்கி அடிச்சு ஒரு சண்டை போடுவார்ல, அந்த மாதிரி இதுல அந்த அஜய்லாம் இருக்கிறது அதெல்லாம் ஓகே. இப்ப வந்துட்டு தர்பார்ல ஒரு ஃபுல்லா வந்து அந்த ஒரு ஃபைட் ஒன்று விஎஃப்எக்ஸ், அப்புறம் வந்து விஎஃப்எக்ஸ்ல பாடி டபுள் வச்சு யாரோ ஒன்று பண்ணிட்டு ரஜினி மூஞ்சி அதுல வைக்கிறது கேவலமா இருக்கும். தர்பார் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் ரஜினி சும்மா பாஸ் பண்ணீங்கனாலே தெரியும். வேற ஏதோ ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்னா கூட தெரியாது, ஸ்லோ மோல எல்லாம் காமிப்பானுங்க அந்த மூஞ்ச. அத நான் ரெஃபரன்ஸ் வைக்கிறேன், இது கூட வைக்கிறேன். அந்த பெல்ட் அடிப்பாரா, அந்த இப்படி வச்சுட்டு பெல்ட் ஒன்னு அடிப்பாரு பாரு, அந்த சீனு போடு. ஸ்லோ மோல ஒரு பெல்ட் அடிப்பாரு, அதெல்லாம் மூஞ்சி பச்சையா தெரியும் வச்சது. இது ஒண்ணுதான் நெல்சனை பாராட்டும். ஏன்னா வந்து பாராட்டெல்லாம் கூடாது. இல்லடா, ஆக்சுவலா அது நல்ல ஐடியா தான். சரி, எதுக்கு இவர் வந்து பறக்க விட்டுணும் கேரக்டர் விட்டுணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் பறக்க கூடாதுடா, ஒரு வயசான மனுஷன்டா அவரு. அதுதான்டா சொல்றேன். இப்ப அதுவும் கரெக்ட் தான். ஆனா தர்மா எதுக்குன்றான், அவர் எதுக்கு வந்து அவர் 70 வயசு ஆயிடுச்சு, சரி ஓகே ஒரு 60 கொண்டு வாங்க, சரி ஓகே 50 கூட கொண்டு வாங்க, எது ஒரு ஏடியா 40 இல்ல 35 அந்த மாதிரி பண்றது. இல்ல தர்பார்ல கூட எனக்கு 50 வயசு மேல, அவ்வளவு பெரிய பொண்ணு இருக்கு, ஒரு 60 வயசு மாதிரி தானடா. தலைக்கு டை அடிச்சு வச்சிருக்க, சரி விடு, அதெல்லாம் நான் எதுவும் சொல்லிக்கல. நீ ஏன் பறக்கிற ஃபைட் எல்லாம் எதுக்கு வைக்கிற தர்பார்ல? அதுவும் அந்த இன்டர்வலுக்கு முன்னாடியா என்னன்னு தெரியல, அந்த ட்ரெயின்ல ஒரு ஃபைட் வரும்ல, ட்ரெயின் பிளாட்ஃபார்ம்ல எல்லாருமே பறந்துட்டே இருப்பாங்க. ஏஆர் முருகதாஸா இதெல்லாம் பண்றதுன்னு ஆயிடும். கத்தி ஃபைட்லாம் நீ எப்படி பண்ணிருக்க, இதுல எப்படி பண்ணிருக்க? அதான் இவனுங்களுக்கு சூப்பர் ஸ்டார்னா பறக்க ஒண்ணும், சூப்பர் ஸ்டார்னா பறக்க விட்டுருவாருப்பா, அந்த மாதிரி ஒரு தாட்ல வச்சுக்கிட்டு வராங்க. அதான் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. அந்த மனுஷனே அது வேணாம் தான்டா வரா உங்ககிட்ட எல்லாம். ஒரு புது டைரக்டர்ஸ் எல்லாம் அவரு ட்ரை பண்றது அதுக்காக தான். நீங்களாம் நல்ல படம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க, அந்த மாதிரிதான் எனக்கும் எடுப்பீங்கன்னு தான் வர்றாரு. நீங்க ஐயோ எங்களுக்கு ரஜினி படம் மாதிரி வேணும்னு ரஜினி படத்தை எடுத்துனுக்கிறீங்க. நல்ல படம் எடுங்கடா போதும். இது வந்து ரசிச்சேன் ரஜினியோட அந்த ஸ்லோமோ வாக்கு, அவரு முடிய திருப்புற ஹேர் ஸ்டைலு, அதெல்லாம் நீங்க சரி வெயிங்கடா, ஆனா கதையில வேற ஏதாவது பண்ணுங்கடா, அதையும் ஒரு படமா பண்ணாதீங்கடா. கதைக்குள்ள அது இருக்கட்டும், கதைக்குள்ள ஸ்மூத்தா மூவ் ஆகட்டும், பிரச்சனை இல்லை. அதை விட்டு தனியா அதை மட்டுமே வச்சுட்டு ஒரு படத்தை பண்றது, இல்ல வந்து ரெஃபரன்ஸை மட்டுமே வச்சு ஒரு படத்தை பண்றது, இல்லைன்னா வந்து அந்த மாதிரிலாம் சில பேர் பண்ணிருக்காங்க. எனக்கு அதே மாதிரி நான் ஒண்ணு மறந்துட்டேன்டா, லுக்ஸ்ல கேட்டல, லுக்ஸ்ல வந்து எனக்கு பேட்டை லுக் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பேட்டை படத்துல பேட்டையில நல்லா இருப்பாரு மனுஷன். ஆமா, பேட்டை நல்லா இருக்கும். பிளாஷ்பேக் இல்ல சாரி, அந்த இந்த சீன் கரண்ட்ல நடக்கிற சீன், பிளாஷ்பேக்ல அந்த இந்த மிஸ், அது எனக்கு பிளாஷ்பேக் ரீசன்ட்டா பார்த்தேன். ஓகே தான், ஒன்றும் மோசமான நல்லா இருந்தாரு கூட. இன்னும் அவ்வளோலாம் லைட்டா ஆடா தெரிஞ்சது, ஆனா ஓகே தான், ஒன்றும் மோசமாலாம் இல்லை. பட் ஆமா, ப்ரெசன்ட் டேல இருக்கிற லுக்கு சூப்பரா தான் இருக்கும். உனக்கு ஃபேவரட் ரஜினி இன்ட்ரோ கபாலி தான். கபாலி கிளாசிக்கலா வேணும்னா எனக்கு தெரிஞ்சு மீதி அவ்வளோ இல்ல. கிளாசிக்கா பார்த்தா எனக்கு அவ்வளோ இல்லையா, பாஷா சாரி பாஷா கூட பிடிக்கும். அதை எப்படி உடைக்கிறது, அது ரொம்ப இதுவா இருந்தாலும் அது ரொம்ப ஆடா இருக்கும். அது ஆடா இருந்தா எடுத்துட்டு போதுரா தலைவர்னா விட்டுறலாம். அது இப்போ சிம்படிச்சு இல்ல கில்ட்டி பிளஷர். ஆமா, அந்த வார்த்தை தான் நான் சொல்லணும். இவ்வளவு நாளா தண்டா யோசிச்சுட்டு இருந்தேன், அப்பத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருந்தேன், கில்ட்டி பிளஷர். சில இதெல்லாம் வந்து லாஜிக் கொஞ்சம் இருக்காது, அது இருக்காது, ஆனா வந்து உனக்கு பிடிக்கும். உனக்கு போய் இதுல என்ன இருக்குதுன்னு உனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி கேட்பாங்களா, அது ஒரு கில்ட்டி பிளஷர் மாதிரி. அது உனக்கு அது நல்லா இல்ல, லாஜிக்கா இல்ல, அப்படிலாம் இல்லைனாலும் எனக்கு பிடிச்சிருக்கா விடுங்கடா அப்படின்ற மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல ரொம்ப பார்த்தது. எனக்கு இந்த இப்ப அந்த சந்திரமுகிலாம் இதுதான் சொன்னேன். சந்திரமுகி இப்ப பார்க்கும்போது ஆடா இருக்கு, ஆனா அது ஒரு கில்ட்டி பிளஷர் ஃபில்ம் மாதிரி எனக்கு அது மாதிரி. ஏன்னா சின்ன வயசுல பார்த்த படம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். அந்த தியேட்டர்ல உட்காந்துட்டு நான் அந்த பபுள் காம தூக்கி போட்டேன், ரஜினி மாதிரியே கீழே விழுந்துச்சு, மீதி மீதி வச்சு பபுள் காம இது பண்ணாங்க, அழுது உட்காந்து இருந்தேன் நான் படம் சிவாஜியும் அதை பண்ணியிருக்காரு அவரு அந்த மனுஷன். இல்ல நான் சொல்றேன் அந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இது நான் சொன்னோம். ஓகே ஓகே நீ சொல்ற, நான் இது அடுத்த கொஸ்டின் நான் ஓகே. எந்திரனோட அந்த 2.0 சிட்டியோட என்ட்ரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி அந்த ஃபேஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வருவாரு கண்ணாடியில நின்னுட்டு ஒரு ஈவில் ஸ்மைல் ஒன் பண்ணிட்டு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா அந்த இன்ட்ரோ அந்த இன்ட்ரோ ஆக்சுவலா ஸ்மூத்தா இருக்கும். அந்த நீ சொல்றல இப்போ அதான் இப்போ அந்த மூஞ்சில அடிக்கிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்களா சில பேர், இப்போ அப்படியே இந்த இதெல்லாம் எப்படி சொல்றது, அதான் மூஞ்சில அடிக்கிற மாதிரி பழைய டைலாக்ஸோ இல்ல அவரோட ஐகானிக் டைலாக்ஸோ சம்பந்தமே இல்லாம பேச வைக்கிறதுனா, சங்கர் அந்த விதத்துல ஒண்ணு பாராட்டணும். அந்த எந்திரன் படத்துல அந்த சீன் வரும், உன்னை உருவாக்குனதே நான் நினைச்சா உன்னை அழிச்சிருவேன் அப்படின்றாரு இந்த ரஜினி, சயின்டிஸ்ட் ரஜினி. அதுக்கப்புறம் என்ன யாராலையும் அழிக்க முடியாதுன்னு, அது கதைக்கும் செட் ஆகும், நீ ரியல் லைஃப்ல அந்த போட்டி போறாம அதுலயும் செட் ஆகும், எல்லாமே செட் ஆகும், பக்காவா இருக்கும். அந்த சீனுக்கும் அது கரெக்டா இருக்கும், அந்த டைலாக் பக்காவா பொருந்தும். அந்த இவரு இந்தியன் எடுத்தாரு அவர் தானே, கேம் சேஞ்சர் எடுத்தாரு. கேம் சேஞ்சர் அந்த சங்கர். நான் சொல்றது சிவாஜி, எந்திரன், இந்தியன் படமே ஒரு எனக்கு அது தனியா பேசுவோம். இந்தியன் 2 கூட விடு, இந்தியன் 1 எனக்கு நிறைய ஃபிளாலாம் இருக்கு அதுல. ஆனா ஓகே நல்லா இருந்தது அந்த படம், ஆனா அதுலயும் ஃபிளாலாம் இருக்கு, அதெல்லாம் யாரும் சொல்லல, நம்ம வேணா அதை பத்தி வேணா பேசலாம். ரொம்ப சிம்பிள் ஃபிளா வந்து ஏன் அந்த மாதிரி சுத்திட்டு இருக்க, சுத்துறது இல்ல, சம்பந்தமே நம்ம கொலை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவரு. அத சொல்லுவானுங்க, நீங்க வருவீங்க உடனே கமெண்ட்ஸ்ல எங்க சம்பந்தமே இல்லாம கொலை பண்ணாரு அப்படின்னு. அதை நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோ வேணா பண்ணலாம், வேணா அதுல பண்ணிருக்காரு, சம்பந்தமே இல்லாம ஒரு கொலை எல்லாம் பண்ணிருக்காரு. ஓகே அதை நம்ம பேசுவோம். பட்டியா நான் சும்மா கேட்டுக்கிறேன், அந்த கேம் சேஞ்சர் பண்ணாரே அந்த சங்கர் தானே, இது எல்லாருக்கும் ஆடியன்ஸ் தெரியும். இல்ல இல்ல இந்த ஜீன்ஸ், எந்திரன் அந்த மாதிரி படங்கள் பண்ணவர் அவரு. சிவாஜி நீ சொல்றவர் யாருன்னு எனக்கு சரியா தெரியலையே. எந்திரனுக்கு அப்புறம் பண்ணல, நான் சொல்ற சங்கர், நீ சொல்ற சங்கர். ஓகே ஓகே இது சங்கர், அது சங்கர் 2.0 போலங்க. எந்திரன் ஓடிச்சு 2.0 ஓடினாது, அதே மாதிரி சங்கர், அதே சங்கர் இதுல அப்படியே ஆட ஒண்ணு வச்சிருப்பாரு 2.0ல. ஏமி ஜாக்சன் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி, இப்போ அவன் தான் இங்க நம்பர் 1 அப்படின்னு. இந்த நம்பர் 2 பாப்பா விளையாட்டு அதெல்லாம் கட் பண்ண மூஞ்சால அடிக்கிற மாதிரி இருக்கு. இல்ல இல்ல நீ இப்ப கேட்டல, இது முன்னாடி கேட்டி, அதுக்கு நான் சொல்லி ஆகணும். வேர்ஸ்ட் ஆக்டிங் ரஜினியோட வேர்ஸ்ட் அந்த இதுன்னு, அந்த 2.0ல ஒரு சீன் வரும். இந்த அக்ஷய்குமார் வந்து ரஜினியோட பாடி எடுத்துப்பாருன்ற மாதிரி ஒரு சீன் வரும்ல, அப்ப ரஜினி வரைக்கும் வச்சு கலாச்சிருக்கீங்களா, அந்த கண்ணா லட்டு தின்ன ஆசையால வர அந்த ஆன்டிய நீ ஹலோ அந்த சீன், அதுக்குதான் இவ்வளவு நேரம் சொல்றேன், நடிக்க வைக்க முடியும் அந்த மனுஷனை, நல்லாவும் நடிக்க வைக்க முடியும். ஐயோ ஆமாடி, இந்த சீன் சரியான சிரிப்புடாடி, அது அவனுக்கு பண்ணிருந்த ரீல், ஐயோ அந்த ரீல் சரியான சிரிப்புடா. ஆமா அந்த சீன் ஐயோ கொடுமையா இருக்கும் அந்த சீனு, ஐயோ சிரிப்பு வருதா எனக்கு. ஆண்டியா நீ பத்தியா அந்த சீன் செம காமெடியா இருக்கு, ரொம்ப கொடுமையா இருக்கும். அந்த படத்துல நிறைய சீன் இருக்கும் அந்த மாதிரி ரொம்ப கொடுமையா இருக்கும். ஏன்னா ரஜினி இப்படி வந்து அநியாயத்துக்கு வந்து ஒரு மாதிரி போட்டு ஏதாச்சும் ஏதாவது பிளாக்மெயில் பண்ணி கூட்டு வந்து நடிக்க வைக்கிறீங்களாடான்ற மாதிரி இருக்கும். சும்மா அநியாயத்து ரொம்ப கேவலமா இருக்கும். அது அவரு உடம்பு சரியில்லாத டைம் வேற சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. இது ஒண்ணு சொல்றீங்க நீங்க, உடனே உடம்பு சரியில்லை ஏதாவது சொன்ன வந்து உடனே உடம்பு சரியில்லைன்றது. பிளாக்மெயில் பண்ணீங்கன்னா அமைதியா இருப்பீங்கன்னு பார்த்தா அமைதியா இருப்பீங்க. பட்டியா அந்த எனக்கு சிரிப்பாவது நினைச்சேன். பட்டியா அந்த சீன் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும். அது முன்னாடி ரொம்ப பேசி நான் வந்துட்டு ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். பெஸ்ட் தியேட்டரிக்கல் மூமெண்ட் ரஜினி, பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். பெஸ்ட் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னா லைஃப் டைம்ல நான் சொல்றது வந்து கபாலி தான். கபாலி மாதிரி ஒரு ஹைப்பான படம். உனக்கு நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கேக்குறேன்டா, நான் ஹைப்ப கேக்கல. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதும் தான் சொல்றேன். ஆனா நான் படம் ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. அந்த ஐப்புக்கு இருந்தது நம்ம நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த தலையில ஒரு பேண்ட் கட்டிக்கிட்டு நைட் ஷோ போகணும்னு நினைக்கிறேன். அதுவே டிக்கெட் கிடைக்கல, அவ்வளவு போராடி வாங்கி
அவ்வளவு ஐப்புக்கு நேரா போய் பார்த்தா ஃபர்ஸ்ட் அப்படியே மனுஷன் அப்படியே அந்த கேட்டை ஓபன் பண்ணா ஒரு கதறல் தான். அங்க உட்காரவே இல்ல சீட்ல எல்லாம், அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு அப்படியே போனதுதான், அப்படியே தூங்கிட்டோம். ஐயோ எங்க நம்ம மென்டலான்ஸை பத்தி பேசும்போது எங்க அண்ணனையும் லைட்டா கொஞ்சம் மென்ஷன் பண்ணோம். அந்த படத்துக்கு அவன் பண்ணதா இருக்கட்டும், இப்போ வரைக்குமே பண்றதா இருக்கட்டும், ஓகே திஸ் இஸ் லைக் அவர் வந்து அதான் சொல்லி அவன் அவர் வந்து அஜித் கண்ணியா ரஜினி கண்ணியான்னு நீங்க கண்டிப்பா அளவுக்கு ரஜினி படம் வந்துட்டா அவ்வளவுதான், ரஜினி கண்ணிடான்ற மாதிரி ஸ்டேட்டஸ் ஃபுல்லா பறக்கும். ரஜினி படம் வந்துட்டான்ல ஏதோ ஒரு ரஜினி சம்பந்தப்பட்ட ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து ஓட மறைச்சு வச்சுட்டு மென்டலா மாறிடும். அப்படியே ஓஜி மென்டலா இவன் தான் பேசிட்டு இருக்க, இவன் தான் இவனே வந்து என்னடா இந்த சீன்ல என்ன நீ என்ன தாண்டி போறன்ற மாதிரி ஒரு மென்டலால இறங்கிடுவாங்க. அந்த மாதிரி கபாலிக்கு வந்து இதெல்லாம் போட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தான், கத்திட்டு இருந்தான், அது எப்பயுமே பண்ணுவான். பட் லைக் எனக்கு புரியுது கபாலி. ஆமா கபாலி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸா? எனக்கு கபாலி கிடையாது, எனக்கு வந்து சந்திரமுகி தான். சந்திரமுகி ஆனா சந்திரமுகி வந்து தியேட்டர்ல பாக்கல, அதனால எனக்கு தெரியல. ஏன்னா சின்ன பையன் வேற. எனக்கு என்னன்னா இப்ப யோசிக்கும் போது எனக்கு அப்படியே புரியுது, அந்த டைம்ல 100th டே அதெல்லாம் ஓகே. ஆனா இருந்தாலும் 100th டேடா, ஒரு 100th டேல வந்து இன்னும் மாதிரி கூட்டம் டாட்டி அப்படியே பிருந்தா தியேட்டர்ல ஃபுல்லா நிக்குது. லிட்டரலா அப்போ வந்து 100th டேலாம் ரொம்ப பெரிய விஷயம். அது ஏன்னா அவ்வளவு பெரிய ஃபியூஸ். என்னடா இது இப்படி ஒரு கிரேஸா? 100வது நாள்ல வந்து இப்படி ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாங்க குடும்பம் ஒரு 30 பேர் சோறு கட்டிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கோம்டா டிக்கெட் எடுக்கிறதுக்கு. எப்ப காலையில போனோம் ஈவினிங் ஷோ போனோம் படத்துக்கு, அப்படி நிக்கிறோம் நாங்க. அதே மாதிரி எனக்கு சிவாஜி படம் கிடைக்கிறதும் கஷ்டமா இருந்தது. சிவாஜியும் பருத்தி வீரனும் ஒன்னா ரிலீஸ் ஆச்சு. எனக்கு சிவாஜி படம் போக முடியலன்னு சொல்லிட்டு பருத்தி வீரன் போய் பாத்துட்டு வந்தேன் வேற வழி இல்லாம. சிவாஜி டிக்கெட் கிடைக்கல எனக்கு சுத்தமா, செம்ம ரஷ்ஷா இருந்தது. இப்போ உனக்கு வந்து தியேட்டர் மூமெண்ட் வந்து கபாலி, வந்து எனக்கு வந்து சந்திரமுகி. கபாலி இல்லாம நல்லா இருந்தது, அதை நம்பவே முடியல. என்னடா இப்படி ஒரு கிரேஸா, இப்படி ஒரு இதுவா? ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு இதை ரியலைஸ் பண்றேன். யாரா அவங்க இந்த ரஜினி காலன் நம்மவே பாப்பா அப்படின்றா அப்படின்னு சொன்னார்ல, அதை வந்து லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி இருந்தது எனக்கு. அவ்வளவு பேர் அதுக்கு ரஜினிக்கு ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கு அப்படிலாம் சொல்றாங்கல்ல, அதை அன்னைக்கு நான் பார்த்தேன். என்னடா இப்படி குடும்பம் நம்ம மாதிரி பசங்க அவங்க அதெல்லாம் வர்றதுலாம் வேற. நம்மளாம் வேலையில போட்டு அப்படி கிறுக்கிற மாதிரி போய் சுத்திட்டு உட்காந்துட்டுலாம் கிடப்போம். குடும்பமா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அப்படியே. எனக்கு ஒட்டம் அப்படி யாரா அந்த இவன் சொல்லுவாரு, யார் அவரு, பப்ளுவா யாரா இந்த மாதிரி நான் பாத்துட்டு இருக்கேன். என்னடா இப்படி ஒரு கிரேஸா, இவ்வளவு பேர் வந்து ஃபேமிலியா உட்காந்து இப்படி ஒரு மனுஷனை உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. வந்து விஜய்க்கு அப்புறம் ரஜினி வர்றாங்க. எங்க சுத்தி போனாலும் அந்த கருமத்தை வந்து விட்டுற அப்படியே நடுவுல. சும்மா இல்லையா, ரஜினிக்குதான் வந்து அந்த மாதிரி பார்த்தேன். இன்சேனா இருந்தது, செமையா இருந்தது. ஸோ சந்திரமுகிக்கு அப்புறம் காலான்ற கபாலி. காலா அப்படியாச்சும் மைண்ட் காலாக்கு போயிடுது. காலாக்கு இருந்தது, கூட்டம்லாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் இருந்தது. ஆனா படம் நான் பெருசா ரிசீவ் பண்ணல. நான் பார்க்கும்போது தியேட்டரும் பெருசா ரிசீவ் பண்ணல. நானுமே வந்து ரஜினி அந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டுக்கு வந்தக்கு அப்புறம் அவர் டிஃப்ரெண்டா ஏதாவது படம் ஆக்டிங் வைஸோ இல்ல ஒரு இதுக்கு மாறி கமர்ஷியலுக்கு மாறி ஏதாவது கொடுத்தாருன்னா அது அவ்வளவு ஓடுனதே கிடையாது. அது இப்போ வரைக்கும் அதான். வேட்டையன் கொடுத்தாரு, வேட்டையன் ஓடல, அந்த மாதிரிதான். ரிசப்ஷனே கிடைக்காது அந்த மாதிரி படத்துக்கெல்லாம். கரெக்ட் தான், கரெக்ட். அது ஒரு மாதிரி ஓகே பரவாயில்ல. அது வந்து சிலது எனக்கு புரியும். எனக்கு காலா ஆக்சுவலா இப்ப எனக்கு புரியல. அப்ப எனக்கு ஒரு மாதிரி அப்படியே டல்லா இருக்கு அப்படி இருக்குன்னு. ஒருவேளை அதனாலே என்னன்னு தெரியல, நம்ம மாதிரியே மென்டாலிட்டியில அப்ப போய் பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. இப்ப பார்க்கும்போது இது ஒண்ணு. ஆனா இப்ப பார்த்தாலும் யாரும் அதை பத்தி பேசுறது இல்லையே. இப்ப பார்த்தோம் அது அப்படியே போயிடுச்சு, அவ்வளவுதான். ஆனா எனக்கு வேட்டையன்லாம் வந்து அது ஏன் ஒரு காலம் படம் சரியா குக் பண்ண, அது படம் உண்மையிலே நல்லா இல்ல. அது சப்ஜெக்டாவோ அந்த மாதிரி வேணா ஓகே கண்டென்ட்லாம். ஆனா அது படம் ஒரு மாதிரி என்னடா இது படம்ன்ற மாதிரி. ஞானவேல் வந்து அவர் வந்து என் கண்டென்ட்டையும் நுழைப்பேன், உங்களுக்கு தேவையானதையும் போடுவேன்னு சொல்லிட்டு அவர் ஏதோ ஒண்ணு பண்ணி கொடுத்துட்டாரு. அதுல அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷமே ஒரு இது எக்ஸாம்பிள். அது எதுக்கு அது நீங்க படத்துல இருந்து அந்த ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் தூக்குனா அந்த படத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம எதுவுமே பாதிக்காது. அப்படியே படம் பார்க்கலாம். நீ 20 நிமிஷத்துக்கு அப்புறமே ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்த மாதிரி தான் இருக்கும். அது எப்படி இருந்ததுன்னா, டேய் என்னடா ரஜினி வேணுமாடா, இந்த 20 நிமிஷம் வச்சுக்கோ, அவ்வளவு முடிஞ்சு போச்சு, பாட்டு ஃபைட் அவ்வளவுதான்.
கதைக்குள்ள போறான் அப்படின்னு போயிட்டு கதைக்குள்ள போனப்ப நடுவில் ஞாபகம் வரும், ஐயோ ரஜினி இருக்காருன்றது மாதிரி இருந்தா அதெல்லாம் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு படம் எதுக்கு அப்படி எது கஷ்டப்பட்டு ஒரு இது பண்ணணும் பத்தியா. இது ஓகே ஓகே பெஸ்ட் தியேட்டர் மொமெண்ட் அது. இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா? எனக்கு வந்து நான் நிறைவு பகுதிக்கு வந்துட்டேன். இது சுமி வண்ண காவியங்கள் பாட்காஸ்ட், சுமி வண்ண காவியங்கள் நீங்க கேட்க மாட்டேன், கேட்டது இல்ல. நான் அந்த மாதிரி பேசிருக்கேன். அவங்க கடைசி சொல்லுவாங்க நாங்க நிறைவு பகுதிக்கு வந்து அந்த மாதிரி என் பண்ற இது வந்துச்சு. உனக்கு வேற எதுவும் இருக்கா? உனக்கு எண்டே பண்ண வேணாம், நீ பேசிட்டே இருப்ப. நான் கால் கட் பண்ணி ரெக்கார்ட் ஆஃப் பண்ணி நான் எடிட் பண்ண ஆரம்பிச்சேன். நீ பேசுன்னு கேட்டா தெரியும். இந்த ஐடியா பண்றேன் ஒய் ரஜினி கேட்டா நீ பாட்டு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருடா. நீ விஜய்க்கு வீடியோ பண்ணும்போது நான் பேசுறேன்டா. விஜய்க்கு வீடியோ பண்ணும்போது நானும் தான் பேசுவேன். எனக்கு நிறைய பேசுறது இருக்குல்ல விஜய் பத்தி. என்னது என்ன சொல்றீங்க? உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். புரிய வேண்டிய போச்சு தெரியலையே. உன்னை பேச எடிட் நான் தான்டா பண்ண. நீ பேசுறதுல மட்டும் கற்பழி ஃபுல்லா தூக்கிட்டு அப்ப இப்பவே சொல்லிட்டலாம். அப்ப பேசிக்கிட்டே இருப்பேன், நான் பாட்டு பேசினே இருப்பேன். அப்ப வீடியோ வேணாம். என் தளபதியோட மானம் போக கூடாது, விஜய்க்கு வீடியோவே கிடையாது. நம்ம கமல் ஐயாவை பத்தி பேசினா அவருக்கு இருக்கு. கமல் ஐயாவை பத்தி பேசினா எனக்கு தெரிஞ்சு டைம் போறதும் தெரியாது, நிறைய டைமும் ஆயிடும். ஏன்னா அவரை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்குது. நிஜமாவே பிராங்கா இருக்கு. படம் பிடிச்சிருக்கு அதெல்லாம் பேசுவோம். இதான் இப்ப வேட்டையன் மாதிரிதான் கமலை பத்தி பேசுறது எனக்கு தெரிஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட் 20 நிமிஷத்துல ஒரு படம் ஓகே இதெல்லாம் பண்ணிருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்கு ஒரு வன்மம் இருக்கு எனக்கு கொஞ்சம், அதெல்லாம் வச்சு ஒரு ஏன்னா நானும் ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கேன். அப்படி என்ன கமல் மேல வன்மம் எனக்கு இருக்கு பேசும்போது தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்றேன், நான் மேடையில சொல்றேன். ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறேன், ஸ்ட்ரைட்டா மக்கள் கிட்ட பேசுறேன். ரஜினி மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. ரஜினி இன்னொன்னு பண்ணுவாரு தெரியுமா, 4th வால் பிரேக் பண்ணி சம்டைம்ஸ் பேசுவாரு. அவங்களுக்காக நான் இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு கேமரா பத்தி இப்படி கை காட்டுவாரு. அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாரு, சிரிப்பா இருக்கும் அதெல்லாம். அது இந்த படத்துல இந்த கிளிப் கூட போடு, பாபா படத்துல நீ கட்சி அப்படின்னு நான் உங்களோட கட்சிய அவங்களோட ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு, அது போடு அப்படின்னு சொல்லி கேமரா பாயிண்ட் பண்ணுவாரு. நான் எப்பயுமே என்ன 4th வால்லாம் பிரேக் பண்றீங்க, அதெல்லாம் இப்பதான் பேசிட்டு இருக்காங்க ஹாலிவுட்ல. பார்த்தல டெட்பூல்ல என்ன டெட்பூல் தலைவன் பேர் அப்பயே 4th வால்ல பிரேக் அப்பயே இதெல்லாம் போயிருக்காரா. எல்சியூ எல்லாம் இப்போ வந்தது யூனிவர்ஸ்ல. ஆமா யூனிவர்ஸ்ல இப்போ வந்து தலைவன் அப்பயே அந்த படத்தை பத்தி பேசணும் நம்ம நினைச்சிட்டே இருந்தோம். அது என்ன படம்? அதிசய பிறவி. அப்ப ரஜினி வேற யூஎஸ்ல இருந்து லோக்கி மாதிரி வந்து நல்லா பண்ணிருப்பானுங்க. அது அப்போ இல்ல கான்செப்ட் சூப்பரா இருக்கு, காமிக்கலா இருக்கும் அந்த படம், சமசிரிப்பா இருக்கும், நல்லா ஜாலியா போகும் அந்த படம். ஆமா அந்த இதுதானே அது. என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா, உங்களை நான் மாதிரி திருத்தத்துக்கு இது ஒரு வழிதான் அப்படின்னு சொல்லிட்டு படம் நடிப்பாரு. ஆமா அந்த படம் தான். செத்துருவார்ல ரஜினி. செத்துட்டதுக்கு அப்புறம் இன்னொரு தெரியாம சாவடிச்சிருவாங்க. இந்த ரஜினி சாவடிக்க ஆமாடா, இந்த ரஜினி செத்துற கூடாது, வேற ரஜினி செத்துருவான், அந்த மாத்தி சாவடிச்சிருவாங்க. அதனால வந்து எனக்கு வேற உடம்பு வேணும், வேற உடம்பு கூட இல்லடா. அது இல்லடா, அப்படி இல்ல. அவரு ஆக்சிடென்ட் பண்ணி சாவடிச்சிருவானுங்க வில்லனுங்க. அவரு லவ் பண்ணுவார்ல, அந்த லவ் பண்ற அப்பாவோ யாரோ, அது வந்து ரஜினி பிடிக்காம இருக்கிறதுனால ஆக்சிடென்ட் பண்ணி லாரி ஏத்தி சாவடிச்சிருவாங்க ரஜினிய. அதனால மேல வந்துருவாரு அவரு. அதான்டா, அது நடந்துட கூடாதுடா. சித்திரகுப்தன் தெரியாம ஏஜிருவாரோ நம்ம நினைக்கிறேன். அந்த மாதிரி தெரியாம ஏஜ் அப்படிதான் கதை போகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பண்றது கூடாது, பண்ணிட்டு தெரியாம நடந்துரும். அது மேல போயிட்டு அப்ப ஒரு சீன் கூட வரும், சித்திரகுப்தன் வந்து அது மாதிரி கேட்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு மாத்துவாரு. டக்குன்னு ரஜினி புடிச்சிட்டு பாத்தீங்களா ஏதோ மாத்துறாரு என்னமோ சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் ஆமா இப்ப ஆயில் இப்ப முடிஞ்சிடக்கூடாது அப்படின்னதும் அப்பதான் ரஜினி அந்த ஃபுல் டான்ட்ரம் அது பண்ணுவார். லைக் எதுக்குறா என்ன வந்து இப்போ இது பண்ணீங்க, எனக்கு வேற பாடி வேணும் அப்படின்னதும் வந்து இந்த ரஜினி வந்து பாய்சன் குடிச்சு செத்து போயிடுவாரு. இந்த உடம்புல இவர் வந்துட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். பட்டியா மல்டிவர்ஸ் கான்செப்ட் எல்லாம் அப்பயே பண்ணிருக்காங்க. அந்த ரஜினில காட்டுவாங்க, செம காமெடியா இருக்கும். அது டிஃபரெண்டா இருக்கும். அவர் நடிச்ச படங்கள் எல்லாம் எடுத்து அந்த கிளிப்ஸ் போட்டு காமிப்பாங்க. ஆமா பாரு, அந்த சிகரெட் மேல போட்டு சுட்டு இவன் வந்து கேன்சர்ல செத்து போயிடுவா. கதையெல்லாம் ஒன்லைன்லாம் அந்த ரஜினியோட படத்தோட ஒன்லைன்ல எக்ஸ்பிளைன் பண்றாரு, அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஆமா நல்லா இருக்கும். ஆமா ஆமா சோதான் அந்த படம் நல்லா இருக்கும். அதிசய பிறவி யாராச்சும் வேணும்னா சும்மா போய் அந்த இதான் இமேஜஸ் அந்த ரெஃபரன்சஸ் எல்லாம் போடுறேன். அந்த படம் பேர் அதிசய பிறவி. யூடியூப்ல யூடியூப்ல இருக்கா? இருக்கும் பழைய படங்கள்லாம் முக்காவாசி இருக்கும் யூடியூப்ல.
இல்லைன்னா Sail the Seas போய் எப்படியாச்சும் தேடி பாருங்க. அந்த படம் நல்லா இருக்கும். இலக்கிய டிவில கூட போடுவேன் பேச்சம், வேணா பாருங்க, காமெடியா இருக்கும். அது சீனுக்காக சொல்றேன், மல்டிவர்ஸ் கான்செப்ட். இந்த மாதிரி ரஜினி வந்து சொல்றாங்களா லார்ஜர் தன் லைஃப், ரஜினி வந்து அதுவும் ஒரு இதுவோட ஒரு ட்விஸ்டோட முடிச்சிருப்பான் லாஸ்ட்ல அந்த படத்துல. அவர் காதல ஏதோ ரகசியத்தை சொல்லுவாரு அந்த சொல்ல கூட தலை வெடிச்சிடும் வரும். அது சித்திரகுப்தன் சொல்லுவாரு, அதை விட்டுரு. ஆனா அவங்க 2 பேரையும் இப்ப கன்வின்ஸ் பண்ணணும். 2 பேருமே ஒண்ணு வந்து செத்து போனவனோட ஆளு, இன்னொன்னு வந்து இன்னொரு ரஜினியோட ஆளா. ஆனா 2 பேருக்குமே இப்போ ஏதாவது சால்வ் பண்ணணும். 2 பேருமே சால்வ் ஆவாங்க. ஒரு ரகசியத்தை ஒண்ணு சொல்லுவாரு உள்ள, அது லாஸ்ட் வரைக்கும் அதை சொல்லவே இல்லை என்னன்னு, அப்படியே கட் பண்றோம். கட் பண்ணி அப்படியே முடிப்போம். அது ஒரு சஸ்பென்ஸா இருக்கும், என்னதான் சொல்லி இவர் சமாளிச்சிருப்பாரு அப்படின்னு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க வச்சிருப்பாங்க. அதை டைரக்டர் கேட்கணும், யார் டைரக்டர் தெரியாது, அவருக்கே டைரக்டருக்கே தெரியாதுப்பா. இந்த எப்படின்னு தெரியலப்பா, சும்மா பண்ணு அப்படியே முடிச்சு விட்டுருவான். அவனுக்கு யோசிக்கிட்டோம், பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சுக்கிட்டோன்னு விட்டுருப்பாரு. அதான் நடந்துரும். ஒரு ரிஸ்ஸா ஒரே இதுல வந்து 2 பொண்ணையும் இது பண்ணி கரெக்ட் பண்ற அளவுக்கு ஒரு ரிஸ் இருக்கு. ஒரு ஒன்னு சொல்லியிருக்காருன்னா அது எப்படிப்பட்ட விஷயமா இருக்கும் அது. எனவே என்ன சொல்றோம், அவள்தானடா, வேற என்னடா இருக்கு ரஜினி பத்தி சொல்றதுக்கு? சொல்லிட்டே போவான்னு நீ விட்டா அவருக்கு அவரை கூப்பிட்டு பேச சொல்லுவாரு. அவர் தான்டா வராரு இல்ல, அவருக்கு அவர் தான் சொல்ல முடியாது, என் தலைவனை வெல்ல முடியாது சொல்லினே இருப்பாரு. அவர் தான் ரியல் மென்டல். இது தீபாவளி இல்ல, பாபாவளி. பாபாவளி ஆஸ்கார் கூடுறா ட்ரம்ப். ஐயோ சரியான சமசிரிப்படாது நான் மாதிரி ஒரு வெறியன்றாரு. அதாவது அந்த 10ஆவதும் 12ஆவது பாட புத்தகத்துல ரஜினி பத்தி போடணும்னு ஒரு பெட்டிஷன் கொடுக்க போறேன்னாரு. வேற லெவல் மனுஷன். அவர்தான் அதான் சொல்றேன்டா, நம்ம இது கரெக்ட் கிடையாது. நம்ம தெரியாம போய் ரஜினி போட்டு நம்ம வீடியோ பண்றோம். அவர் தான் அதை பண்ணோம். அவர் தான் வந்து அப்படியே அன்லிமிட்டடா பேசிட்டே இருப்பாரு. உங்ககிட்ட கேட்டா முடிச்சிடலாமாடா, உனக்கு முடிக்கிறதுக்கு மனசு வரல. டேய் முடிச்சிடலாம்டா, நீ வந்து கடைசியா ரஜினி மாதிரியே சொல்லி முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அதான் இப்ப கூலி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. தட் இஸ் ஓகே. அப்போ சோ திஸ் இஸ் தி எண்ட். வி ஆர் கோயிங் டு எண்ட் தி வீடியோ. ஏன்னா எனக்கு வந்து கூலி வச்சு தான் முடிக்கணும். ஏன்னா எனக்கு உன்னோட இதை கேட்கணும். கூலிக்கு நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற? கூலிக்கு எக்ஸ்பெக்ட் பண்றியா? நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். அட்லீஸ்ட் ஆவரேஜ் ஆவது இருக்கணும். ஏன்னா 2 இயர்ஸ் இதுக்காக பண்ணியிருக்கேன்றான், டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன்றான் லோகேஷ். அவன் நம்ப முடியாது, அது வேற விஷயம். அவர் நம்புறதுல என் தலைவனை நம்புவேன் நானு, அவரையும் நம்ப முடியாது சில நேரத்துல, அது வேற விஷயம். யாரையும் நம்ப முடியாது, யாரையும் நம்ப முடியாது இப்போதைக்கு. ஆனா ஏதோ ஒரு இது மாட்டிதான் பார்த்த வரைக்கும் ஏதோ ஒண்ணு நல்லா இருக்க மாதிரி. ஓகே, இப்போ வரைக்கும் வந்ததுல சாங்ஸா இருக்கட்டும், அந்த சும்மா அந்த கட் சீன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்தாரு. மனுஷன் நல்லா இருந்தாரு. ரொம்ப கிரிஞ்சாலாம் எதுவும் பாப்போம். ஒரு ட்ரைலர் ஏதோ ஆகஸ்ட் 2 வருதுல, 2 or 3 நம்ம இது போறதுக்குள்ள ஆகஸ்ட் 2 ஆயிடும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் அப்படிதான் பிளான் பண்ணிருக்கேன். சோ பாப்போம், பாத்துட்டு அதுக்கப்புறமா விடாரு. இல்ல அத நான் தனியா லாக் ஆயிட போகுது, நம்மளது அடிச்சு தூக்கிட போகுது லைக்ஸ். அவனுங்க அப்புறம் அழுவிட்டு போறானுங்க அவனுங்க. அப்புறம் இதெல்லாம் எடிட்ல போயிடும், இதெல்லாம் எடிட்ல போயிடும். அலியா இத லைஃப் பண்ண போற 2 பீப்புள் நம்ம தான், இத பார்க்க போற 2 வியூஸ் நம்ம தான். பட் யா ஓகே ஓகே புரியுது. கூலிக்கு நீ இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ற. கூலி வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது. லியோ மாஸ்டர் 2 ஷூ வந்து பத்த போட்டதுக்கு அப்புறம் புரியுது புரியுது. உன்னோட அந்த மன்மதன் படத்துல சிம்பு சொல்லுவான், எனக்கு புரியுதுடா உன் வலி புரியுதுடா அப்படிமா. அந்த மாதிரிதான் இருக்கு. நான் உள்ள வந்து ஃபுல் வன்மத்தோட போவேன். இப்ப இந்த ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு குரூப்ல வந்து நீ சும்மா போயிட்டு ஏதாச்சும் ஒண்ணு சொன்னா எல்லாரோட மென்டாலிட்டி மாறிடும்னு. அந்த மாதிரி வந்து நீங்க சும்மா வந்து விஜய் வந்து எல்லாரும் சம்பவம் பண்ணிட்டு அவர் வந்து வச்சு பீஸ்ட் ஈஸ்ட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஜெயிலர் கொடுக்கறது, அப்புறம் வந்து எல்லாருமே அந்த மாதிரி கொடுத்து என்ன வெறுப்பேத்தின்னு இருக்கீங்க எல்லாரும். அதனால நான் வந்து இப்ப இந்த படத்துக்கு போயிட்டு சும்மா நான் கத்தின்னு இருக்க போறேன். என்னடா சீன் இது, என்னடா எழுதிருக்கு நீ, நல்லா இருந்தாலும் நான் உட்காந்து கத்தின்னு இருக்க போறேன். கத்தின்னு எல்லா மென்டாலிட்டி மாத்தி நான் வந்து எப்படியா கூலிய வந்து ஃபிளாப் ஆகுறதா. அப்ப நீ மட்டும் தான் கத்தணும்டா. ஆமா, அவனுக்கு வெறுப்பாச்சு கத்திடுவாங்க. அது வாய்ப்பு இல்ல. ஆமா 1000 C. ஆமா இத நான் கேட்கணும், 1000 C 1000 இருக்கா இல்லையா? நோ, எனக்கு தெரிஞ்சு டவுட் தான், ரொம்ப ரேர் தான். 1000 C நோன்றியா? நோவா எஸ்ஸா? சொல்ல டவுட் தான் நான் சொல்லுவேன். அதெல்லாம் நோவா எஸ்ஸா? இந்த டவுட் வீட்லாம் கிடையாது. நோவா எஸ்ஸா? நோ தான் எனக்கு தெரிஞ்சு. நோதானா? எனக்குமே நோ தான். ஏன்னா எனக்கு 1000ன்றது பெரிய பட்ஜெட். அது ஆமீர் கான்ன்றதுனால எனக்கு கொஞ்சம் அது ஓகே, அது ஒரு 20% என்னமோ
ஆனா 1000C 600 700 கஷ்டம் தான். 1000 ரொம்ப ரொம்ப கஷ்டம். இல்ல 700 வரும். 700 வரும். எனக்கு தெரிஞ்சு 700 கூட வரும். நம்ம படம் நல்லா இருந்தது. படத்தை பொறுத்து எனக்கு தெரிஞ்சு இதை எல்சியூல ஏதாவது நுழைச்சு விட்டானா மேபி இன்னும் கொஞ்சம் அதிகமா கூட வரலாம். 700 பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர் உங்களுக்கு பேசணுமாடா அப்படின்லாம் கிடையாது. நான் சும்மா அதை பத்தி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கனால எல்லாருமே ஏன்னா இதை பத்தி முக்கியமா பேசுறாங்க. 1000C இந்த படம் வரும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதனால எனக்கு வந்து என்னோட ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால கேக்குறேன். எனக்குமே தெரிஞ்சு அடிச்சதுன்னா அதுக்கு வேணா தனியா ஒரு வீடியோ போட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணி அதுல கொஞ்சம் அது கூலியோட என்னென்ன ஃபிளா அது கூட சொல்லலாம். நம்ம வந்தவனே பிளான் சொன்னா செருப்பால் அடிச்சிடறாங்க. இப்பெல்லாம் நம்ம வந்தவனே பிளான்னு சொன்னா செருப்பால் அடிச்சிடறாங்க எல்லாருமே. அதனால என்ன பண்ணுவோம், வந்தவனே செமையா சிம்படிப்போம். சிம்படிச்சுட்டு எல்லாரும் பண்றதை நம்ம பண்ண கூடாதுல்ல. நான் சும்மா சொல்றேன் ஏன்டா இப்படி பண்ணு. அந்த மாதிரி நம்ம சும்மா போட்டுட்டு அதுக்கப்புறம் படம் நல்லா இல்லைன்னு எல்லாம் சொன்னா வீடியோ டெலிட் பண்ணிட்டு ஒய் கூலி இஸ் லைக் பேட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு போட்டு ஒரு வீடியோ போட்டு பேலன்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா நம்ம தனியா ஏதாவது துண்டா தெரிஞ்சு ஏன் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க எல்லாத்துக்கும். ஜெயிலரே நல்லா இல்லைன்னு சொன்னா அடிக்கிறாங்கடா போட்டு. நான் காரணத்தோட சொன்னாலும் அடிக்கிறாங்கடா. நீ என்னடா சொல்றது சும்மாறா அப்படின்ட்டு. மாஸ்டர் சும்மா இருந்தாலும் நல்லா அடிக்கிறாங்க, சுமாரா இருக்குனாலும் அடிக்கிறாங்க. எஸ்டிஆர் மாதிரி பண்ணுங்க. எஸ்டிஆர் மாதிரி பேசுற வாய் 1000 பேசும். ஓ எக்மோர் நெகட்டிவிட்டி அவ்வளவுதான். தளபதி மாதிரி அவ்வளவுதான். எக்மோர் நெகட்டிவிட்டி ஆடே இன்னுமாடா அம்மா ஏதோ இதுல பாத்தேன்டா ரொம்ப சிரிப்பா வந்துடாது. எக்மோர் நெகட்டிவிட்டி பட்டியா அது சரி அதை ஓடு. ஓகே இதெல்லாம் தான் நீ கூலிக்கு எக்ஸ்பெக்ட் பண்ற. நான் வந்து அதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஒன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருந்தா சரி, நல்லா இருந்தா ஜாலியா போய் பார்ப்பேன். இப்ப எல்லா படமே அப்படிதான் ஆயிடுச்சு. நாங்க வந்து we have to like end on a lighter note. இந்த வந்து இது வந்து ரஜினி பெருசா நிஜமாலே இப்போ அது ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்களே, தி சேவியர் ஆஃப் கோலிவுட் அப்படி போட்டுட்டு இருக்காங்களே. ஆமா அது என்னமோ உண்மைதான் எனக்கு தெரியுது. 24 வயசு மனுஷன் இன்னமும் அவரை நம்பிதான் இருக்குது. அப்படிலாம் எனக்கு இதுல எனக்கு முக்கியமா நம்பிக்கையே கிடையாது. இது ஏன் சொன்னா இந்த கங்குவா வரமும் சொன்னாங்க எல்லாம் இதை நம்பிதான் சூர்யாவோட கெரியர் இருக்கு அப்படின்னா நான் வந்து நான் கூட எனக்கு லைட்டா இப்படி பார்த்து என் மண்டைக்குள்ள ஆமா ரெடி கங்குவா போச்சுன்னா அவதான் அப்படின்னு ரெட்ரோ வந்தோடனே பாக்குறேன். ரெட்ரோல தான் சூர்யாவோட இதுவே இருக்கு. எந்த படம் வந்தாலும் வந்து இதுலதான் இருக்கு. அதனால வந்து ஒரு மாதிரி இந்த பெரிய ஹீரோ படம் எல்லாம் ஒர்க் ஆகாம கமல் எல்லாம் நம்பிட்டு இருந்தோம். எல்லாமே ஒரு அடி அடிச்சுட்டே வந்துட்டு இருந்ததா. அந்த வரிசையில இந்த மனுஷன் வந்து ஏதாவது பண்ணாருன்னா ஏன்னா பண்ற மாதிரிதான் இருக்கு. இப்ப வரைக்குமே வந்தது எதுவுமே நல்லா இல்லாம இல்ல, எல்லாமே நல்லாதான் இருக்கு. பார்த்தா ஒரு 50% ஹாலிவுட் சினிமாவோட ட்ரெஜெக்டரிய எப்பயும் போல ரஜினி தான் மாத்துவாரு அப்படின்ற அப்படி சொல்ல அப்படிதான் சொல்றடா. ஸ்டில் ரூலிங் நான் சொன்னதே பரவாயில்ல போல இருக்கு. ஸ்டில் ரூலிங். ஆமாடா கரெக்டா இட்ஸ் லைக் இஸ் அட் தி டாப் ஆஃப் ஹிஸ் கேம். நீ நம்பலனாலும் லைக் ஆல்வேஸ் நம்பலலாம் இல்ல. ஓகே இட்ஸ் லைக் இஸ் தி டாப் ஸ்டார். டாப் ஸ்டாரா? அவரை பத்தி எதுக்குடா பேசுற? டாப் ஸ்டார் பத்தி நான் தெரியாம சாவச்சிர சும்மா இல்ல. டாப் ஸ்டார் பத்தி தகுன்னு பேச முடிச்சிடலாம். அது தனி விஷயம். டாப் ஸ்டார் வந்து கோட்ல எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. முடிச்சு அவ்வளவுதானா? இது ஒரு 5 செகண்ட் எடுத்து தனியா அந்த மனுஷன் என்னமா நடிச்சிருப்பாரு. என்னடா ஓகே அதை தனியா பேசலாம். ஒரு எண்ட் பண்ணலாம் தனியா பேசலாம். அது இல்ல நான் அந்த சங்கர் இல்ல சங்கர் ஒய் சங்கர்னு பேசும்போது கண்டிப்பா பேசணும் சொல்லணும். ஏன்னா உனக்கு ஜீன்ஸ் ரொம்ப பிடிக்கும். பாத்துட்டு இருந்தீங்கன்னா சங்கருக்கு ஏதோ வெயிட்டா வச்சிருக்கான் போலகுது. எனக்கே சொல்லாம வச்சிருக்கான். சங்கர் மற்றும் கமல் அவர்களுக்கு வந்து கமல் அதுதான் எனக்கும் புரியல. எனக்கு கமல் கிட்ட புரியுது. கமல் அப்படின்னா வன்மம் வைக்கிற அளவுக்கு கமல் சினிமால என்ன பண்ணா எனக்கு இருக்குங்க. நான் சொல்றேன். பட் யா சினிமால எனக்கு தெரியல. நான் சொல்றேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றேன். மேபி அது தாட்ஸ் அலைன் ஆகும். நான் சொன்ன மாதிரி எல்லாமே பெர்ஸ்பெக்டிவ் ஒப்பீனியன் தாட்ஸ் தான். அதை நீங்க அக்ரி பண்ணிக்காம இருக்கலாம். ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. அக்ரி பண்ணலன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. எனக்கு அதெல்லாம் அப்படிதான் ஒரு மாதிரி தோணுது. அதெல்லாம் நான் சொல்லதான் போறேன். ஸோ அது தனியா இருக்கு. நம்ம கம்யூனிட்டி வீடியோ பேசுவோம். ஓகே வி ஹேவ் டு எண்ட் இட். ஸோ கூலி அந்த கூட அழிக்காது. இது எப்படி இருக்குன்னா இந்த ஐபிஎல் முன்னாடி கேட்பாங்க உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன, நீங்க வந்து சிஎஸ்கே வின் பண்ண நினைக்கிறீங்களா பண்ணாத நினைக்கிறீங்களா, அந்த மாதிரி இருக்கு. ஸோ கூலி ஃபிளாப் ஆகாம ஹிட் ஆகுமா? ஃபிளாப் ஆகுமா? முதல்ல இப்ப ஹிட் ஆகுமா கூட வேணாம். ஃபிளாப் ஆகும் நினைக்கிறேன். ஃபிளாப் ஆகாது. ஏன்னா கண்டிப்பா ஆகாது. ஹைப்னாலே ஃபிளாப் ஆகாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஹைப்னாலே ஆமா அது தெரிஞ்சு ஃபிளாப்லாம் ஆகாது. படம் பாக்குற மாதிரியாச்சும் இருக்கும்ன்ற. இவனுங்க நார்த்ல போய் அடிச்சுனுக்குறானுங்களே அங்க. டேய் கூலி வர்றாரா அங்க என்னடா பண்ணுகிறீங்கன்னு நார்த்ல போய் அடிச்சுனுக்குறானுங்க நம்ம பசங்க. இவனை பத்தி தெரியாதா? எல்லா வீடும் போய் சண்டை வச்சுட்டு அடி வாங்கிட்டு வருவானு.
சும்மா நம்ம சும்மா இருந்தாலே நல்ல நல்ல படம்லாம் வரும். சும்மா இல்லாம எல்லாத்தையும் ஐப் பண்ணிட்டு எல்லாத்தையும் போயிட்டு சண்டை போட்டு அவனுங்க அவ்வளவு பெரிய ஊர் வச்சுட்டு இருக்கானுங்க. சும்மா 1000 கோடின்றானுங்க. ஏதாச்சும் ஏதாச்சும் எதை கொடுத்தாலும் தின்னுட்டு கிடக்குறானுங்க அவனுங்க. புஷ்பா 2ன்றானுங்க, இப்போ எதனாவது KGF 2ன்றானுங்க. ஏதோ 2 படம் நல்லா இருந்துச்சு. சும்மா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் 100 crore இருந்துச்சு, 1000 crore. அதுக்கப்புறம் நம்மள வேற சண்டைக்கு இருக்குது. இவனுங்க சும்மா இல்லாம இவனுங்க அந்த சண்டைக்கு போறாங்க. கூலி வருதுடா 1000 crore அடிக்குது, எதுக்கு 1000 crore? தள்ளி வைங்கடான்றானுங்க அவனுங்க கிட்ட போயிட்டு. அப்பதானே தமிழ் சினிமாவோட பிசினஸ் இது. தமிழ் சினிமா பிசினஸ்லாம் நம்மளுக்கு எதுக்குறா? அது சும்மா டாக்கோட இருந்தா போதும். கூலி 1000 crore அடிக்குமா? அடிக்கும் அடிக்காது, அதெல்லாம் முடிச்சுட்டு போயிட்டா. அதை விட்டு ரொம்ப சீரியஸா போட்டு சண்டைலாம் போட்டு கிடக்கும். இப்ப இந்த கூலி பவர் ஹவுஸ் ரிலீஸ் ஆச்சுல, ரிலீஸ் ஆன உடனே ட்விட்டர்ல ஃபுல்லா பாரு அந்த டேக் பண்ணி அந்த அந்த எல்லாரையும் டேக் பண்ணி போட்டுருக்கானுங்க. இதெல்லாம் பாத்துமாடா நீங்க இன்னும் வரணும்னு ஐடியால இருக்கீங்க அப்படின்னு போட்டுனுக்குறானுங்க. கேக்குதா? சும்மா இருக்கடா, என்ன அப்படி பண்றீங்க? பிரான்சைஸ் வச்ச படம் அது ஏற்கனவே வார் 1 கூட ஏதோ ஒரு படம் 1000 crore பஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த யூனிவர்ஸ்ல வர ஒரு படம் ஏதோ ஒன்று பஞ்சுன்னு நினைக்கிறேன். இப்ப ரீசெண்டா தெரியல. பத்தான் அந்த யூனிவர்ஸ் தானே? எனக்கே குழம்புது. இந்த டைகர் ஜிந்தாயே அதெல்லாம் ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல வரும்டா. அதுதானே YRF யூனிவர்ஸா என்னமோ ஒன்று வரும். அதுலதான் நினைக்கிறேன். அது இந்த பிரான்சைஸ்ல வர படம். எப்படி பண்ணாலும் பண்ணுவது 1000 கோடி யாருக்கு தெரியும்? அதை கொடுத்தாலும் திங்குறானுங்களே. அந்த மாதிரி திங்கினாலும் திங்குவாங்க. அதை எதுக்கு? நம்ம நல்ல படம் தான் போதாதான் உங்களுக்கு? 1000 கோடி அடிச்சேதான் ஆகணுமா? அடிச்சுப்பா விடுங்கடா பொறுமையா. லோகி சொல்றாரு பாரு, அத மாதிரி கேட்டு பண்ணுங்கடா. நம்பர்ஸ் நம்மளுக்கு வேண்டாங்க. நம்ம அந்த சிவிலியன்ஸ் குடுக்குற அந்த 200 rupees அநியாயம். இதேதான்டா மாஸ்டர் அதுல இருந்து அப்போதுல இருந்து இதே டயலாக் தான் சொல்றோம். குடுக்குற 200 ரூபாய் சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ணா போதும்னு இருக்கான் அவருக்கு. ஜஸ்டிஃபை பண்ணா போதுங்க, அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக் ஃபிளாஷ்பேக் வந்து ஷூட் பண்ணி தனியா நம்ம வந்து விஜய்ல தான் பேசணும், இப்ப பேச வேண்டாம். இருக்கு சும்மா எப்ப கேட்டாலும் 1000 கோடி அடிக்கும் அடிக்காதுன்னு கூட சொல்றியா? அது இந்த 200 ரூபாய் கொடுக்கறதுக்கு தான் நான் வந்து இவ்வளவு இதுவா இருக்கேன்றதா? ஏன் இவ்வளவு வாயில வந்தபடி பேசுறீங்க? வாய் இருக்குன்னு பேசிட்டு இருக்கீங்க. படம் நல்லா எடுத்திருக்கேன், அதோட முடிச்சிடலாம். நிம்மதியா ஆடியோ நம்ம தனியா பேசணும். ஓகே, வீடியோ என் பண்றோம். ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. கூலி வந்து நீ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 1000 கோடி ஆனா உனக்கு எனக்குமே 1000 கோடி அடிக்காதுன்னு தான் தோணுது. ஆனா படம் எனக்குமே ஓகே நல்லாதான் இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து விஜய் ஆட்சி பரட்டிட்டாங்க, கண்டிப்பா நல்லாதான் இருந்தாகும். தலைமையை கொட்டிட்டாங்கன்னா அடுத்த படம் கண்டிப்பா. சாமிக்கு ஆடு விட்ட மாதிரி இருக்கு. ஆடு விட்டு வெட்டினா மாதிரி இப்ப வந்து நல்லா போகும் ஸ்மூத்தா. அது மாதிரி இந்த வாட்டி நல்லாதான் இருக்கும் நினைக்கிறேன். பாப்போம். 2 வருஷம் அப்படி என்ன பண்ணான்னு நான் பாக்கணும். அது ஒண்ணு பாக்கணும். 2 வருஷம் படத்துக்காக பண்ணிருக்காரு அவரு. ஒரு படத்துக்கு 2 வருஷம் ஒரு பெரிய வச்சு பண்ணிருக்க. ஓகே, we are all expecting கூலி. நாங்க இந்த இது ரிலீஸ் பண்ணும்போது நான் பிளான் பண்றது வந்து அதெல்லாம் ஏன்டா சொல்லிட்டு இருக்கு? அது பரவாயில்ல, சொல்லிதான் முடிக்கணும். ஏன்னா வந்து எனக்கு டைம் வச்சதான் நான் அதுக்குள்ள எடிட் பண்ணிருக்கேன். ஸோ வந்து ஒரு கூலி வர்றதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி போற மாதிரி நான் வந்து அப்பதான் நீங்களும் உங்க ஒப்பீனியன் ஷேர் பண்ண முடியும். அது எங்களுக்கு வேணும். நாங்கள் தான் பிளான் பண்ணிருக்கோம். சும்மா போய் ஒரு டாக் மாதிரி இருக்கட்டும். நம்ம வந்து அவங்ககிட்ட பேசுவோம். அவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா என்னைக்காச்சும் எங்கிட்ட பேசட்டும். அவங்ககிட்ட வந்து லெட்ஸ் ஹேவ் அ கான்வர்சேஷன்ற மாதிரி தான். ஸோ வந்து ஷேர் அஸ் யுவர் தாட்ஸ் இஃப் யூ வாண்ட் டு. அண்ட் கேளுங்க, ஃபுல்லா கேளுங்க உங்களால முடிஞ்சதுன்னா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம அதான் மியூசிஷியனை பத்தி பேசலாம், ஏஆர்ஆரை பத்தி பேசலாம். இதெல்லாம் பிளான்ஸ் இருக்கு. இதெல்லாம் ஆஃப் கேமரா சொல்ல வேண்டியதெல்லாம் அங்கேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஆனா பிளான்ஸ் இருக்கு. இதெல்லாம் நாங்க வீடியோ பத்தி பேசலாம். அந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கு. அது இல்லாம ஒரு வீடியோ எஸ்ஏ ஒன்று பிளான் பண்றோம். அது என்னன்னு நாங்க சொல்றோம். ஃபர்ஸ்ட் பிட்ல நம்ம என்னென்னமோ பட் இதெல்லாம் எங்களோட பிளான்ஸ். நீங்க வந்து திஸ் இஸ் a நியூ சேனல். இஃப் யூ லைக் வாட் வி ஆர் டூயிங், வாட் வி ஆர் லைக் என்ன பேசுறோமோ நம்ம பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாச்சும் சொல்லுங்க. அவ்வளவுதான். உங்க தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எடிட் பண்ணி ஜம்னு போஸ்ட் பண்றோம். கர்நாடா வேற ஏதாச்சும் இருக்காடா? முடிச்சிடலாமா? ரெக்கார்ட் பண்ணியா? நான் எப்ப முடிச்சிடலாமா? டைமிங் கூட ஒரு டைமிங் கரெக்டா வர மாட்டேன். அது எடிட்ல பண்ணிக்கோ. டைம் அதையும் கரெக்டா இருக்கணுமா? ஆமா. சரி ஓகேயா, திருப்பி கேட்க பட்டா டேய் அதெல்லாம் கேட்க முடியாது. முடிஞ்சு போச்சு. இட்ஸ் தி எண்ட். Bye guys. Bye. Bye.